Hi guys. யாரானுங்க இறங்கி வாங்க ப்ரோ. யாரு இந்த கீழே என்ன போயிட்டானா? கரெக்டாஸ் இருந்தாரு. வரானா கரெக்டாஸ்? இல்ல வாங்க போலாம். தம்ப்நெயில் எங்கயா வெச்சிட்டேனடா, இப்பதான்டா வச்சேன். ஓகே ஓகே ரமியோ. தம்ப்நெயில் காட்டலையாடா? இதோ பாக்குறேன். காப்பிக்குது ப்ரோ. காட்டுது. காட்டுதாமா ப்ரோ. மியோவா மியோ எங்க? மியோ தான் நீ சாவு முட்டுச்சாட்ருக்கு ப்ரோ. என்ன மியோ தான் சாவு முட்டுருச்சு வாழ. Became a member, celebrates 3 months of membership. அவனே ஃபைன் ரிலாக்ஸ் போலாம், சீக்கிரமா வாங்க, லைக் போடுங்க. அந்த இது காட்டுச்சா பாத்தியா? நார்மலா இருக்கா? காப்பிக்குது எல்லாமே காப்பிக்குது பாத்துட்டு. உள்ள வரல நான் நீ இல்ல வந்துட்டேன். காப்பிக்கல. புரியல. காப்பிக்கல. காப்பிக்கலையா? ஏதோ அந்த லைவ் ரெட் கலர் இருக்கா? நான் திருப்பி ஆபரேஷன் பண்ணவர. காட்டலையா இவனே? லைவ் இல்ல. Battle Royale. Battle in style. காட்டல ப்ரோ. காமிக்கலையா? சுடுங்க. வந்தா வரட்டும் வரணும். இஷ்டா வருது ப்ரோ. காட்டலையா? தெரியல என்னன்னா. எது தெரியலடா என்னாச்சுன்னு. ஏதாவது ஆயிருது விடு. விடுங்க. அது நமக்கு இருக்கிறது அப்படிதான். நமக்கு அதாவது ஒன்று வந்தால் ஒன்று போயிருமில்ல. அப்போலாம் அது ரெடி ஆச்சு, அப்புறம் இது வந்துருச்சு, இப்போ இது போயிருச்சு, இப்போ அது வந்துச்சு. தெரியாவது ப்ரோ ஒரு கண்ணா சாப்பிடும். கீழ எடுத்து ப்ரோ. எவரா உட்பகர்தா ப்ரோ தந்து போவாங்க ப்ரோ. ரெண்டா ஷார்ட் ரேஞ்ச் காட்டாங்க. ஷார்ட் ரேஞ்ச் இல்லையா? இல்ல ப்ரோ இந்த மாதிரி குடு ப்ரோ. குடு. மெம்பர்ஷிப் மிஸ்டா காவியா. தேங்க் யூ ஃபார் மெம்பர்ஷிப். அந்த செட் ஒரு டீம் இறங்குனாங்க, அத போட்டு அடினாங்க. ஷாட்கன் ஆபாவா இருக்கு பக்கத்துல. வண்டி எடுத்து போறான் பாரு ப்ரோ. இது போறால. ஒரேடி 150 டேமேஜ் வந்துச்சு. ஐயோ இல்ல ப்ரோ. எல்லாம் இருக்கிறது தான் ப்ரோ. அதெல்லாம் இருக்கிறது தான் ப்ரோ. எல்லாம் பாத்துக்கலாம். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வாழ முடியுமா? ஓல்டு டீம் என்னாச்சா? ஓல்டு டீம் எங்க இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, டீமே கிடையாது. வண்டியில வந்து அடிச்சிட்டீங்களா? தேங்க்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ப்ரோ. மித்லேஷ் ப்ரோ பொண்ணுங்க மெசேஜ் போட்டால் மட்டும் படிக்கிறாரு ப்ரோ. கௌதம் ப்ரோ நீங்களும் அப்போ பொண்ணா மாறிட்டு வாங்க ப்ரோ, படிக்கிறேன். நான் ப்ரோ வெறுப்பேற்றி நானே 1008 பிரச்சனைகள் இருக்கிறேன். வெண்டிங்ல எனிமினா டேய் எரனே ஃபேஸ்புக் அக்கவுண்ட் லாகின் ஆகுதான்னு பாரு. இப்பவும் காட்டலையாடா நவீன்? இப்ப காட்டுதான் பாரு. நவீன் இந்த பொங்கலுக்கு ஊட்டி ஷேக் ப்ரோ. நீ பிளேயரா பாட்டா ப்ரோ? பாவம் அடிக்குறான் பாட்டு ப்ரோ. ஓ என்ன ப்ரோ மூணு அடிச்சா தெரியா வாங்குறேன். வேண்டாம்
ப்ரோ ப்ரோ நீ என்கிட்ட இருக்க எல்லா கண்ணும் வாங்கிக்கிறேன் போ அப்படி ப்ரோ திமிரலை கேமிங் தெரியும் 3 அசிஸ்ட் ப்ரோ நான் அடிச்ச 3மே அசிஸ்ட் ப்ரோ பின்னாடி என்னாச்சு ஒண்ணே இல்ல அந்த இது காட்ட மாட்டேங்குது ப்ரோ அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இந்த பொங்கலுக்கு பிரியாணி சாப்பிடுங்க ப்ரோ ஓசிக்கு தூரம் மிதிச்சு போடுங்க ஓ 4வது அசிஸ்ட் அது ஒண்ணு இல்ல 3 தான் அது உங்களுக்கு தான் ஒன் செகண்ட் ஓடுறானே நான் வெயிட்டிங் ஃபார் 1 மில்லியன் கீழ எனிமி ப்ரோ என்ன சரி ப்ரோ காட்டாது இதுதான் ப்ரோ அதான் என்னாச்சு நெய்யலகன் சிலம்பு ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ நான் வெயிட்டிங் ஃபார் ஓகே அடிக்கலாம் லைக் பண்ணாங்களா லைக் போட்டுக்கோங்க ப்ரோ அந்த பிரைஸ் இருக்கு கீழ இருந்து அடிக்குறான் ப்ரோ போய்கள் அவாய்ட் இந்த பொங்கலுக்கு பிரியாணி சாப்பிடுங்களா ப்ரோ கை சுத்தி ரிப்பேர் மட்டும் வாங்க ப்ரோ யார் வச்சிருக்கா ஆல்பர்ட் ப்ரோ கை சுத்தி அந்த 6 நம்பர் பாருவாங்க நான் அவரை வெயிட் பண்ண ஸ்பீக்கர் கவர் எடுத்துக்கிறேன் பெஸ்ட் ஃபுல் நீ பார்க்க அழகா இருக்க ப்ரோ வாங்கிட்டு ஓகே ப்ரோ கீழ தான் இருக்கானுங்க வெண்டிங்ல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு நீ இருக்கு டவுன் பண்ண ஏதாவது நான் பின்னாடி ஏறிடுவேன் நீ வால் போட்டு வா நான் வரது நீ வால் போட்டு வா ப்ரோ நான் இறங்கிட்டேன் ப்ரோ டவுன் இல்லாம எத்தனை பேர் இன்னொரு 10 பேர் ஒண்ணா Gaming எழுதி with சுத்தி வரானா subscribe to the channel. வரான் ப்ரோ 1 கிலோ தா ப்ரோ 5வது அசிஸ்ட் ப்ரோ யாரு ப்ரோ கில்லுக்கு மேட்ச் ப்ரோ இது மேல போனோம்னா பிஆர் கிலோ அடிச்சு விட்டு போங்க ஒன்னு தந்தாவே கொஞ்சம் சந்தோஷமாவது இருக்கும்ல எல்லாமே அசிஸ்டா போச்சுனா சரி விட்டு ப்ரோ தரேன் ப்ரோ அமரன் ப்ரோ தீபாவளி அன்னைக்கு பொங்கலுக்கு சாப்பிடலாம் ஆனா பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா இருக்கிற பிரச்சனை இவங்க வேற ஒரு பக்கம் அத கூட அவன் எடுக்கறான் டேய் ப்ரோ எனிமிஸால நேரா கம்முனி இருங்க ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க ப்ரோ சைலண்டா இருங்க ப்ரோ கொஞ்ச நேரம் இருக்கிற பிரச்சனை இல்ல நீங்க வேற ஒரு பக்கம் உயிரை வாங்குறீங்க ப்ரோ ஹைடு போட்டுருவோம் ப்ரோ நானே ஏய் பொயாகாலே மாடரேட்டர் ரிமூவ் பண்ணி விட்டுறான் பொயாகாலே உனக்கு இவனை எங்க ப்ரோ இவனும் இல்ல ப்ரோ வந்துரு அந்த சைடுல லைவ் படுத்துறோம் அதெல்லாம் அவ்வளவுதான் என்ன தம்பி என்னாச்சு என்ன பொங்கிருச்சு நம்மதான் ப்ரோ ஆஃப்லைன் ரிமூவ் பண்ணுங்க எதுக்கு அதே தான் பேசவும் இல்ல ஐயோ சரியா ப்ரோ அப்சர்வேட்டரி மியூட்ல போட்றீங்க மறக்கறமா நல்ல ப்ரோ அப்ப அடி ப்ரோ Facebook பத்தி கேட்டி அப்ப கேட்டுச்சா நான் பேசுனது இல்ல அது போறேன்னு சொல்லிட்டு போனது அது மட்டும் கேட்டுச்சு என்னாச்சு இருக்குதா இல்லையா இருக்கு லாகின்ல தான் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பாத்தியா இல்ல அப்படியே தான் இருக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அண்ணி பாறா பைத்தியக்காரா எப்படி லாக் அவுட் காட்டுவே ப்ரோ அப்படியே லாக் அவுட் ஆகுது ஒரு ஆகாவளி வருமா ஒரு ஆகாவளி தான் ப்ரோ மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுனானா நம்ம கிட்டே வந்து சொல்றான் அதே எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்போம் அது ப்ரோ இது போடு ப்ரோ மைக் ஆஃப் பண்ணி தான் பேசிட்டு ஆல்பர்ட் போடு ஆல்பர்ட் இட்லிஸ் போடு நான் ஆங்கர் போயிட்டு ஆங்கர்ல போட்டுறேன் இங்க தான் 2025 ரீகேப்ல உங்க சேனல் நம்பர் நிறைய வாட்ச் இந்த சைடு வந்து பண்ணிருக்கேன் போயிட்டானுங்க ஆனா இன்னும் பார்க்கல அவலாம் நிறைய நேரத்தை செலவு வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க மாட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக் தான் பயாகளுக்கு மாட் ரிமூவ் பண்ணிட்டா ஸ்டிக் தான் அவ்வளவுதான் பயாகள் நீ சைலண்ட் ஆயிரும் பேசவே பேசாது என்ன ஹரி ப்ரோ இன்ஸ்டாகிராம் வந்துச்சு ப்ரோ இங்க எனிமி இருக்கான் ப்ரோ ஷேக் ப்ரோ வந்துட்டு இருக்கேன் கார் கர்ப்பா வச்சு வந்து போட்டு ரைட் லெஃப்ட் அந்த ஹார்ட் ரோட்ல இறங்கணும் ப்ரோ ஏன் அந்த இதுல கண்ட கண்டெய்னர்ல இருக்கான்டா ஒருத்தன் 80 இவனே ஆல்ரெடி ரைட் சைடு பாரு இங்க இருந்தான்டா அப்பக்குள்ள அமரன் ப்ரோ இவரு வேற எங்கேயோ சொல்றாரு ப்ரோ ஓகே சிக்கர் இது ப்ரோ எதுனாலும் பாத்துக்கலாம் நாங்க எல்லாரும் கூட இல்ல ப்ரோ ஓகே ப்ரோ அது தெரியும் ப்ரோ நான் தான் ப்ரோ என்னை பாத்துப்பீங்க சொல்லுங்க நான் தான் பாத்துக்கணும் பயங்கர சோகமா இருக்கீங்க இல்ல நினைச்சு பாக்குறேன் சோகமா இல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன மாத்தி அடி விழுகுது நிக்கிறான் முன்னாடி நிக்கிறான் பாரு வெளிய ஓபன் பண்ணி நிக்கிறான் இன்னைக்கா புதுசா பழசா அட
ஸ்ட்ரீம் லேப்ஸ் வர ஒரு பக்கம் நக்கிட்டு போயிருச்சு. அது ஒரு பக்கம் ஜோக் காட்டிட்டு இருக்கு ஃபுல்லா. அடிக்கிறான் ப்ரோ. லாஸ்ட் மாதிரி இருக்கு. பின்னாடி வரது. கேப்டன் இருக்கான். அங்க பின்னாடி வருவான் ஒருத்தன். இப்ப பாத்துக்கோங்க. எதுக்குடா ஃபோன் பண்ற நேரத்துல ஃபோன் பண்ணி வெறுப்பு ஏத்துறாங்க. கிரண் ப்ரோ இவனுங்களை அடிக்கலாம் வாங்க. இது ஒரு 2 பேர் ஹரி ப்ரோ பக்கத்துல வானத்திலே அடிக்கிறான் ப்ரோ. கார்லயே கதம் பண்றான். நேராங்க போயிட்டு நீ ரவுண்ட் இருக்குது. பாப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல சத்தியமா. மூணு அடியே சதா சாவனா மஜா சேக்கு ப்ரோ. சேக்கு ப்ரோ உள்ள வருவா. வரான் டவுன் ஆவன். பார்க்காத யாரு சாவ மாட்டேங்கிறான். டவுன் டேய் வெறுப்புடா. நல்ல கிரனேட் போட்டு டவுன் வச்சுங்க. தரமான ஒரு டவுன். யார் நீ? அவனும் போட்டாரு. நீங்க தான் போட்டீங்களா? இதெல்லாம் ஃபைட்டே போகுது. உங்க சட்டில நீ ஆளா? ஆமா புரியல. என்னதுடா? கமெண்ட் லைக் போடாங்க. லைக் போட்டு பாருங்க. கமெண்ட் லெட்ஸ் கோ. வரான் பாருங்க ஒருத்தன். வெண்டின்னு போயிட்டான் ஒருத்தன். வர விட்டு பார்க்குறான். ஒரு அரே ப்ரோ ஏன் ப்ரோ கேரளா ப்ரோ ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இதா இருக்கு. மேட்ச் ஆரம்பிச்சாங்கன்னா அதே போய் பார்க்கலாம். எஃப்ஜேல ஓடுறான். என்ன பண்ணிருக்கான்? செட் அடிக்கிறான். நேடு என்ன போட்டு கொடுங்க. ஏய் கில் அடிங்கடா டேய். 15 17 18. நீ என்னடா ஒரு கில் அடிச்சு வச்சிருக்கடா டேய். ப்ரோ என் அசிஸ்ட பாரு ப்ரோ. 6 அசிஸ்ட் ப்ரோ இந்த சேக் ப்ரோ கூட போயிட்டு. எனக்கு சொல்லு ப்ரோ வந்தது. என்ன படிச்சிருக்கேன் ப்ரோ? நான் எம்பிஏ ப்ரோ. 30 மினிட்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகே 30 மினிட்ஸ் இல்ல லேட் ஆகும். மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா? எம்பிஏ ப்ரோ. எம்பிஏ ஹரி ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மியோட சாபம் தானா தெரியல ப்ரோ. என்னவா இருந்தா என்ன எல்லாத்தையும் பார்ப்பான் இந்த ஹரி. அண்ணா பிரியாணியா பொங்கல்ல சாப்பிடலாம்ல? பிரியாணியா பொங்கல்ல சாப்பிடலாம். பொங்கல்ல சால்னா ஊற்றி சாப்பிடுமா? கரெக்டா இருக்கும். சரியா? ஆத்தாடி என்னாச்சு? 4 பேர் கயிறு காட்டு போட்டு சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. வாங்க ஜோனுக்குள்ள வாங்க. எம்பிஏ வேஸ்டடா. எல்லாமே அதான். என்ன ப்ரோ எல்லாரும் என்னோட எம்பிஏவிலேயே குறியா இருக்காங்க. ஏய் யாரா நீ? வரான் ப்ரோ. ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டு வெளியே வீட்டுக்கு. மோக்கோ பாத்துக்கோங்க. அவனுக்கு ஒரு 50 டேமேஜ். நான் மார்க் பண்ண இடத்துல தான் உட்காந்து இருக்கோம். என் பின்னாடியும் எனிமி. உள்ள வந்து சாவறோம் ப்ரோ. என்னடா இவனுங்க டேய். சேம் கதை தான் எனக்கும். ப்ரோ 2 ஸ்குவாட் கண்டது. ஏய் அச்சலாண்டா உள்ள வாங்கடா. சேக் ப்ரோ எங்க இருக்க சேக் ப்ரோ? இங்க இந்த பக்கம் ஜோக் காட்டிட்டு இருக்காரா? இவர் ஒரு பக்கம் ஜோக் காட்டுறாரு गाइस ஃபுல்லா. என்ன ஃபுல் ஜோக் காட்டுறாரு இவர் ஒரு பக்கம். ப்ரோ லைவ் இல்லையா ப்ரோ? இது லைவ் தான் ப்ரோ. இந்த கம்பியில அடிச்சு கீழே வர மாதிரி போடு சேக் ப்ரோ. என்னடா கில் எடுத்துரு. நைஸ் சேக் ப்ரோ. வரலையா? பின்னாடி வால் போடு.
வேணாம் ஃபர்ஸ்ட் மெடி போடு ப்ரோ. வால் ஆடா சேக் ப்ரோ மெண்டல் சேக் ப்ரோ. சேக் ப்ரோ இறை வீஸ் போட்டு பால போடுற சேக் ப்ரோ டபார்னு. எத்தனை கிலோ 17 21 22 24 24 கிலோ 284. கம்மி தாங்க அடிச்சலாம் 1 மணி நேரத்துல அடிக்கலாம். நடுவுல போனது கால்குலேட் பண்ணிட்டீங்களா? இல்ல வராது. ஒரு 2 வராதா? 1 மணி நேரம் கழிச்சிருங்க. இன்னும் 2 மணி நேரம் நேத்து ஒரு 2.5 மணி நேரம் ப்ரோ. அது நான் கணக்கு வச்சுக்கேன் ப்ரோ. 254 கைஸ் 24 கிலோ 254. கமான் गाइस லைக் போட்டு பாருங்க गाइस. லைக் போட்டு பாருங்க. கமான் ப்ரோ. அபிஷேக் தான் ப்ரோ ப்ரோ பிளேயர். அப்படியே சொல்ல சொன்னாரா உன்கிட்ட? சொல்லிட்டியா? காசு எவ்வளவு தரனாரு? பேமெண்ட் வந்துருமா கேட்டையாடா? ஓகே பேமெண்ட் வந்துருமான்னு கேட்டையா? யாருக்குமே நவீன் உனக்கும் காட்டியாடா? அது சேனல் பக் காட்றதுக்கு गाइस. அப்ப சப்ஸ்கிரைப் லைவ் போட்டா அந்த பிராண்ட் நம்பர் காட்டுறேன் தானே. அது காட்டல. மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ளூ டாட் தான் காட்டுது. என்ன பிரச்சனையே தெரியல. இப்போ என்னன்னா இது ஷார்ட்ஸ்லயும் காட்ட மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டினாங்கன்னா வந்து பார்ப்பாங்க. நமக்கு இதெல்லாம் புதுசா நிறைய நடக்கிறதானே. காத்துல போட்டு சீட் எங்கிட்டு போகுது? சேக் ப்ரோ. ஒன் டேப் ப்ரோ. ராடா கேம் ஆல்பர்ட் வா ப்ரோ டக்குனு ப்ரோ. ஒரே நான் ரேப் பண்ண வால் அதனால தான். ஏய் என்ன டாஸ்க் ப்ரோ? டாஸ்க் வந்து என்னன்னா ப்ரோ கையை சுத்தி அதை எவ்வளவு இன்னைக்கு லைவ் 6 மணி நேரம் லைவ் விளையாடுறோம்னா அப்படின்னா 6 மணி நேரத்துல 469 கிலோ அடிக்கணும். அதான் ப்ரோ டாஸ்க். 469 கிலோ அடிக்கிறதா கில் அடிக்கிறதாங்க டாஸ்க். மேஸ் எடுத்துக்க பாரு. மேஸ் ப்ரோ காயின் இல்ல. மேஸ் எங்க வரான் பாரு. வரானா நான் உள்ள வந்துட்டேன். ஆனா உள்ள நீ வா போட்டு அங்க நிக்கறான். மேஸ் நிக்கறான் ஓபனிங்ல. அடி ப்ரோ அடி. காயின் தா. அவளாங்க ஸ்னோர்க்கல். ஆமா ப்ரோ லைவ் காட்ல ப்ரோ. கடவுளே ஏன் ப்ரோ எனக்கு எப்படியா அழுகுது சீக்கிரம் சேக். அழுகுறதா சிரிக்கிறதா பேர்ல விடுங்க. நடக்கட்டும். அவ்வளவுதான். கோவிட்ட ஃப்ளோ தான். பாயிண்ட் எனிமி இறங்குற ஃபுட் காட்டுதே ஓடலாம். டவுன் ப்ரூனோ. ஆனா கேம்பர் வேற புரா டபுள் ஸ்டார் மார்க். எத்தனை பேரு? ஓ டபுள் ஸ்டார் ப்ரோ நல்ல டேமேஜ் அடி. ஒரு 140 டேமேஜ் ரெண்டு பேர் இருக்காங்க. இங்க கார்ல தரங்கறான். பீக் சைடுல அந்த மேல வண்டி கிட்ட இறங்கறான். யார் லூட் பண்ணிக்கிறான்? மாட்டிக்கிறோம். டேபிள் ப்ரோ மேல பாரு. மேல சொல்றேன் வாங்க பாருங்க. சுத்தி நிக்கறாங்க பாத்து. இது அந்த ப்ரூனோ ப்ரோ. டவுன். கீழ கீழ எல்சப் வரையா எல்சப் வந்து மேல ஏறணும். பக்கத்துல காட்டு பாரு ஃபுட் சேக் ப்ரோ. சேக் ப்ரோ பக்கத்துல கிடையாது வெண்டி. ஆமா வெண்டில அவன உட்கார்ந்து இருக்கான் போல பாருங்க. நீங்க வாங்க ப்ரோ. ரெடி ப்ரோ உனக்கு. சீக்கிரம் வாங்க கில் எடுத்துறோம். ஏய் உம்மாலாக்கா. ஏய் சாரி எமோட் போறானுங்க. தமிழ் டீம் தான்டா அவனுங்க. ஏய் சாரி ப்ரோ. சாரி ஐயோ டென்ஷனை பூரா இங்க இறக்குறனே. வேணாம் சாரி ப்ரோ. Ashwin subscribe to the channel. சாரி. கீழ
கில்லர் டக்கு ஈச் ரவுண்ட் வரலாம் ஈச் ரவுண்ட் சீரோ ரேப் எமோட் போறானுடா எமோட் போறானுடா தூக்குறான் சீரோ நான் வந்து எங்க உள்ள ஆல்பர்ட் ப்ரோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆடுங்க வந்து எமோட் போடு இவன் வந்துட்டே இருக்கான் ப்ரோ இந்த ப்ரோ வந்து கடிங்க அடி இவனே மாட் போடு அடிக்குதா லைக் ப்ரோ பீக்ல இருந்து வந்தான் ப்ரோ ஸ்குவாட் வருதுடா 4 பேர் வருவாங்க வண்டில சொன்னா ஆயிலையே சேக் வர யாரோ வந்து ஓடுற எப்படி ப்ரோ இங்க வரவா இல்ல ரெக்வெஸ்ட் போறானா வா ரெக்வெஸ்ட் யார் அந்த ப்ரூனோவா சொல்றேன் ப்ரோ அவனை எல்லாம் கண்டுக்காதீங்க ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ அவனை எல்லாம் சல்லின்னு அவனை எல்லாம் கண்டுக்காதீங்க அவனெல்லாம் சும்மா வாய் தான் இது மாதிரி பண்றாங்க ப்ரோ ப்ரோ அவனை எல்லாம் மதிச்சுனா நம்ம தான் ப்ரோ ஆச்சுங்க ப்ரோ அவனை எல்லாம் மதிச்சுனா நம்ம மூஞ்சில நம்மளே பிஎல்இ போட்டுக்கிற மாதிரி அவனை எல்லாம் கண்டுக்கவே கூடாது சரி அவன்லாம் பிக்கு சமம் முட்டை கட்டும் என்கிட்ட இருக்கு யாருக்கு அதனால அவனை கண்டுக்காத அவனுக்கு மதிக்காம முட்டினாலே அவனுக்கு அவமானம் தான் ப்ரோ உட்பேக் இறந்து வா ப்ரோ வேற என்ன ப்ரோ லாங் ரேஞ்சுக்கு அது ஏதாவது இருக்கா ஏகே வெளிய லூட் பாக்ஸ்ல ஏகேவோ இது இருக்குது ஏகே அப்படி தெரியாம வந்துருச்சு சத்தியமா நான் ஒரு வெறியில நான் வேற ஒரு பிரச்சனை மண்டையில யோசிச்சுட்டு இருக்கேன் அது வந்துருச்சு இறந்து ப்ரோ கை சுத்தி வாங்க ப்ரோ பச்சை கலர் Enemy nearby detected. எத்தனை பேர் லாக்டவுன் போட்டு 76 லாக்டவுன் டெரரிஸ்டால எப்படி டீம் இருப்பானுங்க வாங்க திரும்ப வரேன் ப்ரோ வரட்டு ப்ரோ என்ன ப்ரோ பண்ண ப்ரோ வா ப்ரோ அவனை லைக் பண்ணா லைக் போட்டு பாருங்க கமெண்ட் 2k லைக்ஸ் போலாம் 1k லைக்ஸ் போலாம் ஒரு டீம் வைப்பா ஆலியா ஒரு டீம் ஆயிடுச்சு இன்னொரு டீம் இருக்கு ஒரு டீம் போய் பாட்டு இருக்கு யாருமே இப்போ வாங்க ப்ரோ ரைட் இந்த ஹார்ட் மார்க் வாங்க வாங்க அரியா நான் தோர்க்கு ஸ்குவாட் கன்னு ஸ்குவாட் ஒரு அளவு ப்ரோ சட்ட தெரியும் ப்ரோ நீயா பேசியது நீ ப்ரோ கோவத்தில் வந்துருச்சு ப்ரோ விடுங்க ப்ரோ தப்பு தான் ப்ரோ விடுங்க நீயா பேசியது சத்தியமா பாட யோசித்தேன் ப்ரோ நீ சொல்ற நானே பாடி யோசிச்சேன் இந்த பாட்டா ஏன்னா நர்ஸுக்கு பாடிட்டு இருக்க எல்லா காயும் இப்படி சேர்த்து ப்ரோ இதுக்கு போகலாம் போயிட்டீங்களா நீங்க காயம் என்ன பண்ண போற அட்டாக ஒரு ஆளு ப்ளீஸ் போடுறது அங்க நான் அந்த பச்சை கலர் வாங்கி விட்டுறேன் மொத்தமா இன்னும் ஒண்ணே வாங்கலாம் இட்லிஸ் போடுறோம் நீயா பேசியது நண்பே நீயா பேசியது நண்பே என்னையா பைக்கு வீலிங்க பைக்கில் வீலிங் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுவோம் ப்ரோ ஆல் ஏரியா டார்கெட் அசால்ட்டு பண்ணுவோம் நினைக்கணும் பிளைண்ட் ப்ரோ ஆக்ஸ் நரிக்கோட்டம் பெஸ்ட் டியோ எவரா அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ப்ரோ ப்ரோ அவருக்கு நான் சொல்கிற காமெடியெல்லாம் புரியும் ப்ரோ இங்கே இவனுக்கு புரியாது ப்ரோ இதெல்லாம் பீமா சட்டில தான் கடந்து இறந்து அப்படியே வாங்க இறந்து வேலையை கொண்டு எடுத்துக்கோ இப்பயே கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சத்த நிமிஷத்துக்குறாங்க ப்ரோ அடா பாவிகளா ப்ரோ 2 பேர் காணுங்க ப்ரோ அங்க போங்க பீம சத்தியே போங்க இந்த எல் ஷேப்ல ட்ராப் பால் போட்டு நிக்கிறானு
சுரேஷ் ஐடி பிளைண்ட். ஆமா பிளைண்ட் ப்ரோ எங்க போட்டு விட்டுருங்க bro. போனாரு ப்ரோ? அவருக்கு ப்ரோ அவர் ஒர்க்குக்கு போறாரு ப்ரோ. இந்த வந்துட்டாரு பாருங்க. இன்னுமா வீட்டுக்கு வரலையா? இன்னும் நான் வீட்டுக்கு வரல. வராதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு வராதீங்க. பிளைண்ட் ப்ரோ அங்க இருக்கானு பாருங்க. விட்டுறாதீங்க ப்ரோ அவனை போறக்கு. வரானுங்க. ட்ராப் பால் மேல போட்டு நிக்கிறான் பைத்தியக்காரன். ட்ராப் பால் ஆட்டமா இருந்துச்சு மக்களே ப்ரோ. அவரு போட்டு இருப்பான் ப்ரோ பயோகேல அவர் 24 அவரது இங்க இருக்கா பாருங்க பின்னாடி பின்னாடி தேத்துறான். Enemy எவர்தான் மேனேஜர்? வண்டி மாட்டாம ஸ்பான்சரே பண்ணலாம் தம்பி. ஏன்னா 100 மட்டும் ஸ்பான்சர் என்கிட்ட வரக்கூடாது. எவனோ மேல இருந்து அடிக்கிறான் ப்ரோ. ப்ரோ அந்த வண்டி கொளுத்து ப்ரோ. பைக் எடுத்து ஓடுறான். கிடைச்சிருச்சு. வாடிக்கோ யாரடா எஃப்ஜெல் 70 72 ஒன் டச் இறங்கும். சோலா பீஸ் உனக்கு என்ன தெரியும்? யாரு வண்டி திருடிட்டு போயிட்டான்டா அவன். பைக் இருக்கு 2-3 வண்டி இருக்கு. கார் இருக்கு, பைக் வேணும் எனக்கு. அந்த நான் எடுத்து வந்தேன் அந்த வண்டி. இருக்கு பைக் இருக்கு பைக் இருக்கு. அவரு கொண்டு வந்து பைக்ல இறங்குறாரு. இது நான் கொண்டு வந்தது அங்க இருந்து. எங்க சரி வண்டி ஏத்திட்டு போங்க. 200 வண்டி ஏத்திட்டு போ ப்ரோ. துரோகம் பண்ணாத ப்ரோ. கேமட்ட கொல்லணும் ஆசை இல்லையா ப்ரோ? ஆடுறேன் கண்டிப்பா வருவார்ல. நான் தைரியத்துல வரேன் தெரியல உங்க கூட. யாரா கொண்டு போய் என்ன விட்டுறேன். விட்டுரு ப்ரோ. நான் அடிச்சுப்பேன் ப்ரோ. ஆல்ரெடி யாரா வண்டில ரெமால் ரெட் மார்க் காட்டுதா ப்ரோ? ரெமால் ரெட் மார்க் காட்டுதா? ப்ரோ ஃப்ரண்ட் டர்ன்ல எல்லாம் காமிக்கல. நான் உட்கார்ந்திருக்கான் ப்ரோ. இப்ப காட்டு. down spree. வெளிய பைக் இருக்கு. சரியா வெளிய ஒரு பைக் இருக்கு. ஓகே ப்ரோ. முடியலையா? ஃபிட்னஸ் போடுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ப்ரோ. பறக்கறோம். பறந்தே ஆகறோம். ஒண்ணே ஆகறோம். பறக்கறோம். மாத்த போங்க. ஆர்ல அடிச்சிருக்கு. போட்டு காட்டுது சரி. நான் முன்னாடி வாங்குறேன். அவுட்டா சோன்ல பீமா சித்தில ஒருத்தன் அவன் டேமேஜ் வாங்குறான். நான் இல்ல. நீங்க ஸ்டாப் பேசிறேன். ப்ரோ நான் ஒரு மார்க் பண்ணி எல் ஷேப்ல ஃபுல் ஸ்குவாட் இப்ப இறங்குச்சு. Get there. ப்ரோ ஃபுல் ஸ்குவாட் இப்ப வண்டில போய் இறங்குறாங்க. ஏய் ப்ரோ. Help me. Thanks. ப்ளூ கலர் வர தெரியும். ட்ரீட்மென்ட் பண்ணுவீங்களா? என்ன அது? போ மேல போயிட்டியா? மேல போயிட்டாங்க. நான் மேல வரேன். ஏய் லான்ச்சர் போய் மாத்திரலாம். 4 பேர் இருக்கானு அங்க. அதான் டீம் போகுது. இறங்குற வா. லான்ச்சர் மேல இருக்கு. அவன் அடிக்கவே வச்சிட்டு இருக்கான். பீமா சித்தி இங்க வருவானுங்க பாத்து. ஐயோ எனக்கு கொஞ்சம் தூக்கி வச்சா ப்ரோ. யார்லயே சுட்டா. அப்படியே கீழே வச்சா. Down spree. புரியா? நான் இது வெட்டிடுவான். தூக்கி விட்டுறா. நான் அடிக்க போறது. ரிவைவ் பண்ண போறான். பிளைண்ட் இது இறங்கணும். ரன் பை. புல்ஃபை போயிருங்க. உசையா. இல்ல ஆல்பர்ட் போறான். ஆல்பர்ட் போயிட்டாரு. விட்டு போறோம். அட பாவி. ஆல்பர்ட் ப்ரோ போனா சொல்லு ப்ரோ. அதுல ரிவைவ் பண்ணிட்டாரு ப்ரோ. இறங்கு. எத்தனை வருவாங்க? ஆல்பர்ட் வந்துருவியா உனக்கு? நான் வரேன். 13 ஒரு 8 கிலோ அடிங்க ப்ரோ. யாருமே புதுசு தக்காளி மாட்டீங்களா சத்தீங்களா? கீழே போய் இதெல்லாம் கீழே வச்சு ப்ரோ.
கீழ ஒரு அடி ஒரு பாத்தாரு ஐரிசியும் வச்சுக்கிறான் என் M2 போன் எடுத்து ஆட்டான் இந்த வீட்ல இருக்காங்க இந்த வீட்ல Head there. 4 பேரு அவ்வளோதாங்க. சம்பவம் செய்யணும் முடிவு பண்ணிட்டா சம்பவம் செய்யறதான். ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளையெல்லாம். ரேல 39 கிலோ ராட்சி மேட்ச் பாருங்க. எவ்வளோ ப்ரோ? 39. 39ஆ? 12 11 10 6 12 10 10 30 33 39 கிலோ. 39னா 84 இருந்து 39 எவ்வளோ கைஸ்? 310 310 இருந்து ஒரு 9 சேர்த்துனா 309 319 323 323 கைஸ். அவ்வளோதான் செய்ய 2 மேட்ச்ல அடிச்சு வந்தாச்சு. மூடிக்கு முதல்ல இருந்தே ஆடி இருந்தோம்னா இந்நேரம் போயிருக்கலாம். கிராஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. Free Fire India is set in a virtual world, and it's not based on the real world. Don't worry, Chee. eliminated, respawn awaits. வெறுப்பு கைஸ். Showtime! Battle Royale. Battle in style. Head to the vending machine. இரண்டோட ஒரு டீம் சொல்லல ஏதோ பேரு. பட்டாஸ் ப்ரோ. பட்டாசு ப்ரோஸா. அடா அஞ்சில ப்ரோ. சுரேஷ் ப்ரோ உனக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் பாய். இனிமேல் பக்கத்துல இறக்க மாதிரி இருந்தா ஹெல்ப் மீ மெசேஜ் போடுவோம். அதை தொட்டு விட்டாரு. நியூ மெசேஜ் Footsteps on me. அப்படி இருந்தா எனிமி இருக்கா? அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே கொத்து வராங்க. இரண்டாடுவோம். இருக்காங்க. இது அநியாயம் அடி. வாங்க ஒரு டவுன் ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. யாரா கூட வந்தது? யாரா ப்ரோ அவனுக்கு கொடுத்த டேமேஜ் சீக்கிரம் கில் எடுங்க. அந்த சைடு கயிறு போட்டு நின்று இருப்பானுங்க பாருங்க. ப்ரோ வா ஆல்பர்ட் ப்ரோ வாடி வா. நான் இல்ல அது எரன் ப்ரோ வா. போ ஃபர்ஸ்ட் FFMAI மேட்ச் ஸ்டார்ட்டட். எப்போ ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ? அவன உள்ள வரதுக்குள்ள தூக்கி விட்டுறாங்க ரெண்டு பேரும். 5:50 அந்த மாதிரி ஆயிரும். வெயிட் பண்ணு. வா ப்ரோ தூக்கி விட தான் ப்ரோ ஆன் வழி இல்ல. அவனுக்குள்ள பெரிய ஃபைட். நிறைய பேர் இருக்கானே. டவுன் வா ப்ரோ. அப்படியா? 2 மேட்சா கண்டினியூவா? ஓகே ட்ரை பண்றேன். போன மேட்ச் பாத்தீங்களா? ஓகே இந்த மேட்ச் அடிக்க யோ டேமேஜ் சேவ் பண்ணி வா. தூக்கு நிக்கறான். ஏத்திக்கிறான். ஓட்ட தூக்கலாம். இல்ல வரல அங்க தான் இருக்கறான். அங்க தான் இருக்கான். சொல்றா. ஏய் ப்ரோ எய்ம்ல ஆக்கி அவன ப்ரோ உள்ள போ ப்ரோ லூட் அடிக்கறியா ப்ரோ? எல்லாம் எனிமி இருக்கு. ஆமோவே இல்ல ப்ரோ. 9 ஆமோ வச்சிட்டு என்ன அடிக்கணும்? ரைட் சைடு மேல நிக்கற. ரைட் சைடு ஆல்பர்ட் ப்ரோ அவர் கூட போ ப்ரோ. இந்த சைடு வெளியே வந்துட்டான் ப்ரோ. அவன் எங்க இருக்கான்னு பாத்து நானு. ஏய் வேற வேண்டா. அங்கேயே வந்துக்கலாம் நினைக்கிறேன். அதான்
சரி ப்ரோ போய் காயின் தூக்கு போ விட்டு போதும் Need equipment. உங்கள்ட்ட காயின் இருந்துச்சா இல்லையா அவங்க எடுத்து கூட வரேன் நீ பண்ணி கொடுத்து ஏய் டிப்ரஷனா இருக்குது கே சத்தியமா எனக்கு உண்மையாலுமே ஒன்று போனால் ஒரு பிரச்சனை கடுப்புண்டே இருக்குது உண்மையாலுமே என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுங்க மாட்டேங்குது நீ லைவ் முடிச்சா என்ன பிரச்சனை இருக்குது ஒரே பிரச்சனையாக வாழ்க்கையே பிரச்சனையாக தாங்க போகுது இந்த மாதிரி வெளியே போயிட்டீங்களோ இந்த லைவ் நோட்டிஃபிகேஷன் காட்டினா வியூஸ் வரும் ப்ரோ இது காட்டவே மாட்டேன் இன்னைக்கு தான் ப்ரோ எனக்கு அதுவே தெரியுது அதனால தான் ப்ரோ இவ்வளோ இதாக இருக்குது ப்ரோ ஆனால் லைவ் போடுறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இருங்க ப்ரோ நான் revival point. ஒரு 100 காயின் மட்டும் எங்க தட்ட முடிஞ்சா தெரியும் 700 இருக்கு என்கிட்ட நான் இறக்கி விட்டுறேன் சேஃபா மட்டும் ஆல்பர்ட் சேஃபா மட்டும் கார்டு கன்லாம் கிடக்குது இங்கே சேஃபா ஏழு கை சுத்தி அதை வாங்கு ஓகே இதுனா ஹார்ட் வாங்கு வெஸ்ட் வாங்க அது ஹார்ட் வாங்கு வாங்கு டீலா இல்ல இது வேணா வாங்க விடு வாங்கிட்டீனா விடு வாங்கிட்டீனா பஸ் அது மாத்திக்கலாம் நமக்கு ஏடிஎம் மாதிரி அது தெரியும் நார்மலே போட்டு வச்சுக்கிறேன் டோக்கன் எடுத்து வா நான் தரேன் நான் 300 வா ப்ரோ 200 காயின் தான் இருக்கா காயின் வேடி கட்டச்சு அப்ப ரெண்டு பேர் அடிச்சு இட்லிஸ் போட அப்படியே அவர் எங்க இருக்காரு பீமா செக்ரட்டரி அப்படியே வாங்க யார் ப்ரோ மைக் சவுண்ட் அது எனக்கும் கேக்குது அதான் இரண்டோ என்னாச்சு என்ன பண்ணி வெளியே இருக்கீங்களோ இருமா ஒன் ஷாட் நிறைய ஆச்சு எடுத்துக்கோங்க ஆல்பர்ட்டோய் மேல ஜிப்லைன் வரானா கீழே வரானா கொண்டு போறேன் ஏதோ வைங்க 43 56 அவனுக்கு 87 95 ரச்சடி நான் பாத்துக்கிட்டே இருக்கும் எல்சா பிளேயர் ப்ரோ ஓபன் ஏரியா சரியா அவர் போட்டு க்ளோவல் போட்டு அவர் டவுன்லோட் ஸ்டார் வைக்கிறேன் என்ன பாத்துக்கிட்டு இருக்கா ஆப்க்கு இருக்கா ஆவுடா யாரு கிட்ட சாவுடா சாவு கையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ரோ ஓகே ப்ரோ இது என்ன சொல்றது உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறேன்னே தெரியல ப்ரோ இது ஏன்னா ப்ரோ நான் இப்போ எப்படி சொல்கிறேன் நான் இப்போ லைவ் போடுறேன்னா இது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் ஓகே பார்ப்பாங்க இது என்னன்னா இப்போ யாருக்குமே தெரியாத மாதிரி லைவ் ஓடிட்டு இருக்குது ப்ரோ என் லைவ் என்னடா ப்ரைவேட் லைவாடா போடுறேன் நான் சீக்கிரட்டாக ஓடுறேங்க நான் என்ன ஏதோ வேற ஏதாவது லைவுக்கு போடணும் என்னடா சீக்கிரட் லைவ் ஓட்டிட்டு இருக்கிறீங்க என்னோட லைவை Capturing the defensive drop. இப்போ கேக்குதா சவுண்ட் இல்ல இப்ப கேட்கலாம் கேடிஸ்னா சொல்லு ஹலோ ப்ரோ வெஸ்ட் வாங்கி திருப்பி வெஸ்ட் வாங்கி என்ன போகல அப்பவே போறேன்னு சொன்னீங்க ஓகே
கவர் எடுத்துக்கிறேன். வா ஆல்பர்ட் ப்ரோ, அங்க எங்க போற? வா உள்ள வா. விராட் கோலி சென்ஸ் இருக்குமா? அவன்னா இவன்னா பெரிய இவனா? இவன் ஹேண்ட் கிட்ட கேட்டா தெரிஞ்சிருமா என்ன? அடா டேய் சப்பையா, சின்ன பாரு என்ன சொல்லி வச்சிருக்க? இந்தியா டீமோட அனலிஸ்ட் நான் தான் சொல்லி வச்சிருக்கியா இல்ல கடவுள் நீ இது சொல்லி வச்சிருக்கியா? ஆல்பர்ட் ப்ரோ கிளம்ப, ஆல்பர்ட் ப்ரோ பின்னாடி கிளம்ப. ஆல்பர்ட் இல்ல ப்ரோ, எரன் ப்ரோ அது. யாரா நான் சாரி ப்ரோ நீ எங்க ப்ரோ செத்துட்டு இருக்க? போய் அது இது வாங்கிட்டு இருந்தேன் ப்ரோ, ஆர்ட் இது. எவனாச்சும் வா. அப்பதான் வந்தானுங்க வண்டியில வந்தா, அப்பதான் கரெக்டான் போறான் பாருங்க. ஏகுரு நான் கவர முடியாது, இங்க முன்னாடி வச்சிருக்கேன். உங்களுக்கு சண்டையா? இல்ல ப்ரோ, எனக்கு ப்ரோ அடி. ஏறமா ஏறி அடி ஏதோ ஹாட்ல உட்கார்ந்துடா, ஹாட்ல உட்கார்ந்து ஏதோ பண்ணு. அவரே ஹரிபோ காத்து. Capturing the revival point. அழுத்துறானோட கண்டபடி போட்டுக்கிட்டு ஏ பண்றியாடா இல்ல வந்துருவானா? அட்ரா வால் பிளாட் தட்டுடா, வராம வால் போட்டு நீயா தட்டு. வாங்க நக்கு வாங்க டேய், அங்கேயே இறங்கி சொருக ஒண்ணுல. டேய் ஒருத்தர் டவுன் வச்சு கில்லர்ரா, கில் எடுத்துரு. இந்த வந்து போடுறாரு வர்றாரு, அங்கேயே வந்து உடனே போடுறாரு அங்கேயே வை. வா வா ஒத்தபடி இருக்கு. என்ன வச்சு ஒத்தப்படியா? செருப்புலயே அடிக்கிற மாதிரி வந்து இப்போ பாரு. செருப்புல அடிக்கும் ப்ரோ அவனை. அதோ கீழே ஓடுறான் பாருங்க, இன்னொருத்த பின்னாடி வரான் பாரு. பின்னாடி வால் போடு. நீங்க என்னடா ரெண்டு பேரும் என்ன பெரிய மயிராடா நீங்க ரெண்டு பேரும்? நாலோ தேங்கா பாருங்க மாதிரி புக்ஸ் வருது. பேக்கப் பண்ணி கொடுக்குறான் அவனுக்கு எவனோ. ப்ரோ நான் ஜோன்லயே காலி ஆயிடுவானோ? இல்ல வந்துச்சு மெட். ஏய் பொடியா வெளியே போ. பெரிய இவரா பார்த்தா நாங்க என்ன பயந்துருவோமா? வெளியே போடா வெங்காயம். ANBESIVAM subscribe to the channel. ஒரு லாங் ரேஞ்ச் கொடுமா இல்ல மேல ஒரு தேடிட்டா, மேல வந்து ரெண்டு பேர் மேல. ரெண்டு பேரும் சேர்க்கிறோம். யாரிட்ட ப்ரோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க ப்ரோ, கொஞ்சம் ப்ளீஸ் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க ப்ரோ. சேனல் ஐகானிக் லைவ்ல ரெட் லிங்க் காமிக்கல ப்ரோ, எனக்கு காமிக்கிறது இது காமிக்கல. இந்த பக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே வா. ஓகே ப்ரோ. அப்ப பீக்ல சண்டே அடிக்கறாங்க. நம்ம சேனல்ல மட்டும் தான் காமிக்கல, மத்த சேனல்ல காமிக்கல गाइस. நம்ம சேனல் மட்டும் தான் காமிக்கல, வேற எதனா சேனல் சும்மா செக் பண்ணி பாருங்க. இல்ல இது குட்டா. Enemy nearby detected. வாண்டட் ப்ரோ மெடி வாண்டட் ஆல்போ ஒரேடி அப்படி ஏறி. சாட்டர்டே சண்டே நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆகாது நண்பா. ஒய்டி முன்னாடி இருந்து இது ப்ராப்ளம் தான். 2 டேஸ் அப்படி தான். அவன் ஸ்னைப்பர் வச்சிருக்கான். ஒரு பாட்டா ஓடுறான் கட்டி. வரான் பாருங்க அவன் டீம்மேட். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் தானா? அது அப்படி தான் ப்ரோ. சரி விடுங்க. மானா இதோ வரான் பாருங்க ஒருத்தன். எங்க எனக்கு அடியில அலங்க போட்டான். கில்லு நம்மளுக்கு தான் வருது. அடுத்து என்ன வந்து சைடா போனா வெண்டிங் மிஷின்ட்ட காயின் போட்டு வாங்க. காயின் போட்டு இந்த பக்கம் வாங்க.
வெண்டிங் செல்டர் இருக்கிற காயின் எல்லாம் போடுங்கடா. யாரா இறங்கிட்டு போட்டு வந்துக்கினே தான் இருக்கான் இவன் தமிழ் டீம். காயின் போட்டு வாங்கடா, காயின் போட்டு வாங்க அங்கேயே. வெளியே வா முதல்ல உள்ள இருந்தா மாட்ட மாட்டான். ஏய் இவனே இந்த தமிழ் டீமுக்கு இதே வேலையா போச்சுடா டேய். ஸ்டீம் ஸ்னைப் பண்ணி அடிக்கல என்னடா பெருமை டேய். வெறியாத்ரானே இவனு ஒரு பக்கம். எவன் போட்டானா இல்ல யாரு ப்ரோ இவனே? ஓகே சரி. போதுமாடா போயிட்டு வாங்கடா. எப்பா சாமி சும்மா வரானுங்கடா. எப்பா ப்ரோ சும்மா வரானுங்க ப்ரோ. ஏய் இது அடுத்து ஆல்பர்ட் வால் போடு. எனக்கு சேர்த்து வால் போடு. சிமெண்ட் ஹவுஸ்ல அடிறான் ப்ரோ. சிமெண்ட் ஹவுஸ்ல அடிறான் ப்ரோ. வால் போடு என்ன ப்ரோ கேட்டேன். ஏய் அவன் நீச்சிரான் என்கிட்ட காயினே இல்ல ப்ரோ. காயின்ல போட்டா 2 நிமிஷத்துல போட்டது 2 நிமிஷத்துல எடுத்து. ஹரிண்ணா சந்தோஷமா இருக்கியா? ஏன் இல்ல ஓகே ஏன் சந்தோஷமா தான் கம்ஸ் எடுத்து ப்ரோ இல்லடா இல்ல வாட்ஸ்அப்ல நமக்கு இவன் யார் கூட வந்துட்டான்டா இங்க ஆல்பர்ட் அங்க போய்ட்டான். கார்கில் போட்டு உள்ள போ. பாக்க கூட இல்ல பாக்கவே இல்ல ப்ரோ. ஏய் ஏறேன்னு பைத்தியக்காரா. ஏய் அடிக்கல ஒண்ணு இல்ல பாருங்க 2 1 ஒரே எக்ஸிட் விட்டானே பாக்கலையா? என்ன அவர் கூட போப்பா ஆல்பர்ட். மேட்ச் அடிச்சாரு வாட்ஸ்அப்ல இப்படி தான் அதுவா லைவ் இப்படி காட்டுறதுல அது பார்த்தேன். அடி ப்ரோ 34 கிலோ வந்துரும். அங்க இருந்து நேரா சுடு. அங்க இருந்து என்ன சுடு? கை தூக்கி ஃபீட் வாங்கி கொடுக்கலாம். ஃபீட் வாங்கி கொடுங்க. எனக்கு கூட ஒரு வால் போட்டு என்ன சுடு. பின்னாடி ஒரு வால் போட்டு என்ன சுடுறா போடா. பின்னாடி வேற என்ன வால் போட்டு என்ன சுடுறா. அங்க போய் போடா வரவா அதே புரியல ப்ரோ. ஆல்பர்ட்க்கு அரிய கொட்டி கிடக்கு ப்ரோ. Capturing the defense airdrop. ஹரியா இத அதான் கை தூக்கி ஃபீட் வாங்கடா. பாத்துட்டீங்க ரைட் இருக்கு ஆல்பர்ட் ரைட்ல இருக்கா. போடு ராசா ரைட்ல வந்துட்டான். தலைய போடு ஏறி ஆஸ்கர் போட்டு முடிச்சு. ஆஸ்கர் இங்க தான் ஆஸ்கர் போட்டு முடிச்சு. அதே தட்டு பண்ணா ஒரே டிக் அவன் ஜோன் மூவ் பண்ணல. அட போன் எடு. டாடி ப்ரோ போன்ல என்னடா அந்த இதுதான் நான் போட்டு அனுப்பிச்சேன். அதானே 7:34 கிலோ ஹரியானா அந்த மேட்ச் 34. ப்ரோ எவ்வளவு ப்ரோ? 34. அப்ப எவ்வளவு 24 324 356 358 ஒரு 100 கிலோ அடிக்கணும் கரெக்டா. அச்சோ 3 மேட்ச் டைம் 1 மணி நேரம் போச்சுனா கரெக்டா 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு. 469 கிலோ அடிக்கணுமா? அதான் ப்ரோ 1.25 மணி நேரம் டைம். அதுக்குள்ளேயே 100 கிலோ மேல அடிக்கணும். 4 மேட்ச் இதே மாதிரி வச்சு அடிக்கணும். 4 மேட்ச் இதே மாதிரி அடிச்சோம்னா முடிஞ்சு. 3 மேட்ச் அடிச்சா முடிஞ்சு ப்ரோ. 40 அடிச்சாரு. Free Fire India is set in a virtual world. ஆல்பர்ட் பண்ணி என் கூட வந்தாடா ஆல்பர்ட் பாத்து. Don't worry. ஏய் திரும்ப அந்த ஹேக்கர் திரும்ப கண்டு இருக்கானே. யாரு புள்ள ஆகுறாங்க? 4 பேர் ஃபர்ஸ்ட் இந்த வாரம் அடிச்சா 4 பேர். The dance battle royal. ஏய் போயகால என்ன வேற ஐடி இருந்தது? பேக் ஐடிஎஸ் பேடி ப்ரோவா அக்கவுண்ட் கிரேட் 3 மணி நேரம். ஃபாரின் கண்ட்ரில சாப்பிடு. ஓகே புரிஞ்சு விடுங்க ப்ரோ. அது இந்தியாவுல வந்து அவங்களுக்கு யாரையுமே தெரியாது. நான் ஒருத்தன் தான் கிடப்பேன். அதனால அப்படிதான் பண்ணுவானே விடுங்க. 35 ப்ரோ சொல்லிட்டாங்க. 34 மொத்தம் 358 6 7 8 மொத்தம் அப்படியே வச்சு ப்ரோ. பாத்துட்ட ப்ரோ 12 8 7 357 ஏடிடா 358 गाइस மேட்ச் ஆரம்பிச்சாங்கனா சொல்லுங்க. அரினா ஸ்டீப் சர்வர்ஸ் வந்திருக்காங்க. போன மேட்ச் முதல் மேட்ச் வந்தீங்க. எப்படி வாங்குறது தான் வருவானுங்களா இருக்கு. Got a gun. வந்து அடிச்சா கூட போல பாட்டாங்க. ஆல்பர்ட் எத்தனை பேர்? சேரன் ப்ரோ எத்தனை பேர்? ஒருத்தன் வந்து அடிச்சான். என்ன கல்டி என் பக்கத்துல ஒருத்தன். எங்க இருக்கு ஆல்பர்ட் வந்துட்டு?
டேமேஜ் பாரு ஓகோ வெடி போற பாரு சாவ மாட்டேங்கிறான் அவனுக்கு மட்டுமே 357 டேமேஜ். யாரு இவன் தானோ Redos bhai big fan. Wow, thank you. Basically you are a finish பண்ணு bro. bro சென்டென்ஸ் finish பண்ணுங்கன்ற. basically you are a louding ball னு சொல்ல வராரு. Hatter club வணக்கம். நான் நோபிட்டா செட் மார்க்கோ ஃபர்ஸ்ட் சார் மெக்கோகோ நேடர் யோகி ஐஜிஎல் ஸ்னைப்பர் நான்சி செகண்ட் சார். ஆமா ப்ரோ யாஸ் யார் பட் ஐன்ஸ்டைன் போறீங்க சரியா சொல்லிட்டு போங்க. பீமா தக்கி சேம் ரொட்டேஷன் தெளிவா சொன்னா போட்டேன். ஆல் மேன் சேம் ரொட்டேஷன் bro கம் bro இங்கிலீஷ் ப்ரோ யா bro ஃபைட் பெண்டியர் bro one down bro see mocha bro this slow all one enemy there data bro lavade சும்மா ஆடுங்க ஏன் bro bro you are in live remember Sharan bro down bro that guy oh Ari bro revive அட அரே சம்பந்தமே இல்லாம அடிச்சிருக்கான்டா லாவண்யா கோபால். ஆய் சூப்பர் ரிவை பாய் கோவன் ப்ரோ வாய் மூடி தமிழ்ல பேச ப்ரோ வர சொல்லி ப்ரோ. ஏய் நீ போ நான் பார்த்தேன். bro இந்த மேட்ச் மட்டும் முடிச்சுக்கோங்க. எம்ஐக்கு இந்த மேட்ச் முடிச்சு மேட்ச் எப்ப ஆரம்பிக்கறாங்க? அதான் ஆரம்பிக்க போறாங்க. ரேப்ல வர அந்த டவுன் டோர்னமெண்ட் டீம்ல பிசி அலோடா சுரேஷ் ப்ரோ இல்ல ஒரு பிசி எல்லாம் கிடையாது. ஃபுல் மொபைல் பிளேஸ் கில்டே ஃபுல்லா மொபைல் பிளேஸ் தான். பிசி பிளேஸ் இல்ல. பிசி பேசிக்கலாம் ஒரு செட் ஆகல. இருந்தாலும் செட் ஆகல. அதனால ஓகே. ஈஸி நமக்கு செட் ஆகல. அண்ணா வந்துட்டாரா? தலைவன் வந்துட்டாரா? ஃளைண்ட் ப்ரோ உங்களுக்கு அந்த இது காட்டலையா நோட்டிஃபிகேஷன் அந்த ரவுண்ட்? புரியல. யூடியூப்ல போங்களேன் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அந்த லைவ் போட்டுறதா காட்டுமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா. ஒரே நிமிஷம் இருங்க. ரெட் கார்டுல காட்டுமாண்ணா? ஹெட்செட் போடல. இப்போ போலோ பாய். ஓகே. 100 காயின் தா bro. நான் சொல்றேன். இப்போ அரியனா லைவ் போடுறதா அந்த ரெட் கார்டுல காட்டல தெரியுமா? புள்ளி மாதிரி. ஆமா. அது காட்டுதான் பாருங்க. அப்புறம் ஷார்ட்ஸ்ல போய் லைவ் காட்டுதான் பாருங்க. ஷார்ட்ஸ் போய் ஏதாவது வீடியோல போனா அரியன் லைவ்ல இருந்தா காட்டுதான் அது காட்டுது பாருங்க. என்ன ஒரு கேவலமான புத்தி. எஸ் ப்ரோ ஏன் ப்ரோ சொல்றாரு ப்ரோ. என்ன தப்பி தள்ளி அதுல ஒரு கில் வந்துருமோன்னு பொறாம ப்ரோ மீட் ஆடு வா ப்ரோ சரியில்ல அவர் அங்க சுடுறாரு ப்ரோ எப்படி இங்க சைலன்ஸ் வந்துருக்கு. நீங்க நான் அந்த கில் இத பார்த்து சொல்றீங்களோ? ஏய் இவன் யாரா? ஏய் எப்பறா டேய் திடீர்னு மூஞ்சிக்கு முன்னாடி காட்டலையா? என்னன்னா ஏய் யாராரு காட்டுதே யாராரு காட்டல? இங்க இருக்க அங்க இருக்க யாருக்குமே காட்டல. இப்ப ரிவைவ் பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் கூட காட்டுது. இல்ல ப்ரோ நியூ அப்டேட்னா பிளைண்ட் ப்ரோ அது அப்டேட்ல அது டீடேட் அப்டேட் அது. நோ யாருக்குமே காட்டல. யாருக்குமே காட்டலாம். கொம்மாலாக்கா யூடியூப் கண்டாரோலி எனிமி இருக்கா இங்கே எனிமி இருக்கா அப்படின்னு யூடியூப் காரனை திட்டவும் போறேன் நானு. ஆனா நான் திட்ட மாட்டேன். ஏன்னா பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சரி விரக்தி நீ சரியான விரக்தியில் இருக்கிறேன். எவன் அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா எப்ப உன்னையோ தாவச்சிருந்தா உன்னைய இன்ஸ்டாகிராம் தூக்கிட்டானு பிளைண்ட் ப்ரோ அன்னைக்கு. அப்படியா? என்னன்னு கேளு. இங்க பாருங்க என்னோட ராசி என்னோட நேரத்தையும் பாருங்க. இங்க பாருங்க அந்த இது காட்டலின்னு சொல்லி கட் பண்ணிட்டு வந்தேன். சரியா காட்டுச்சு. வாட்ஸ்அப் ஏதோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கேன்னு எடுத்து பாக்குறேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக்கர்னு வருது. உங்க அக்கௌண்ட் நாங்க ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கோம் வந்து பாஸ்வேர்டு போட்டு வாங்கிக்கோன்னு.
ஹரி ப்ரோ ஒரு செயின் வேஸ்ட். நம்மளோட டாப் சேனல்ல நீங்க தான் முதல்ல இருக்கீங்க. ஆமா அப்புறம் வேற வேலையை நீங்க தானே படுத்திருக்கிறீங்க. டாப் சேனல் எப்படி டாப் எது பாக்குறது? டாப் சேனல்ல ஃபர்ஸ்ட் நரிக்கூட்டம், ரெண்டாவது பேர் சொல்ல விரும்பல, மூணாவது esports official. ப்ரோ எனக்கு பார்த்தே ஆகணும், ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ரெண்டாவது யாரு நான் பார்த்தே ஆகணும், அனுப்புங்க. அதெல்லாம் தேவலாத அறிவுரை தேவலாத. பரவாயில்ல நீங்க சும்மா அனுப்புங்க, பரவாயில்ல அனுப்புங்க. பரவாயில்ல பிளைண்ட் ஒரு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு என்ன வந்துருக்கு, குக்கிங் ஷோஸ், டெக்னிக்கல், மோட்டிவேஷனல், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் வந்துருக்கு. பாக்குறது எப்படி பாக்குறது? அது போய் ஹிஸ்டரியில போய் பாருங்க, அங்கே மேலே காட்டுது. உன் சேனல்ல 1113 வீடியோ பார்த்திருக்கேன் பாரு. உங்களுக்கு வருதா எனக்கு வருதுண்ணா? பிளைண்ட் ப்ரோ எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. பிளைண்ட் ப்ரோ நான் பார்த்தே ஆகணும் அது என்னன்னு. நான் மெசேஜ் போறேன், அது என்ன பெரிய இது. அவே கீழ இருக்கானே ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் நரிக்கூட்டம் Gamerz, fourth media methods, fifth NRS vlogs. ப்ரோ இது சொல்லு ப்ரோ, எப்படி நானும் பாக்குறேன். ரீகாப் வந்திருக்கும் பாரு ப்ரோ. அக்கவுண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல ஆயிடுச்சுனா சொல்லுங்க. அறிவுரை மெசேஜ் போடுங்க. போறாங்க ப்ரோ. போய்ட்டாங்க. இன்னொரு உங்க ஆசை தான் பிளைண்ட் ப்ரோ உங்களுக்கு அது. வருமல்ல. அறிவுரை இது என்ன ஆசைனா என்ன அர்த்தம்? அடிக்கிறது வால் போடு. அது ரேட்ல ஆல்ப ப்ரோ. அண்ணா இந்த வருஷம் பாதியில நல்லா இருக்கு. அஞ்சு டாப். இந்த வருஷம் ஃபுல்லா நரிக்கூட்டம் Gamerz வெரி செய்யதான்டா. இப்பதான்டா நினைச்சேன்டா டே நானே. முந்தானத்தே நினைச்சேன். ஏடா கொஞ்சமா நார்மல் ஆகுதே அப்படின்னு. இதான் ஆரம்பிச்சிச்சல. கடைசி மாசம் செய்யாம விடமான்னு செய்யுது, சிறப்பா செய்யுது. இன்னும் ஒருத்தர் 5 சாங்மே லோ ஃபெயிலியர் சாங் அறிவுரை. மேல இருக்கும். எவ்வளவுமா இது? கனவே ஓ பெண்ணே, எழுதா கதையே அடியே கிறுக்கி. இல்ல பிளைண்ட் ப்ரோ நீங்க யோசிச்சு பாருங்க. 2 நாளா தான் நினைச்சிட்டு இருந்தேன் நல்லதா நடக்குதுடா அப்படின்னு. விட்டுருவான் அவன், இருந்துருவான் அவன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரிதான். ஆனா இத்தனை நாளா இது நடக்குது யாருமே சொல்ல பிளைண்ட் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு. ஒரு வாரம் காட்டல, எனக்கு என்னதான் ஒரு வாரம் காட்டல, உங்களுக்கு நல்லா தானே இருந்தது. யூடியூப் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு கரெக்டா நீயே. பாக்குறேன். Help me. லான்ச் பேட் போற சொல்றேன். சம்பந்தமே இல்லாம அஞ்சாவது பாட்டு கேக்குறதுனால ப்ரோ வாட்ச் பார்ட்டி ஏத்தி காமிச்சதா? ஓகே ஹரியா ரேட் பண்ணா ஹரியா गाइस அதெல்லாம் காட்டுச்சுனா தான் गाइस கொஞ்சம் ரெக்கமெண்ட் இருக்கும். சரியா? என்னதுடா ப்ரோ அந்த 2000 அங்கேயே போச்சு. அப்டேட் பண்ணலையா? அப்டேட் பண்ணிக்கோ. லூட் பாக்ஸ் பக்கத்துல போலாம். வெயிட் பண்ணுங்க. இங்க தான் அப்டேட் பண்ணலனா ஏன்டா ஊருக்குள்ள கொத்தா என்னோட சேனல் மட்டும் தான் இருக்காடா? எத்தனை சேனல் இருக்குது? டேய் புடிங்கறதா எல்லாத்தையும் புடிங்கறடா. புள்ளையா சொல்லி ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் பிளைண்ட் ப்ரோ அது என்ன பிளைண்ட் ப்ரோ? காப்பிரைட் கொடுக்கறதுனால நம்மள இருந்து ஆரம்பிக்கிறானு எல்லாமே நம்மள இருந்து ஆரம்பிச்சா புரியல நம்மளுக்கு. காசு மட்டும் நம்மளுக்கு அதிகமா கொடுக்கறானல அது மட்டும் நம்மள இருந்து ஆரம்பிக்க மாட்டேங்கறானுங்க. ஏன் பிளைண்ட் ப்ரோ? சரி ஒண்ணுல இருந்து ஆரம்பிப்போம். நரிக்கூட்டம் நல்லா இருப்பாரு, கொஞ்சம் கெடுத்து விடுவோம் அப்படின்னு போட்டு விட்டுருவோம். ஆல்பர்ட்ட சுத்தி அடிக்கிறாங்க. இத சேக்கு ப்ரோ என்ன ப்ரோ? ஆல்பர்ட் ஸ்டெல்ல ப்ரோ கண்ணாமூச்சிரேவா. இப்பதான் லேண்டிங் ஆனா விட மாட்டேங்கறான் ப்ரோ. யாடிடா ஓப்பல வர அடிக்க மாட்டான். அவனுக்கு நெட் முக்கியம். 3 பேர் வேற டீம் தான்டா. அப்புறம் ஏன்டா புருஷன் பொண்டாட்டியாட்ட உள்ள நின்னு அடிச்சிக்கிறீங்க? யாரா நீங்க எல்லாம் டேய்? ஒரே டீம் மாதிரி எடுத்தாங்க. அண்ணா அப்டேட் பண்ணிட்டேனா? காட்டலனா? காட்டாது, நாளைக்கு தான் வரும். கேம் ப்ளே கில்லர் ஒருத்தர். நம்மதுல வைஃபை ப்ரோ ஆட்டோமேட்டிக் அப்டேஷன்ல இருக்கு ப்ரோ. வசதி கிடக்குது. வண்டி இருக்கு பாரு. அது ஆட்டோ ப்ரோ, அது எங்க வழங்க போகுது ப்ரோ? 50 mbps ஸ்பீட்ல நீங்க எவ்வளவு ப்ரோ? 100 படிங்க. 100 ப்ரோ. கீழ வா. ஏய் யார் கில்லடா டேய், அந்த கில்லடு அல்ட்ரா நைஸ். அந்த கில்ல முக்கியடா, கில்லடு
வண்டி ஏறா கூட்டம் சேர்ந்துக்கிறியா என்ன மேட்ச் ஒண்ணு வேண்டாம் எல்லாம் போங்க எவ்வளவு கில்லுன்னு பாரு ப்ரோ. வாங்க கைஸ் மேட்ச் ஆரம்பிக்கலாம் போய் பாப்போம் ஆரம்பிச்சதே போ போலோ போட் முத மேட்ச் ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் போயிட்டு நான் இங்கிலீஷ்ல பேசறதெல்லாம் கவனிப்பேன் நானே உங்களுக்கு கவனிக்க தெரியாது வாங்க ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹரி ப்ரோ கண்டிப்பா அதனால வாங்க கத்துக்கலாம் வாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க ஹரி ப்ரோ நீங்க நான் இருக்கா சொல்லிட்டேன் வாங்க गाइस 1k லைக்ஸ் போலாம் கமெண்ட் गाइस லைக் போடுங்க நல்லா வந்தனா ப்ரோ பெர்ஃபெக்ட்டா வருவோம் ப்ரோ என்னைக்குமே பெர்ஃபெக்ஷன்னா அது நரிதான் கடைசி மேட்ச் ஒரு 21 கில் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு 21 கிலோ இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா வருவேன் இன்னைக்கு ஹரி ப்ரோ நீ 350 கிலோ ப்ரோ இன்னைக்கு ஆமா நீ வரலையல அதான் 350 இல்லனா குறஞ்சது 700 ஏய் பெவலோட கடைசி மேட்ச் அவரோட 21 79 கடைசி 1 மணி நேரம் ஆடிட்டு போயிரலாம் ஓகேவா ஹரி ப்ரோ 78 ஹரி ப்ரோ 357 ல இருந்து 21 கூட 78 ஹரி ப்ரோ கணக்கு தெரியாதவரா இருக்காரு ப்ரோ அப்புறம் கழிச்சுக்கறேன் runs around the other side. He's getting chased by two people. He thought he was safe, but Keeper's got the angles and he draws first blood. Brilliantly played. Elimination leaders Gagendra, but that's just one single elimination. They still want to hunt more. Corpse moving away and the easy shutdown. Kiba, who picks up his second elimination. They are on a roll and NG Pros not looking so pro on that immediate hot drop. We can't really blame them, of course. Couldn't really get those good guns just yet, but an easy revival coming on through thanks to Manu. Nice 2-2 split from the side of NG Pros. They had a couple of their players in Brasilia, but the others were already on their way to campsite. They get the revive over there using the vending machine on a completely different POI. And that's how you mitigate your risk. You diversify your portfolio. And I know I sound like a stockbroker right now, but hey, sometimes these real life advices, they work in video games too. NG Pros. அதனால தான் நீங்க போகாம இருக்கீங்க. Not going back in there for a rematch, but back in Gamerz கரெக்ட்டா? நம்ம இப்போ வளர்ந்து வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விடணும் ப்ரோ நம்மளே வளர்ந்தால தான் dropping right back in on that revive. அடுத்த வேலைய ஸ்டோரியை பாப்போம். One of his team members tries to அடா கிரட்டஸ் ஆனா கொஞ்சம் கூட வெக்கமானங்கறதே இல்ல உனக்கெல்லாம். goes in for the hunt. And the rest of them closing in on him. இல்ல இருந்தா the numbers game here godlike. Flexi Sports, can they get the first knock? Yes, they can. Tassin strikes. Manik down. Reawake, trying to reposition. Locks out his opponent using a glue wall, and now he's going to try to go around the other side. He finds the angle onto Rexan. He's isolating these one-on-one so well. I meant to say godlike. Accidentally said godlike, but I guess that's going to be the fun for the rest of the competition here. IQ finding one from a Fagio W. Facing a little bit of resistance out there, and Vietnam has to be on a tad bit of a reset here. காடலா அடிகாங்க நீ பார்க்கலாம். நீ என்ன பண்ண போறாங்கன்னு எதிர்பார்க்கறோம். நாம எதுவும் சாவ முட வேண்டாம். வாய் வெச்சோம்னாலே இதாயிரும். அதனால எதுவும் பேச வேண்டாம். Poor Rafta had no idea that an opponent was creeping up from the sides. Didn't hear the footsteps, I guess. Reawake. Can he மேட்ச் பாரியா நான் கடல போட்டுட்டு இருக்கு. கடல இல்ல bro. NG Pros, they were in so much trouble earlier fighting against Gagendra, but now they've found another opponent who's harassing them. Oh, NG Pros நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இவங்க பிரான இப்படி ஆகறாங்களே. This area without even expecting any resistance, but hey, they just awarded a couple of free eliminations. இங்க பாருங்க bro, ஐகோ வச்சிருக்காரு bro, மார்வெல் ஐகோ 12 Pro ன்னு நினைக்கிறேன், 12 ன்னு நினைக்கிறேன். இவரு ஐகோ தான் வச்சிருக்காரு. But as we speak of good luck, one player from the side of Gagendra 12-14 ன்னு தெரியல. About to drive by the squad, will catch up with that action in being cornered by the players who are widespread on these open grounds, not looking good for you if they're going up against a strong long sniping team. Red Cliff on the other hand hasn't been so sharp. Hey guys, 1k likes போலாம் guys, come on guys, like பண்ணுங்க, like போட்டு பாருங்க. Get away with this one, easy death, not even waiting for backup. Narrow plushie tossed on out, taking away at his health, and Ashiki quickly backs away. அடிக்கு போறான், ஆண்டன் வச்சிருக்கான், அடிக்கு போறான். Ashiki sees him with the TPP and they try to pre-fire him, but that
avoids death for the time being by using that glue wall. Here comes the dash. Demon plows right through. And the trade is here. Death can be easily revived. There's no backup coming in from the side of RC, so they can't confirm their knock. Can Demon continue? Ashifi also falls, and their plans are backfiring so hard right now. RC look like they've bitten off more than they could chew. Beautiful push by Demon. And Vaida! Miss waited for Death to step up with that Oscar. Valiant dash breaking down, getting them that knock and piling up the pressure here on Redcliffe. GOW still in for the hunt here. They have to be careful. A potential to get caught out here by another squad. Gali bro, Goat Esports kandipa gali mudichuvaanga. RIP trying to make sure nobody steals away his elimination. Avan vandu kill secure panntaan bro. Andha payan vandu. Goat Manik. GOW is now pissed. Man, Manik is already fighting his own demons. He was busy fighting against the members of Redcliffe while GOW are also just pummeling down on him. Talk about being caught between a rock and a hard place. Finds him. Pun definitely intended. Tennyson backs away. RIP looking for one, but Demon sneaks that knock away. Sharon won't be Sharon. Any coins with anybody else? God, last man. He needs each and every single break off that to bring his team. நம்மாலே எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கிட்ட ஆரம்பிப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க. என்ன ஹரி ப்ரோ அவர் வீடியோவை எடுத்து போடுறியா? காப்பிரைட்ஸ் வராதா? பர்மிஷன் வாங்கியிருக்கேன் ப்ரோ. வீடியோ எடுத்து போடல லைவ் இது. Sharon is so isolated from his teammates. There's no backup available. Hops into a vehicle, but he's being chased. This is almost a Fast and Furious movie over here if they actually manage to catch up to him. Let's see if or not they do manage to get this done. Sharon, Deanne with the Winchester makes this one look way too easy. I've tried it a couple of times. It's not easy. Yeah, I can't it's use any kind of busy, that's why Winchester is just absolutely difficult to use. But then again, that's just skill issue on my end. Speaking of skill, Gopu skillfully helps his teammates take down one more, and now they are trying to take down the rest of Bangladesh top one. Mehdi gets away. No Hedi can shut him down just yet, but Farhan will catch a little fish out of water. It's a 2v1. Glue wall still standing for the time being outside the window. Yet another glue wall to smash through. ஒரு காட்லிங் காட்டுதே bro. எனக்கு தான் bro. Farhan not finding his prey that easy. It would be absolutely hilarious if Showo turns this around. M590 drops a trip mine. Big play coming on through, but does not jump through the window in time. Gopu finds it. Drogon picks up another for the Nightmare Squad. Nightmare Squad avoiding casualties really well. Just taking names. Vasana goda Sandy bro onion. Amin also brought back to the ground. Hey bro. Hey bro, திட்டிர போற கம்முனு மேட்ச் பாருங்க bro. But Reflex Esports Vasana ஓட Sandy onion போட சொல்றோம். In the crosshairs of GOW. GOW 6 eliminations already, and Reflex. Yesterday their reflexes were not that too great. Probably getting a little older there. RIP. M590 back up from Demon from afar. Pulls on the time turner and reawake with the Bison, sprays him down. Brilliant play of the utilities, and the Bangladeshi squad looking alive as they take on GOW. நல்ல டீம் கேரக்டர் காம்போல பாத்து வெச்சுப்பாங்களா? அப்ப எல்லா டீமோடவும் பார்க்கணும். They say hasta la vista as they buzz away. 11 கிலோ RFX. Belled away the invaders. Yo. Reflex Esports, they're definitely turning the tide over here. Didn't really இன்னைக்கு have ஃபுல்லா பங்களாதேஷ்ல இருந்து 5 டீம். 4 டீம். இந்தியாவுல இருந்து 4 டீம். 5 டீம். Big hitters like GOW. That is definite. அவ்வளவுதான் முடிஞ்சு போங்க. Oh yeah man, I mean that's the kind of action we are here for. இந்த மேட்ச் போய் GOW நினைக்கிறேன். Bangladesh wants to GOW நான் வந்து கஜேந்திரா போறேன். Hey, NG Bros போறோம் bro நான். NG Bros. Sometimes he tries to play a John Cena on his GOW definitely going to be seen by the end of this competition. Godlike on the other hand, நான் கால்லைக்கு என்னைக்குமே சாமி குடுவாங்க first match அதனால தான். To the squad as they chill around outside the circle. Top one might just come across them if they try to rotate into the circle without a jump pad. Yeah, but top one also are likely to run into the members of Gagendra, who are really split up right now. Like, take a look at them. They're on 2 different islands. Well, top one's not going to have the chance to run into Godlike if
Red Cliff keeps this up. Mahedi back it away. Shovel spending too long outside the circle, away from the rest of his team members. Godlike Yogi is gonna have a field day with this one. RG on the other hand. நீ எவ்வளவு இதுல பாக்குற bro? Nepal. This is the opportunity here today. Quality. Next cannot. Quality enana? They cannot miss this opportunity to strike in all 6 games. They are way too close to the bottom. Discalla போறதா? இல்ல நான் ஸ்கிரீன்ல பாக்குறேன் blurரா இருக்கு. அது அப்படியே ஆம்பள இருக்கும். 1080 ல பாக்குறேன் அப்பயுமே. இல்ல அவனு அப்படியே வச்சிருக்கானுங்க அது. இதுல காட்டும்போது இப்படி இது ரொம்ப குவாலிட்டி எடுத்து இது பண்ணும்போது blur அடிக்கும். இது saturation பயங்கரமா வச்சிருக்கானுங்க bro. இப்ப நல்லா தெரியுது bro. Focusing on NG Pros. அப்ப நம்மளுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. Looking for more points here. Dead with the M590 jump hop up shots will find Manu who backs away. அட கடவுளே NG Pros க்கு ஜண்டா முடிஞ்சு வாங்க. ஜண்டா போட்டுருக்காரு வேற எதுவும் இல்ல. Right behind you. So Manu opportunity but second guesses the maneuver and Kiba punishes him for it with the M590. நான் பண்ண டீம் அப்படியே இருக்காங்க பிளைண்ட் bro. 3 ஜோன் முடிஞ்சு. NG Pros are caught between these two teams. சரியான லாபி நீங்க. ஆமா நான் தான் சொன்னல நேத்து லாபி மாதிரிலாம் இருக்காது நீங்க. சரியான லாபி गाइस எல்லாமே நல்ல டீம். Of course. நேத்துனே நல்ல டீம் தான் ஆனா அத விட நல்ல டீம் அப்படி சொல்ல. Doesn't matter whether you're a vegetarian or not, you're just going to end up in someone's tummy, and that is not somewhere you would want. PSG க்கு பாருங்க IQ னு மட்டும் போட்டு வச்சிருக்கானே. The last member of NG Pros doesn't even have an escape avenue. The moment he steps foot outside this garage house, TSG டா டேய். So all he can IQ brand name டா. And hope that nobody sees him. Meanwhile, IQ getting into one of their first battles, that too against GW, and Kid lands that shot mid-air. Oi! Shoulders. Ayyo! Response in kind. That's a lovely shot with the AW. Blind bro! And he's going to be able to confirm that elimination as well. But he gets shot down. The Drogon from Chris doing wonders over here. That range வந்து ஆடுறீங்களே Chris bro. The Bison almost shaves down his opponent's health in half. But take a look at this. He's just struggling to finish off whatever he started. And he's got so many opponents on low HP, but he just simply cannot get an elimination. Hey, அவன் literally 1v2 bro. Literally 1v3 blind bro. முடிச்சே போட்டானே blind bro. Literally 1v3 blind bro. He comes in as an angel from above and saves his team from an elimination. Hey, literally 1v3 bro. He started the fight with his plushie, all thanks to Nero. And then hops on up to the roof and annihilates player after player after player, walking away with 3 eliminations for his squad. It was a back and forth, but death made sure Bangladesh team எல்லாமே காலி. Swift and to that, what a play. GOW Reflex on 1v3 the other bro. hand, 12 Seriously eliminations, bro. the only team that has got more eliminations than GOW, looking for a way to sneak into this next Arena, zone. screen pod Arena, Behind them on a split. This is looking like it's going to be a little difficult. UAV sent out, the Red Cliff players about to be spotted out. At least they don't have to worry about their backs for a bit. நான் லைவ்ல பாத்துக்கறேன் bro. உங்களுக்கு இல்ல அவருக்கு insurance policy. எனக்கு to get inside the zone. தெரியுதா? Because so far, தெரியுது. few compounds that are still available are already being controlled by RG and Gagendra. Even Nightmare Esports, they've got a house that Arena அடுத்து எந்த டீம் வச்சா சொல்லுங்க. for now, but eventually they'll be forced to abandon it. RG getting pushed. ஆல்ரெடி NG Pros கோல் ஜண்டா போட்டீங்க. இப்போ அடுத்து யாருக்கு ஜண்டா? ஜண்டாவல இல்ல bro, ஜெயிக்கணும் bro. கோபால் பாய்ஸ்க்கு நீ மேட்ச் இல்ல bro, நாளைக்கு தான். From a country that doesn't really have 9 டீம் இருக்கு இதுல. யார் TSG எலிமினேட், டாப் 1 எலிமினேட், கோட் எலிமினேட்டா? So let's see if these boys are able to manage it. We've been able to do it. பங்களாதேஷ் இன்னும் உட்கார்ந்திருக்கான் பாருங்க அந்த வீட்டுல. ஆமா அவர் அப்போ ஒடிச்சு உட்கார்ந்திருக்காரு. பாரு அவன் மட்டும் தனியா இருக்கான். bro ஏஸ்டெக்னால கெத்து தான் bro. என் தலைவன் கேம் பிளே மட்டும் போதும். அம்மா FFMAI IGL பறந்து வரும்போது வைக்கறானே ஹரிப்ரா ஹெட் கண்டஸ்ட். ஏய் bro லிட்டரலி சரியான ஃபைட் இருக்குது bro. சத்தியமா சரியான ஃபைட் இருக்குது கடைசில. ஒரு ஊட்டுக்குள்ள எல்லாம் மொய்யவானு பாருங்க எல்லாம். மஜாவா இருக்கும். புடிமே புடிச்சிட்டு செவுத்துல சத்து அடிச்சுக்குவானே. Luckily, புடிவி புடி சண்டை தான் இனி. இறங்குங்கடா.
Nightmare Esports நவர கூட மாட்டாங்க அவங்க. RG காலியா இரும் bro. RG காலியா இரும். zone வரப்ப locking horns against RG for the time being. And none of these teams are going to leave this house and go in for the full stand. இல்ல RG போயிடுவாங்க மைண்ட் வர பாக்குறீங்களா? வால் இருக்கும் மைண்ட் வர கண்டிப்பா வால் இருக்கும் போயிடுவாங்க. zone யாருக்கும் தெரியல. zone பக்கம் RG பக்கம் இல்ல zone ஆனா. கால்லைக்கு தான் zone. கால்லைக்கு உட்கார்ந்திருக்காங்க பாரு நடு zone நடுவுல. நம்மளும் உட்கார்ந்திருக்காங்க bro கால்லைக்கு. Control but Nightmare Esports now they finally get outside and they are calling the bluff against RG. So many knocks. வரானயா? இங்க ஒரு வெளிய இந்த டீம் பாருங்கப்பா. ஓ கால்லைக்கு அடிக்குறாங்க. சுதான் ஓபியா. ஐயோ bro 1-3 blind bro. நக்கறானுடா. ஐயோ நம்ம பசங்கனால நக்கு நீங்க எடுங்க நீங்க எடுங்க. Level play by Sujal. Gets the final shot. Picks up his body. And they stay alive for a little bit longer. நான்சி ப்ரோ இங்கிலீஷ்ல பேசுறா தமிழ்ல பேசுறா? தமிழ்ல ப்ரோ அவங்க எல்லாரும் தமிழ் தான் எல்லாரும் தமிழ். நான்சி ப்ரோ என்ன வடக்குல இருந்து வந்திருக்காரு. அவர் தமிழ்நாடு தான் ப்ரோ. யார் ப்ரோ நீங்க? ப்ரோ பெரியால ஃபைட் गाइस. 1 2 3 5 8 டீம். அதோ ஆர்பெக்ஸ் பாரு ஆர்பெக்ஸ். ஐயோ அவ்வளவுதான் முடிச்சாங்க ஆர்பெக்ஸ். என்ஜி காலி. ஆர்பெக்ஸ் காலி. My goodness, Reflex Esports were targeted by almost every single person in the lobby. Even headhunters by the dust, they just simply cannot hold on. Godlike Esports now finally forced to get out of that house. ரெண்டு கேரக்டர் ஸ்கில் காலி. At this point, everybody's trying to steal their elimination points away. Everybody's targeting Nightmare and they Bro, welcome to international lobby guys. GOW, Nightmare, Godlike. That's exactly. We are warm welcome to international lobby. இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. பாத்து கத்துக்கலாம். அங்க வார எங்க இருந்து லான்ச்னே. கால்லைக் ஜோன் எடுக்கறாங்க bro. கால்லைக் ஜோன் எடுத்தா வாய்ப்பு. நான்சி டவுன். நான்சி கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. வந்துட்டாங்க bro. Esports moving in first. They use the mini launch. யோகி bro காப்பாத்துங்க மக்களே. Iko and Marco come up with eliminations of their own. ஓட நல்ல லான்ச்சர். Yogi as well. So these guys are full man strong now. Iko is on fire. Go bro. Come bro. Even the grenade launcher comes through. Dead on the ground. Raz has a chance to revive him but he's trapped in that blue wall. Finally the UAV light is broken so he can actually bust those blue walls open and maybe get the res on his teammates. But the moment he does, Demon dives in right on the ground and he gets the confirmation on dead. Dirty play by Demon. Runs into the walls, gets the M590 tag, instantly backs away. One final survivor from the side of Kagendra. Godlike making the high ground work perfectly until the Ansnade makes a difference. Nancy down on the ground. They try to get a double. Oh yeah! Bro. And Yogi will go in for that pickup. Pure 44 தரமான ஒரு 44 guys. அங்க ஒருத்த மாதிரி உள்ள உட்கார்ந்திருக்காம ககேந்திரா இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா உட்கார்ந்திருக்காரு பாருங்க. Pure 44. நேத்தனா பாத்தீங்க 44 இன்னைக்கு பாருங்க 44. Godlike are once again ready for round 2. But the same can be said for GW. The only person who could probably throw come on. one lone survivor who's already moving away from this house, way away from the action. Will தயவு செஞ்சு ஒருத்தர் கூட ஸ்லிப் ஆகி கூட கிளம்புறாதீங்க தயவு செஞ்சு. Yogi has a great position on the இவன் பாருங்க பிளைண்ட் ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டான் பிளைண்ட் ப்ரோ. ககேந்திரா தான் குட்டைய கொலை போன்னு நினைக்கிறேன். ஆமா நான்சி ப்ரோ இங்க இருக்கா நான்சி ப்ரோ. கம்முனு பாரு சும்மா. மாமாரா easy workable angle. Kiba show flank his position, backstab opportunity and he'll just easily step away with that one. Yeah, Marco got greedy with that one. He's trying to go after Kiba. He's trying to go after one. அவளா காலி போய்ட்டு வா தம்பி வீட்டுக்கு போய்ட்டு வா. Hunting him down as a pack right now. சரி ஓகே போய்ட்டு வா. If they can't finish him off on time, but they don't pure 44 guys. தரமான 44 இருக்கு வாங்க. Reset again. They're ready for the 4v4. Come on Nancy ஒரு டவுன் come on. ஒரு டவுன். Straight to the head. அவ்வளவுதான். ஒன்னு எடுத்துட்டாங்க. போடு. Tries to get in through the window, gets there in time and Yogi bro இந்த சைடு வந்துட்டாரு. கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. Trades one out. Nancy again drops a GOW player. Nancy with the big plays. Marco hops on in as well. Two more Yogi bro players உள்ள on the side of Godlike trying to make a difference and Deb shows Yogi bro ரிவைவ் பண்ணு bro. ஒருத்தன் தான். ஐயோ they've set this up perfect. Diane down on the ground. ஒண்ணா இல்ல 182 ரிவைவ் பண்றானே இப்போ. 182 ஐயோ GOW
walks away with booyah number 1. GOW set up that bait perfectly. Nancy thought that Bro! he tries to rush in prematurely, but these guys were ready. Dian was already had his crosshairs placed over there. Nice. GG guys. Right into that trap. GOW with the booyah in the first Bro, நல்லா ட்ரை bro. மேட்ச கையில இருந்த மேட்ச விட்டாங்க. பரவாயில்ல. நடக்கறதா. பரவாயில்ல. அடுத்த மேட்ச் புடிச்சுக்கலாம். GG bro. That instant shutdown with the M590 was a big play. Let's take a look at the final shot of the match again. The final moments were just absolutely chaotic. And animation came through for Dian. He still manages to get a knock before. ஓய் இந்த ஹெட்ல தான்டா டேய் டெத் அடிச்சு ஹெட் தான்டா மிஸ்டேக். எதுக்குடா ஹெட் அடிச்ச? And Nancy just did not see the M590. கரெக்ட்டா ஜன்னல் ஓட்டையா போச்சா? கரெக்ட்டா தலை மட்டும் தெரிஞ்சனே மாட்டிருச்சு. By Southeast Asia, fantastically played. Yeah bro. வெறுப்பு bro. Great 1v2 by What a match bro. to finish it off. Bro, நான் சொன்ன டீம் போயா bro. That got like would have had this in the bag, but that jump இதுதான் கேம் சேஞ்சர். அவன் தான் bro அந்த அங்கேயே அந்த பையன் தான் bro அங்க ஒரு ஃபைட் எடுத்தான்ல. அங்கேயே அவன் தான் bro முடிச்சு கொடுத்தான் bro. லான்ச்சர் போட்டு TSG கோட 3 கில் அடிச்சா பாத்தீங்களா? அப்ப 1-3 போட்டு கொடுத்தானா அங்க ஒண்ணே அப்புறம் ஸ்னைப்பர் கடைசில வந்தாரு உள்ள. If not somewhere even more than that. But credit where it's due. Even Kagendra and Godlike Esports had a massive game with நல்ல கேம் guys. தப்புல விடு. பிளைண்ட் ஒரு சும்மா இரு bro. ஐயோ நான் உட்கார்ந்து என்னமோ மதன பண்ற மாதிரி ஏன் அப்படி with the bragging rights. No doubt at all, Crips. I think it was a phenomenal matchup, and I am super delighted that the Indian squads are not just keeping up, but almost stealing it away from the Southeast Asian teams. Godlike Esports did very well on this matchup. Kind of falling off here with the points. You can see a 5-point difference. But obviously, the booyah is a factor there as well. Godlike Esports almost measured up to the eliminations of GOW and overtake them. But of course, it was just a smooth play towards the end, and death was on fire. In fact, the whole squad on the side of GOW just played that perfectly. Kagendra stepping it up, only 23 points for themselves, but that's not going to be something they complain about because that's still massive when you compare to the rest of the leaderboard. Yeah, I mean, take a look at the difference in these points. 30 for GW, 25 for Godlike, 23 for Kagendra. That is fine, but after that, there's a sharp dip. Reflex at 17. Everybody else below them is at single digits or lesser. So that is really good domination from these top 3 teams. They were a really top heavy kind of teams over here, but 9 eliminations from death alone. That is amazing. Still guys. The stats say that the AWMY was his weapon of choice, but we saw what he could do with the M590s as well. That clutch was phenomenal. And not just in the final bout up against the players of Godlike, we also saw it a little bit earlier on, and his roof play getting up on top. His team almost bro, was annihilated. Bro, ellarum sushi character la through. They had to character to the run. Got a ஆமா 200 எடுத்தா 300 வரும் இல்ல எல்லாம் சைக்கிள் வாங்குற மாதிரி தான இருக்கு எல்லாமே ப்ளூ ஜோன் வாங்கணும் இது வாங்கணும் இந்த ட்ரக் வாங்கணும் அப்பா எல்லாருக்கும் வெஸ்ட் வாங்கணும் வெஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது வெஸ்ட் வாங்கணும் பேர் ஒன் பெட் வாங்கணும் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வாங்கணும் Obviously, the chrono came in clutch a couple of times for them. நம்ம esports கொஞ்சம் ஆடுறது இல்லையா அதனால கொஞ்சம் டச் விட்டு இல்ல நமக்கு புரியாது நமக்கு மேடி timing of that pop as they went in for the rush time and time again in this match. அத லான்ச் பெல்ல நாங்க ரெண்டு பேர் நாங்க டெலிபோர்ட்டா நம்ம இறங்கி போறல அடி நானும் பெண்ண இறங்கி போறல அடிச்சிரோம் அது பிரச்சனை லான்ச் பெல்ல தேவல நமக்கு ஏய் போறான் bro ராமேஷ் bro NKG இல்ல அது G which gives you an advantage, and if you don't finish that fight in that tiny window, you will basically be fighting on your opponent's terms. So it's really important that he times it well, and he did that. Damage numbers clearly the யாருக்கு GOW while he's supposed to be the designated rusher alongside Demon, Goda full far able to do all that much. They have similar numbers in goal change come on guys 1k likes போலாம் guys like போட்டு பாருங்க guys. Clearly that who was raining that from above and saving his team. என்ன பண்ண முடியுமா பண்ணுடா யூடியூப் காரங்களா தாங்குடா நீங்க என்ன பண்ண முடியுமா பண்ணுங்கடா மைலி ஸ்பீட் அப்புறம் பாஸ் வந்து 5432 அடுத்த மேட்ச் போய்டுங்க சீக்கிரம் usually the two players who are up in front bro லேட் பண்ணிராங்க bro NG
NG Pros நம்ம டீமா bro no நல்ல டீம் that's why I'm support இருந்தால் கால் லைக் தான் நம்ம சப்போர்ட் அது ஏன் சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது வேற ஒரு விஷயம் இருக்கு அதனால சப்போர்ட் பண்ணாம இருக்கேன் ஜண்டாவாயிரும் அது லைன் இருந்தா அந்த லாபியை பிஸ்ல அப்ப முடிப்பாரு கார்டனுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப ஜண்டாவா ப்ரோ இருக்கலாம் ப்ரோ Yep, and it all comes down to one individual being there at the right place. bro யாம் bro கரெக்டா வந்தானே யாம் bro blind bro பொறம்போக்கு மாதிரி எதனா கண்டதையும் பேசுறாரு மூடிட்டு சொல்லுங்க bro சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் bro they wouldn't even be in the top 5 but that comes in clutch at the right moment saves his team. நான் பண்றது bro the rest of his players were struggling இதுக்கு வாங்கல நான் பேசி கடப்பா ரோடுன்னு கண்டுக்காதீங்க குப்பா ஃபேமஸ் ஆயிடுச்சு குப்பா தம்பி குப்பா ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆமா சும்மா தாங்க முடியலறே வர வர we really need to see if or not GOW can keep this up as well, right? Because if there's one thing Vietnam knows very well is the curse of the booyah, where they score a massive booyah and in the very following game we see them eliminated in the 12th spot. ஓயிம்போ என்ற ஐடி திருடி மனசு உடைச்சலுக்கு ஆளாக்கி என்னைய ஏன்டா இப்படி பண்றீங்களே In FFMAI, I will not know what to say, but it'll be hilarious to see that happen. நீங்க ஏதாச்சும் லைவ்ல யூடியூபர்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா ஐடி திருடுறதுக்கு ஐடியா பண்ணுவானுங்க இதா நேத்து நம்ம பேசணுமா நீ திருடுறதுக்கு பாக்குறானு ஆறா அவனுங்க டேய் ஏன்டா போட்டு உயிரை வாங்குறீங்க get eliminated early on then everybody will be thankful for it and there is a possibility that they will clash against IQTSG for this one. So yeah, if they can survive that onslaught, I think they're going to have a good game overall. NG Pros are going to be very isolated in Observatory and I have a feeling that they will actually stick to it. They have the tendency to split over Observatory and actually stick to what they are saying. Not like esports never I can't say the same for Headhunters because they tend to split between Factory, Pochino and Electric. esports போனா உண்மை நிஜமாலே சப்போர்ட் பண்ண வந்தறாங்க போல எல்லாம் like I said man bowl of salt right with this வாடா மத்தவங்க கரியர் கெடுக்க வேணாம் நான் விட்டுறேன் நீ வந்து இங்கே once these teams custom esports IGL அவ்வளவுதான் obviously they're not going to try to go in for a drop onto one of the teams of a group B but you never know பீக்ல இறங்க வாங்கி போட்டுருக்காங்க you are desperate for points and you know that you want to undermine these teams already fairly nervous right because it's their final day it's their final 5 first match பாத்தியா bro இங்க தான் bro இருக்கேன் நான் இங்க தான் bro கிடக்குறேன் then they are not going to be able to take away blind bro இந்த மேட்ச் யார் சொல்லுங்க blind bro இந்த மேட்ச் யாரு we could just see strategies like that come through as well முதல்ல மேட்ச் ஆரம்பிக்கணும் bro சொல்றேன் மேட்ச் வந்து லேண்டிங் பார்த்தா தான் bro கரெக்ட்டா சொல்ல முடியும் குடிங்க நட்டிடுவார் லேண்டிங் பார்த்தாருன்னு வைங்க strategies they will engage in வாங்க ஓம் பிரகாஷ் bro நம்ம prediction GOW boy அடிச்சதா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க bro dismay them but there is a pretty good chance that இந்த 6 மேட்ச் நான் மெட்டா நிஞ்சாவ சொல்லிட்டே இருந்தேன் ஒரு மேட்ச் பாய் அடிச்சாங்க அந்த மாதிரி தான் and then the 6 மேட்ச் சொல்லுவாரு அது ஒரு மேட்ச் கஜேந்திராவும் எல்லா மேட்சும் சொன்னாரு அப்போ கூட அவருக்கு அடிக்கல get their players back கடைசி மேட்ச் பாய் அடிச்சானே அப்ப ஒத்துக்கிறீங்களா 6 மேட்ச் சொன்னங்க ஒரு மேட்ச் பாய் அடிச்சானுன்னு ஏய் நான் மேட்ச் கஜேந்திரா சொல்லவே இல்லையே அப்படியா ஏன் முதல் மேட்ச் நீங்க வரவே இல்ல லேட்டா தான் வந்தீங்க if they have enhanced hammers என்ன கதை blind bro இதெல்லாம் அனிமிங் எடி ஸ்டேடியம் bro NK அங்கங்க கேம் சென்டர் தான் நம்ம தான் ஆமா bro எல்லாரும் கிளி கொடுத்து எல்லாருக்கும் பாயிண்ட் ஏத்தி நாரா GW 300 கில் அடிச்சிருப்பானே இருங்க வரேன் நாரா கேம் சென்டர் இருந்திருக்கும் in their approach to the competition needs to be applied here by reflex அதான் அது ஒண்ணுதான் குறைச்சல் இவருக்கு அந்த அறிவுலாம் இருக்காதுடா unfortunately it's not translating அது ஒண்ணுதான் குறைச்சல் நமக்கு மத்தபடி எல்லாம் பக்கா அதான் நானு பேன சேர்ந்தவர் bro இட்டே நானு பேன சேர்ந்தவர் bro நான் ஸ்னைப்பர் அவன் ஐஜிஎல் ஆமா பக்காவா இருக்கும் நான் ஐஜிஎல் பண்ணிட்டு இருந்தேன் இல்ல இப்ப நான் எல்லாம் புதுசா சரி அவனுக்கு கத்து கொடுக்குறேன் வளர்ந்த ஒரு சங்கதி கரெக்ட் வளர விடுவான் நம்மளே வளர பண்றது அவனுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணா in the previous game they seem to at least make it into the circle they weren't able to fight their way ahead of it but at least they were not struggling with the so that's some sort of improvement reflex united காமெடி டைமா கிரெட்டோஸ் bro கஸ்டர் எடுத்துக்காதீங்க என்கிட்ட கொடுத்துருங்க பொறுப்பு ஐஜிஎல் நான் பாத்துக்கிறேன் ஆமா மிஸ்டேக் பண்ணா திருத்துன்னு சொன்னானா சரி அப்ப போங்க you think NG is gonna go out cracking a booyah here this time round if not necessarily a booyah I know for a fact that Roto and Blana blind மாமான்னு கூடுங்க bro ஹரி ப்ரோ சும்மா வேடி பாப்பாரு இனிமே செக்ரெட் பண்ணுவாரு bro அது அவர் பேர் ரோல் தான்
where if they are not Albert, going to simple win, ஆனா they இப்போ make உன்னால sure that they சேர்த்துக்க take மாட்டேன் out match. everyone in the process. If I don't win this, you don't win this. It's like a self-destruct queue, you know? Yeah, they play dirty. They activate this hyper-aggressive elimination இந்த switch. மாலியா and வந்து it's a தேவலாம் switch பேசுறாங்க அவங்க personality. சும்மா If சொல்றாங்க they don't காமெடி win, டைமா they're going to go out சீரியஸா swinging பேசணும் and they're மத்தவங்க going to go வந்து out with a இப்போ bunch of நாங்க elimination points. And that's வந்தா the best ஓகே thing இந்த about பார்த்து சின்ன NG பசங்க Pros. விளையாடுறாங்க They நம்ம எதுக்கு know எல்லாம் போறோம்னு that, சொல்லி நாங்க hey, ஒதுங்கி if I'm இருக்கோம் not going to make it, at least I can just throw my life away in order to get a bunch of elimination points. கெட்டோ சொன்னா I don't know if or not I'm a big fan of that play குப்பா style, அன்பா but you know ப்ளீஸ் what? டெல் ஹிம் டு நாட் சப்போர்ட் ஃபார் esports I am a very big fan of the teams who are not really doing well in the competition taking some hot drops against some of காத்துல the big நீங்க boys, அப்படியா right? Making a வாங்க name for வாங்க themselves, ஐயோ right? பேர் Keeping மாத்தி this மாத்தி சும்மா disrupt டென்ஷன் their பண்ணல play. வாங்க லெஜெண்ட் Even வா if you do வாங்க not லெஜெண்ட் make it through to week 2, we will remember you. And that is a big thing because the audience Just are going to over remember you. கடி வேணாம் Everybody's சரி going to நீ be வா sending நீ கடியா போ good vibes your way to see you in these competitions a little bit more in the future. டோர்னமெண்டா பார்த்தா ஒரு I நல்ல think it's a ஃபைட் good ஒன்னு thing. போச்சு Of அப்புறமா ஒரு course, ஃபைட் especially கடைசில if வந்து you are போரி struggling போரி down the ஒன்னா bottom. And if it's ஒருத்தர் வந்து கடைசில போய் அந்த confirmed வீட்டு that மேல you are ஏறி not going to get into அங்க the வந்து top ஏறி 10, you அடிக்கும் still போது have இப்போ a நல்ல chance. சுவாரஸ்யமா இருந்தது Yeah, I would அதுக்குள்ள love to போரி get போட்டு நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து கார்டன் டீம் வந்து I வெளில mean, இருந்து அடிக்க you அடிக்கும் only போது go for உள்ள those kind of வந்து risky playstyles பேர் when வந்து you ஜிடபிள்யூ know புதுல that அழகா it's a டவுன் வச்சுன்னு இருந்தாங்க அந்த uphill கடைசி battle ஒரு that you're டவுன் not தான் going to மேட்ச் be able to மாத்தி ஏன்னா win. வந்து அவங்க So வந்து you பின்னாடி might வந்து as well ஹீல் take பண்ண போயிட்டாங்க ஒரு everyone's ஆள் இங்க down வந்து if அடிக்க you're not வந்தாங்க going to அந்த win. ஒரு டவுன் தான் But டிஃபரன்ஸ் வச்சு புரியுதா Bermuda is one of அந்த ஒரு those டவுன் maps எல்லாம் where பட்டு வந்து everybody அடிச்சிருந்தா does have a பிரச்சனை இல்லை pretty டப்புன்னு quality முடிஞ்சிருக்கும் playstyle, இந்த and மாதிரி பேசினாங்க real என்ன estate is உங்களுக்கு doing so இது மாதிரி well. இப்படிதானே இருக்கு So புரியுதா I think teams like Headhunters might also have a nice time if they don't get wiped out right off the bat. நான் If அது they don't கார்த்திகேயன் get நைட் completely destroyed போறேன் in their hot drop, நைட் I போயிட்டேன் think they're போயிட்டு gonna have a good time as well. டப்புன்னு Now, கொடுத்துட்டு whether ஆட or not வேண்டியதான் they will actually do this, we will witness once we hop into the game, ladies and gentlemen. Put your hands together for the second game of the day. We are flying over the skies of Bermuda. பர்முடா As we ஸ்டார்ட் ஆக head போகுது on into map நம்ம number ஒட்டிட்டு 2, போயிட்டு we get to see if not the adjustments பெருமுடால எல்லா will come டீமுமே through எக்ஸ்பீரியன்ஸ் here for வச்சிருப்பாங்க some bro. of these squads who are எல்லாருமே still struggling to நல்லா find இருக்கு their பெருமுடா way. மேட்ச் நல்லா Yesterday, இருக்கு இந்த மேட்ச் Headhunters as well போயா as வந்து Night என்ஜி ப்ரோ கார்டன் Squad பீக்ல நம்ம showed கார்டன் us பீக்ல தான் that they can மாறல play a கார்டன் good பீக்கு Bermuda. Will they be able கோட் to do பீக்கு that here today as ஆர்ஜிஎம் அவன் பீக்கு they hop பிரெடிக்ஷன் on அங்கதான்டா Gpay சொன்னானுங்க looking for these points as ஜிஓடபிள்யூ well? பிமா சக்தில We'll have to இறங்குவான்னு see. சொன்னாங்க அதே மாதிரி அங்கதான் The இறங்குறானுங்க instant hot drop that's going to be pulling away. சிப்பியாடு It's a play on the side of GOW. இந்த மில்ல எங்க இறங்குறாங்க ரெண்டு டீம் ஹரி ப்ரோ ஐக்கியம் இந்த மேட்ச் போயா என்ஜி ப்ரோ சரி ப்ரோ வாங்க நான் அபிஷேக் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டே சொல்லிட்டீங்க அப்படி இல்ல ஹரி ப்ரோ நீங்க என்ன என்ஜி ப்ரோ சொல்றீங்க Twist அப்போ dipping Ama. in and out of that chrono shield so well. He does get one knock, but Showo, he's gonna make things much harder. He tries to go for the res, but can't pull it off in time. He Bermuda has to stick Garden with நான் his சரி guns once நான் again. காடல் சொல்றேன் ஹரி Kid ப்ரோ provides some good backup over here. That leaves நான் another all by himself. காலால் ஜெயிக்க கூடாதுன்னு வேണ്ട முடியும் நான் இப்போ He can't even escape that much because there's NG Pros on the other side. என்ன guys He is close to a நான் காலால் ஜெயிக்க கூடாதுன்னு வேണ്ട முடியுமா இல்ல Does he என்ன have enough cash? விடுங்க Marvel just managed to pull a revival சரி through on நான் his காடலே buddy சொல்ல ப்ரோ before விட்டுருங்க ப்ரோ getting taken காடல் out of the equation. வேணாம் நீங்க காடல் வச்சுக்கோங்க Hanging on here. அவன் எனக்கே ஜண்டா போட்ட மாதிரி ஃபீல் இல்ல இல்ல காடல் சொல்லிட்டீங்க நீங்க லாக்டு Not looking too good as Kunal gets sprayed down தம்பி as கிரட்டோஸ் well. நீங்க Hunters having their heads நான் hunted வந்து by Team Reflex. மாட்டிக்குவே நான் வந்து Flexible. நான் கஜேந்திரா தான் நினைக்கிறேன் நீ கஜேந்திராவா கஜேந்திராவல நீ கஜேந்திரா தான் இன்னைக்கு லாபில Looking for his head. And the squad will obviously survive. ப்ரோ நான் thanks to ஜண்டாலாம் the போடல நான் revival. சப்போர்ட் தான் பண்றேன் Player நீங்க will வேற drop far away, hoping and praying that nobody finds him off of the skies. யார் என்ஜினா என்ஜினா Meanwhile, NG Bermuda. Pros, they've got some competition. நானு. And they're ஏய். already putting that ஃபர்ஸ்ட் அவர் competition. சொன்னார் நான் தான் என்ஜி Somebody decided to challenge அவர் them. என்ஜி என்ன ப்ரோ என்ன நடுவுல என்ன என்ஜி என்ன ப்ரோ வச்சிட்டு They விட்டாங்க will bury their Okay, opponents okay. right there. It's the most appropriate place to do so. RG, on the other hand, quite a lot of அதுக்கு தான் பிளைண்ட் ப்ரோ லாஸ்ட் drop மேட்ச் fights over here. ப்ரெடிக்ஷன் They're சொன்னதுக்கு going up கடைசில against காடலுக்கு Esports. சொல்லி முடிச்சு விட்டாரு ரெட்டாஸ் Won't be able to do Okay, in a okay, முருகன் bro. situation like this. RG, they do have them surrounded. High ground advantage to RG as well. Sujal, opportunity to find those. யாரு tags ப்ரோ next. ஊடி போட்டு உட்கார்ந்தாங்க அது அரினா ஃப்ரெண்ட் தான் ப்ரோ மாமா பையன் First, Manik, sliver of hell that Raptor takes advantage. Thanks to the LMG, great number of spray sent his way, and the flanking positions are perfect for the side of RG. Catching off the goals one goat after எந்த the ஊருன்னு other. தெரியல. It's biryani time, baby. பங்களாதேஷ் bro, goat. Sharon also goes ப்ரோ down. கோட் பங்களாதேஷ் கொடி ஓட்டுருக்கு படிக்க தெரியாதா பார்க்க தெரியாதா அட கண்ணு தெரியாதா அட வயசான காலத்துல It did not help at கொடியை all. படிக்கணும் கரெக்ட் Luckily, கரெக்ட் Rexon is elsewhere on the ஆமாடா, map கொடியை somewhere near the படிக்கணும்டா. vending machine, so he's gonna be able to Correct, plug one correct, of his correct, teammates back into it and get the revive. பங்களாதேஷா But that is obviously not the ideal start you were looking for.
பாலமுருகன் ஓடுறதா பங்களாதேஷ்னு படிக்கிற நாய். Yogi trying to take pot shots at Chris. Not connecting all that many shots. எப்படி வந்தாங்க இங்க? எது அது இது போட்டு கோட்டனா வந்தாங்க. ஃபுல் நேம் தெரியலன்னு சொன்ன தர்பரி ப்ரோ. ப்ரோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் ப்ரோ கோட். யாரா இவரு? அப்படியே ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ. நான் இப்ப புதுசா esports பார்க்கறேன் ப்ரோ எனக்கு தெரியாது. என்கேஜினா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் गाइस. நெய்க்கூட்டம் கேமர்ஸ், நரிக்கூட்டம் கேமர்ஸ், நாய்க்கூட்டம் கேமர்ஸ். நாங்க கூட்டமான கேமர்ஸ், நக்கி கூட்டம் கேமர்ஸ். ஆல் ஏரியா டார்கெட் நம்ம தான். And it looks like Clock Tower is going to be their safe haven for the time being as Garden peakல மூவ் பண்ணிட்டாங்களா? இங்க வந்து ஜிப்லைன் பூஸ்ட் இங்க வந்துட்டாங்க. அது பண்ணது நியர் டைம் வந்துட்டாங்க. Finally get to breathe a sigh of relief. ஆமா. After the early fights, they are given quite a lot of space to work with, so they can loot up nicely. PSG. Oh no, Chris. He thought he escaped, but unfortunately, NG Pros find him. PSG eliminated. Unfortunate, but that's exactly how the cookie crumbles here in FFMAI. எவ்வளவு நேரம் யோசிச்சு சொல்றாரு. Here for GOW. Next is going to be Manu NG. We'll be able to get their. ஆனா எனக்கு என்னமோ NG Prosோட மறுபடியும் இவனே தான் அடிக்க போறான்னு தோணுது. Elimination strong. God of War போறாரு. இல்ல வாய்ப்பு இல்ல. Chance of Ashifi death. அண்ணா என்னடா கிராஸ் விட்டு விளையாண்டு இருக்கானு எல்லாரும். லான்ச் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் அந்த அரியன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் பேர் சொல்லு. ஜகேந்திராடா. இப்போ இது மட்டும் சொல்லு. பாதி பேர் மட்டும் சொல்லு. டாகி. கேஜ். ஏய் காஜ் கம்முனரு. காஜ்னா ஜி வருங்க. இப்போ இதுல என்ன இருக்கு? நீங்க மாத்தி மாத்தி லான்ச் பேட் போட்டு அடிச்சிராங்க. இப்பதான் நீங்க வந்து போனானீங்க இவனுங்க. திருப்பி ஒருத்தனை பார்த்து வந்துட்டாங்களா? ஆமா இவன் தொத்தறாங்க பாரு மறுபடியும். இங்க இருந்தா போனானுங்க. GW மறுபடியும் வந்துட்டாங்க. We'll get close enough to him. The flank is இறைவனிடம் கையேந்துங்கள். Look at the amount of effort ஆசி எப்படி சுத்து போட்டானு பாரு ஹரி bro. Every single point. 3 eliminations for death already. And they were chasing them to the ends of the earth. காகே இன்னும் படிக்கணும். காகே இன்னும் படிக்கணும். காகே வா. And he was just flying all the time and காகே still can't save him. ஜகேந்திரா கூட சொல்ல ஹரி bro. எல்லாம் வேண்டாம் விட்டு. With the tension Yogi putting on him. போடு சுத்தி பாரு. ரன்னிங்ல வச்சாரு. போடு. Neither one giving them that knock. But a goal. என்ன மொபைல் ப்ரோ ROG வச்சிருக்காங்களா இல்ல இது ஐக்யூ மாதிரி தெரியுது எனக்கு. They've got the high ground and the போறாங்க ப்ரோ பொசிஷன் எடுக்க. அவனுக்கு கிளம்பிடுவானுங்களே. They're trying to put a decent distance அந்த பேர்ட்டாங்க அவங்க. ஆமா அவனுக்கு கிளம்பிட்டானுங்க. God like they are on a hunt as கவனிக்கல. இங்க ஒரே ஆளு. Sharon will get caught. Grenade launcher comes out. ஓஹோ! ஏகோ ப்ரோ. 2 eliminations confirmed. Yogi has ஐயோ to his team and Eco punishes Denison once again. But Rexon, he's just been on a நான் பாரே வர அந்த மனுஷன் எவ்வளவு அப்பாவியா இருக்காருன்னு. ஆனா அந்த ஆள் விளையாடுற கேம் பிளே இருக்குதுல்ல. கொடூரமான கேம் பிளே ப்ரோ. How much longer can he keep this up? That is a good question. Godlike. மார்க்கோ ஏன் ஸ்னைப்பர் மாத்துறாங்க ஹரி bro? இல்ல யோகி ப்ரோக்காக தான் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமா ஆனா யோகி ப்ரோக்கு ஷார்ட் ரேஞ்ச் செட் ஆகாம இருந்துச்சு. ஸ்னைப்பர் ப்ரோ பக்காவா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு பிளைண்ட் ப்ரோ. FFMAIல அப்பவே ஆடிந்தா ஆடிக்கலாம். என்ன நினைச்சு மாத்துனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஜோன் பிடிக்காம அவுட் ஆஃப் ஜோன்ல ஆடிட்டு இருக்காங்க. அப்பா என்ஜி ப்ரோ ஜோன் புடிச்சானே ஹரி bro அங்க பாரு. படுத்துட்டானே ஜோன்ல. பிளைண்ட் அவன் எப்படி கெஸ் பண்றான்னு தெரியல பிளைண்ட் ப்ரோ. பக்காவா எடுக்கறான் பிளைண்ட் ப்ரோ ஜோன் ஏஸ்டாக். சென்டர் ஜோன்ல இருக்கிறது பெரிய மிஸ்டேக்கா மாறும் பிளைண்ட் ப்ரோ. நேத்து பார்த்தோம்ல இவனுக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாரும் போட்டு பொளந்தானுங்களே. ஆமா ஒரு டீமா ஒரு டவுன் ரெண்டு. ஐயோ நாலா கிரனேட். He's already up there. That would have been lovely, no? But they don't need the nades when they've got these shotguns. And take a look at RIP. He's just so பங்களாதேஷ் டீம்ல RFH மட்டும் தான் பிளைண்ட் ஒரு மாதிரி பயங்கரமா நல்லா ஆடுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல இவங்களுக்கு. யோகி ப்ரோ தப்பு பண்ணிட்டார்.
பே பண்றாங்க கண்டிப்பா. Sharpshooter from the top, shot down easily. And GOW saying don't mess with us, but Godlike wants a fight. Jump pad straight in. Lightning zone called out as well. Bolt maker for the play. And Godlike going in for the இப்ப எடுக்கறீங்க தான் நீங்க பிளைண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 44 டாமினேட் பண்றாங்களா அவங்களுக்கு தான் வாய்ப்பு. playing inside the house hoping to draw their opponents in, but GW are not going to fight that bait. Iko is ready with the grenade launcher. He's hoping that somebody walks into that trap. He almost wants to go for it, but he gets the knock onto Marco instead. Marco, before he goes down, at least knocks Demon, but the res is already underway. Can Nancy stop this? No, he can't. All 4 players of GW back up on their feet, and Godlike, they are chipping away, but all their efforts are going in vain. The first bombs are gone, and in the moment they do, Dine is ready once again. He freezes Nancy to death, blows apart the other one. GW are making quick work of Godlike esports over here. It's just Eco trapped in a corner. Can't do இல்ல யோகி ப்ரோ தனியா போயிட்டாரு. ரிவே பண்ணி விட்டாங்க இப்ப. காப்பாத்த முடியுமா? நாளா ரெண்டா ஜோன் தான் காப்பாத்திடுவாரு. அவ டீம் இருக்கு. இல்ல போயிடுவாரு. காலிடா டேய். இங்கே காலி வந்துட்டானே கஜேந்திரா. நான் ரெடி சப்போர்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. மன்னிச்சிருங்க ப்ரோ. ரைண்ட் ப்ரோ தான் ப்ரோ எல்லாத்துக்கும் காரணம். அவ்வளவுதான் ப்ரோ போட்டேன். என்ன? ரைண்ட் ப்ரோ தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம மேல திருப்பி வராங்க ப்ரோ. நம்ம மேல திருப்பி வராங்க. That curse was transferred to Godlike instead. The phenomenal performance. இந்த டீம் ஃபைட். One of the first teams to get eliminated, but ரைண்ட் ப்ரோ பிடிக்காங்க ரைண்ட் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ப்ரோ சேனல் மொத்தம் ரைண்ட் ப்ரோ பிடிக்கலனா சொல்லுங்க ரைண்ட் ப்ரோ. சொல்லி பழகுங்க ரைண்ட் ப்ரோ. பிடிக்கலனா மொத்தமா திருப்பி வராரு ப்ரோ. Shot. That's confirmed. And now it's a 3v4. இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு ப்ரோனா. Yeah, they need to do me a favor and take GOW out. மார்க்கோ வந்து சிஎஸ்னா ஆடுவாரு ப்ரோ. சிஎஸ்னா மார்க்கோ தான் ஸ்னைப்பர். ஸ்னைப்பர்ல சிஎஸ்ல மார்க்கோ ஸ்னைப்பர்ல அடிச்சிருக்கீங்க யாருமே இல்ல. வேணா பொறக்கோன் நீ. நான் தான் வரேன். But obviously team boosters on the side of GOW, so they're not going to நம்ம ப்ரோ எந்த அளவுக்கு கேக்கலாம் ப்ரோ கேர் சொல்லுங்க ப்ரோ. நான் அத பண்றேன் பாருங்க ப்ரோ. exactly how the cookie crumbles. நான் ஹரி ப்ரோ. நான் பாத் தம்பி. This is the kind of lobby where you cannot slack off. blind bro. கோமாரே ஏன் கோமாரே அந்த மாதிரி ஏன் blind bro. Rexan has been responsible for getting his teammates back up online so many times before, but now he's the first one to bite the dust. Guys, orange so light snacks மட்டும் கொண்டு வந்தறேன். 3v3 on either side. Dennison is going to get pummeled with nades. Get away from there. Shannon is already trying to get away. Tries to get caught mid air. He leaves Dennison behind. Who's going to get targeted by every person on GOW? Deep freezes. ஒரு பாக்கெட் கு டப்பாக்குள்ள எனக்கு 10 இருக்குனா 10 8 இருக்குனா 18 பீஸ் 18 Headhunters on the other hand. 18 பீஸ் வாங்கி வச்சிருக்கேன் பாவட. Bumping into the Nightmare squad. Nightmare esports looking for the knocks will Arpavi. find Arch first. Down on the ground, Headhunters just 2 eliminations so far, and the numbers from Nightmare, they pop up, and Marvel pops out. Nightmare also have been having a nice little time over here. Surely it's not as dominant as what GOW are doing. Most of their frags top 10 top 8 top 10 தானே. But for now they control the the western periphery of the circle really well. Meanwhile, back in Clock Tower, you got Kagendra who are trying to move in, but they are being gate-kept by NG Pros. And G7 eliminations, and a pretty decent defensive spot to play around with here on this Clock Tower as they look for that reposition. zone இருக்கான வர அடிக்குறாங்க மாட்னா அடிக்குறாங்க அவ்வளவுதான். Beside them here, obviously Headhunters will want a defensive spot. நான் ஸ்டாப் கேமிங் தானா யார் சொன்னா அரியனான்னு சொன்ன டீமா ஹேஷ்டாக் பாரு. And Manu, what a shot off the ESK. Manu ஸ்னைப்பர் நல்லா ஆடுவான்டா. Drops him on the ground. And it will force the rest of the which gives NG a little bit of extra time. உனக்கு அவ்வளவுதான்டா கட்டஸ். Yeah, NG. hashtag Narikoottam Gamerz. hashtag FF Tamil live அந்த மாதிரி hashtag so much pressure onto anyone else who's not in the zone already.
So yeah, sure, Headhunters might have lost a member, but at least the remaining 3 members are already in the zone. They don't have to move in any further. They are more likely to face Gagendra before they, run into NG again. guys like பண்ணுங்க லைக் போட்டு பாருங்க NG can for now enjoy their position in this grey house and take pot shots at anyone who dares to peek out of their hiding holes. It's like they're playing a game of whack-a-mole. I'm sure they'd love to whack-a-mole, but this is chaos about to turn into pandemonium as we approach the அதான் வெண்டிங் மிஷினை புடிச்சாங்க கில் வரும் கொஞ்சம் any bit of land out there to conquer. Most of the defensive spots have already been taken up, but 8 more teams are alive and kicking. That just basically means there's not enough room for all of these guys. Once we see that next circle, Nightmare this is going to turn really ugly. But Nightmare, wow, no hair, no problem. He's got those nades. That was not a nade. That was a nuke, single-handedly eliminating Nightmare Esports. That is a big one. I'm sure he said Kobe before he tossed it. Absolutely, man. RG ne தாண்டாங்க தான guys. Takla means baldy. ஆமா Anubhav. RG வாய்ப்புல குவாலிஃபை ஆறக்கு. The end down on the ground, but easy pickup for GOW. All they need to do is call duck top 1. On the opposite side, NG looking to find GOW, who has the prime defensive spot in the next circle. They don't even need to move. They don't need to wiggle. All they need to do is aim and shoot. Yeah, they need to repel away the invaders. Keep everybody who's trying to encroach into their territory the hell away from them. GOW இன்னைக்கு தான் ஆடுறாங்கடா சரியா? 2 மேட்ச்ல ஒரு 50 பாயிண்ட். Spanner in the works for everyone who was vying for this. மாதிரி யாரே அவங்க மாதிரி அவிடா மாதிரி. While they are in the center and while they enjoy this lovely position, there is also Adi. they're gonna get targeted by everyone. Demon now trying to take on the entire squad of NG Bros by himself, but Cropsy puts up that UAV light. That should reinforce their glue wall just for a tiny bit, but the UAV காலி தப்புண்டானே லெஃப்ட்ல இறங்கி இருக்கணும். through this treacherous passage that preys upon the weak. தப்பு பண்ணிட்டாங்க லெஃப்ட்ல இறங்கி இருக்கணும். ஆஹா! Headhunters realize that பாரு இதுதான் கரெக்ட். they changed their course. They இறங்கிரணும் மேல நிக்க கூட இறங்கிரணும். That will not கீழ ஒரு டீம் இருக்கு. கஜேந்திர அந்த பக்கம் இருக்கானே பிளைண்ட் ப்ரோ. இல்ல ஏன் டீம் இருக்கானா? Also trying to take parts on NG Pros, but it's going to turn into basically two-phase stealing. Who's going to get the final shot? Who's going to get the elimination point? Sakendra lose their battle against Bangladesh top 1, but GOW continue pummeling them down. Hey, என்னடா? Hey bro. He is a monster with those. ஏ ஒரு ஸ்ப்ரேவ பாருங்க ப்ரோ. ஏதோ குடுமி புடிச்சிட்டு அடி அடி அடிக்குறானே ப்ரோ. அச்சோ seriously ஐயோடா மனநலமே எங்க மனநலமே எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அப்போ பாருங்க 3 பேர் உயிரோட வந்தாங்க. ஐயோ இது என்ன எளவு கருமாந்திரம் ப்ரோ இது. எப்பரா வண்டி பறக்க இல்ல அது வெடிக்கும்போது பறக்கும். டாப் 1 எலிமினேட் 3v3. ஏய் ஈஸி ப்ரோ RFX ஈஸி ப்ரோ சரியா? GOW ட்ரை பண்ணோம். ஏய் மேல தான் ஜோன். சரியான ஜோன் ப்ரோ. NG க்கு வாய்ப்பு. புடிங்கடா ஜோனுக்கு போங்கடா. Can he actually reawaken? அவன இவன மேல ஏற விட மாட்டானே. Being chased by GW who will be forced to relinquish that house and come into the open, but Reflex are trying to beat them to the punch. They're trying to race into the center of the zone. NG Pros now have taken command of the high ground. இவனே வர மாட்டானே வரும் பிளைண்ட் ப்ரோ. Everybody who's trying to get இல்ல GOW பின்னாடி ஏறானே நான் ஸ்டாப்புக்கு பின்னாடி ஏறானே. Because they don't have the angles. Their opponents are right underneath them, and if they want to take shots at them, they will have to expose themselves to GOW as well. India Bangladesh வண்டானே கீழ தான் இருக்கானே. Bangladesh Reflex looking really solid and they hold அந்த படியில ஏறானே அவனு இதா taking away the line of GOW perhaps could put them அவ்வளவுதான் அவங்க பாரு. a little bit of a pickle. But Reflex not அவனுக்கு போய் 4 பேர் ஒரு இடத்தை புடிச்சு கொண்டானு வர்றா. 3 பேர் ஒருத்த வெளில இருக்கான். பின்னாடி இருக்கானே ஒருத்தன். ஒருத்த பின்னாடி இருக்கான். அந்த ஒரு இதுக்குள்ள உட்கார்ந்திருக்கானுங்க அப்படி 4 பேர். that makes GOW second guess their maneuver and they'll just wait for the circle to draw out their opponents. bro இந்தியன் லாபினா NG Pros நிக்கவே மாட்டாங்க bro. ஆனா இன்னைக்கு வேற வழியில நின்னு தான் ஆகணும். பாருங்க என்ன பண்ணுவாங்க மட்டும் பாரு. நான் வர கூட மாட்டாங்க. வந்தா அடிப்போம். NG finally takes a step towards them. Reinforced glue walls to help them come close.
Cropsy and Anubhav எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருப்பாங்க bro. trying to provide overwatch from afar. But all அவள கீழ தான் போகணும். GOW கீழ போனானுனா கண்டிப்பா NG க்கு போயா. ஆனா அவன் விட மாட்டேங்கறானே இல்ல. கீழ போங்கடா கீழ போங்கடா. மேல தான் போறானே வாய்ப்பு இல்ல கஷ்டம் தான். அட்ரா அட்ரா. Oh my god. Demon சொதப்பிட்டான். Enemy territory puts himself in crop come on. முடிஞ்சு oh அவ்வளவுதான். nice. RFX குளிர் கஞ்சிரானே ஹரி bro. வேற அவ்வளவுதான். சாப்பிட உள்ள வந்து நக்கிட்டானுங்க bro. ஓகே ஓகே சரி 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 சரி. What a way to come back on day 2. Sering bro, they were struggling so much yesterday, but in the game number 1 they walk away with double-digit eliminations, and now in the second game itself they walk away with the booyah. Is this the same team that we saw yesterday? They seem like they've been reinvigorated. Engine Narikoottam Gamerz தான bro, இல்ல இந்தியன் கேக்குறாங்க. இந்தி டீம் bro அது யாமரா நீங்க approach. What a way to mount a comeback. இல்ல bro, அது நீங்க ஆண்டா லைவ் bro, இதான் இப்படிதான் இருக்கணும். இதேத்துல என்ஜி இருந்தா என்ஜியை பாராட்டுது நீங்க. ஆரம்பிக்கிறனால அவங்க பண்ணதான் கரெக்ட். தப்பா பண்றாங்க தற்கொலை அப்படியே bro இருக்கும். இதுக்கே பிடிங்கிறீங்க. இதை விட மோசமாலாம் பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க. And not only did they show that they get deeper into these circles, but they were picking up some solid numbers on the way there, and I say that is bloody impressive. Bangladesh can definitely be proud of Reflex and their performance in this matchup. I mean 19 eliminations, my oh my, what a game. What a game indeed. They were just couple away from a start that would have been ridiculously good as well, but this is still really impressive to go up against GW and NG Pros. Handling your own team but also timing your opponents when they are at their most vulnerable state. That shows how good their spatial awareness is. That shows they know exactly when to fight and not to. அதனால சொல்றேன் வராதுடானே. Spot over there, all four of them just huddled up behind that tiny little corner, behind that little crate, and they pop out when their opponents are at their most vulnerable. Great performance by Reflex. Bro நீங்க தப்பா எடுத்துக்காதே கூடாது bro, நீங்க நூபா bro. இதுல என்ன தப்பா எடுத்துக்கறதுக்கு நான் நூபு தான் bro. ஆமா விக்னேஷ் bro, ஆமா தமிழ் டீம் தான். தமிழ் டீம் ஆனா வந்து தமிழ் பிளேயர்ஸ் ஆனா இந்த சேட் டீம். Was a situation where Group A wasn't in play that made them look pretty bad, but now with Group A in here in the mix, Reflex showing that they are 10 பாயிண்ட் GOW 25 பாயிண்ட் டாமினேட் பண்ணினாங்கன்னா NG Pros 19 தானா 9 கிலோ தானா இந்த 10 கிலோ தானா. If they continue this, finding the qualifier into week 2, not going to be impossible. GOW showing that they do have the caliber to do that as well. A booyah in the previous game, getting deep. நாளைக்கு லாபில கண்டிப்பா NG Pros டாமினேட் பண்ணுவாங்க. சரியா 17 massive eliminations, just two. உறுதியா சொல்றேன் நாளைக்கு லாபில NG Pros கார்டலும் டாமினேட் பண்ணுவாங்க. full domination இருக்கு நாளைக்கு. Just hunting down everybody. Team தமிழ்நாடு முன்னாடி இல்ல முன்னாடி தமிழ் டீம் இப்ப இல்ல bro. To the observatory area to graveyard, just hunting open tag area ஆமா bro. And even in the end they had that central position which allowed them to get a lot of elimination placement points. first டீமுக்கு 12 பாயிண்ட் ஓகேவா, செகண்ட் டீமுக்கு 9 பாயிண்ட். இவனு வந்து தேர்ட் பிளேஸ்மென்ட் பிடிச்ச டீம் அதனால 8 பாயிண்ட். ஃபோர்த் பிளேஸ்மென்ட் பிடிச்ச டீம் 7 பாயிண்ட். சிக்ஸ்த் பிளேஸ்மென்ட் ஃபிஃப்த் பிளேஸ்மென்ட் பிடிச்ச டீம் 6 பாயிண்ட். செவன்த் பிளேஸ்மென்ட் பிடிச்ச டீம் கஜகேந்திரன் வந்து 5 பாயிண்ட். எய்த் பிளேஸ்மென்ட் பிடிச்ச டீமுக்கு வந்து 4 பாயிண்ட். தி கோட் ஸ்போர்ட்ஸ் 4 பாயிண்ட். அதுக்கப்புறம் 4 பாயிண்ட்னா அதுக்கப்புறம் எத்தனை 3 பாயிண்ட்னா 8th பிளஸ் ஆடா. ஆமாம் 8th பிளேஸ் பிடிச்ச டீமுக்கு 3 பாயிண்ட் நைட்மேர் ஸ்போர்ட்ஸ்க்கு. 9th பிளேஸ் பிடிச்ச டீமுக்கு 2 பாயிண்ட் காட் லைக் ஸ்போர்ட்ஸ்க்கு. 10th பிளேஸ்மெண்ட் பிடிச்ச டீமுக்கு 1 பாயிண்ட் ரைசிங் கார்ட்ஸுக்கு. ஐக்யூ ஓஜி டிஎஸ்டிக்கு ஒன்றும் இல்லை, ரெட் கிளிப்ஸுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்கங்காட்டி. ஹேஷ்டாக் 12 ஹேஷ்டாக் 11 எலிமினேட் ஆனங்காட்டி 0 பாயிண்ட். ஓகேவா, இது ஏன் வந்து இப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த பக்கம் வந்து பாருங்க 31 பாயிண்ட் காட்டி இந்த இதில் மாற்றி போட்டிருக்காங்க. புரியுதா, போயாடிச்ச டீம் 31 பாயிண்ட், இந்த பக்கம் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போட்டுருக்காங்க. அது இல்ல ப்ரோ,
பிளேஸ்மெண்ட் கம்மி அப்படி பார்த்தா நைட் மேரி ஸ்போர்ட்ஸ் தான் ககேந்திராக்கு மேலே போயிருக்கணும். டோட்டல் பாயிண்ட்ஸ் வச்சு மேலே கீழே போடுறாங்க, ஏறு வரிசையில் போடுறாங்க. அந்த மேட்சோட டோட்டல் பாயிண்ட்ஸ் subscribe to the channel. Rising gods as well, but of course before we go and continue on with that conversation, reflex Takla. இந்த பையனுக்கு எவ்வளவு ப்ரோ, ஒரு 18 வயசு இருக்கும். என்ன ப்ரோ இவ்வளவு தாடி இருக்கு? எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. Who had a mission and his mission was to annihilate massive damage. அவ்வளவு அழகா கேம் பிளே குதுறா 7 கில் எடுத்துர்க்கா. அத பத்தில ஒரு பிரச்சனை கிடையாது. தாடி உன வீடியோ அனுப்பிருக்கா. மீசையும் வேற இருக்குது ப்ரோ அந்த பையனுக்கு. He made sure those grenades சொட்டையும் வேற இல்ல. எனக்கு சொட்டை. I think he took that name too literally. அவர் சிரிக்கிறார் பாரு அடி bro. Even facial hair. Very impressive beard too. But guys 1k likes போலாம் guys. Come on guys, like போட்டு பாருங்க. Grenade show up as the primary weapon. பங்களாதேஷ்ல எல்லாரும் அப்படிதான் guys, எல்லாம் அப்படியே okay. He gets a squad wipe with a grenade. There's still an actual weapon, an actual gun that shows up as their primary weapon. It's been a while since I've seen just a grenade, just a throwable utility show up as their primary thing. Yes, sure, he's got the hey guys, character skill வேணா பாத்து வெச்சுக்கோங்க. And equip, he's supposed to be the designated grenadier of the team, but I didn't think it would overshadow his gunplay. And no chrono this time round, no time turner. Ready ma in here, they had the electrotherapy working, charging up Tassin in many of those situations. You saw the Valiant dash working perfectly for him. The numbers of the eliminations will have to obviously focus on as well. Tassin wants to be seen out there, but the numbers that he's bringing to the squad needs to be amped up as well. And 8 eliminations, he serves up hot. Not too much on the damage, but the man is absolutely clean on those executions. Yeah, those hot potatoes that he was lobbing right underneath the opponent's feet, they led to some massive amount of destruction. Crazy performance from Takla. I mean, I just wish we saw those grenades for real instead of just reading them in the elimination feed. I'm sure they would have been a truly spectacular sight to witness. But also kudos to Tassin, because he was doing really well over here. Those close range battles, he was able to juggle multiple opponents, make sure that he isolates those gunfights by navigating between those maze of glue walls. So great performance by him as well. Yeah, no doubt at all. We do expect them to go crazy in the competition. And this is that opportunity for them to show everyone exactly what Bangladesh is made of in the world of Free Fire. We've been outdated about this is encoder issue turn off application, and there's been a lot of questions, right? In the chat on YouTube, everybody's constantly questioning, why does Bangladesh have so many fans? Well, if they continue playing like this, பாட்டு பசங்க அவங்க சேனலுக்கு மட்டும் தான் லைவ் டாட் காமிக்கல bro. விடுங்க bro, பரவாயில்லை. And it's not just the fact that you are playing well, it's the fact that you weren't playing well yesterday and you made up for it today. That comeback story is much more impressive to look at than just seeing a team dominate right from the get-go. Already நானே டிப்ரஷன் தான் bro இருக்கேன். நீங்க புஷ் அப் பண்ண வேண்டாம் bro. Opportunity for some of these teams who aren't really picking up a lot of points to climb up as well, right? We take a look at teams like Goat Esports, you know, OGTS. பாட்டு பசங்க யாருமே அலாக் வைக்கல. பாட்டு பசங்களா? தம்பி உங்களை எல்லாம் நான் எங்க போய் எதை கொண்டு விட்டு அடிச்சுக்கிறதுன்னு தெரியல உங்களை எல்லாம். பாட்டு பசங்களா அலாக் வைக்கலனா பாட்டா? என்னத்த சொல்றது போங்க. Opportunities are running out for the teams of Group B. They have just 4 more games left, and definitely Reflex United have basically propelled themselves out of danger. But all the other teams like Rising God, Red Cliff, Headhunters, they still need to step up. And நாங்காலி next era can be நாங்காலி சொட்ட தெரியுது bro. சொட்ட இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்க்கலையா bro? நோ bro, எனக்கு இதுதான் bro இப்போதைக்கு முக்கியம். இதுதான் பார்த்தாங்க game at the very least. Although I am kind of concerned for Top 1 and Red Cliff. If they're all going to get into a oh boy, it's going to be yet another game where they lose out on points. And it's going to be another game where Reflex says thank you very much for the extra points in the game early on as they set themselves ablaze. So this is a great opportunity for Reflex if the Zipway 3-way battle happens up against Red Cliff as well as Top 1. Rushdown as well has got NG dropping by. This is not going to look good for the squad if they keep this up, because in the grand scheme of things, NG showed up with a lot of promise, but I don't think they are throwing in those eliminations enough
to climb the leaderboard in a solid way just yet. They are one of the bottom feeders. Bro, God, like reward enna bro? Reward $10,000 bro. $10,000 na evlo vache? 8 lakh ரூபாய் 9 lakh ரூபாய் மொத்தம். Very difficult place to step it up because the way these teams play next step $50,000 earnings பாக்குறவன்டா நானு. என்கிட்ட உனக்கே கரெக்ஷன் பண்ணுவாங்க. compound of their choice, they make sure nobody else gets it. So I am really happy with how they've adapted their entire playstyle. I'm sure a lot of these teams must have been watching the Free Fire World Series as well, and they've figured out how to work around the next era map. And it used to be a problem for a lot of these teams, but they have improved quite a lot. Just month on month, we're seeing that level go up. So I want to see what they have in store for us today. Well, what's in store for us for now is the predictions that we have thrown onto the board here, Crips. Let's take a look and see who you think is going to be walking away with the booyah. Kagendra, GOW, totally understand. Non-stop has been waking up as well. I think they represent India in a guys நான் எல்லாமே பாத்துறேன் guys. அது வந்து என்னோட பிரச்சனை இல்ல guys. forward to the awakening of the goats, all right? Because YouTube தான் பார்க்கணும். நீ மெயில் போட்டு பார்க்கறேன். Decent biryani courtesy of the goats, but it is time. மக்களே bro உங்க 1 month revenue வா? மக்களே bro கிட்ட கேளுங்க எவ்வளவு வரும்? அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சூப்பர் செட் பண்ண சொல்லுவோம். For day 2, but I would prefer not to see that for them. Honestly, I can't take much pride in my predictions. I've gone for very safe picks. Kagendra, GW, I know that they have massive amounts of fire. சொல்லுங்க மக்களே bro எவ்வளவு வருது? Any map. I have picked up non-stop for the same reason as well, but also because the same reason I mentioned in Bermuda, if non-stop don't get the compound of their choice, they make sure nobody else gets it. They use the same logic over here in next era as well. It's the same mentality. That's why I've picked them up. Although I'm not sure if any of these teams can get the booyah. I've just picked them up because honestly, I was scared to make a bolder prediction. I mean, that's absolutely fair enough, right? I think your predictions were spot on because it looks like the tenacity out of these squads are just. I'm confused as to how they can keep this up. Right? GOW back to back, this is unreal. Like I said, hot and cold kind of squad. Today seems to be a super hot day. 2 matches back to back where they've done phenomenally well for themselves. Kagendra kind of slacked off in the second matchup. I do. Hari bro, இன்னைக்கு top 3 சொல்லுங்க bro. Top 3 ஆ? The prediction is coming from GOW, God like Esports, one spot finisher. By the time we end the NG Pros of the day, at least they get to hold on to it for a while before 31 lakhs வருதா price pool. $1000 னா Oh yeah. 89,000 bro, ஓகேவா? $1000 னா 89,000. சரியா? $10,000 னா 8,90,000. நான் கணக்கு bro. $50,000 னா வேணா நீங்க சொல்ற கணக்கு வரும். அப்பவுமே $50,000 னா அவ்வளவு வரும், அதுக்கு மேலயே வரும். Of the day, we're about to go live with game 3. Next era is gonna be up on your சரியா? Next Terra time. Game 3, which means it's the final match for Mustachio and Crips here on the caster's desk. It has been a absolute pleasure bringing you guys the broadcast. இங்கிலீஷ்ல என்ன வர சொல்றாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்களா? டிஸ்கார்ட் வாவே ஒரு நிமிஷம். Lucifer and Azora will be joining you guys. Right, Discord வா. Final 3 games of the day. They'll be lighting up the mics in a little bit, but for the time சொல்லுங்க நான் சொன்ன டயலாக் ஏதாவது சொல்ல போறீங்க அதானே. Thanks. You know we love Thank you Top one is off to a fantastic start, saying hello to Headhunters at the Intellect Center. Headhunters thought they would be alone over here, but top one, like we expected, are not going to go to its Gpay. They go to its Intellect Center instead, so that's going to be an interesting top clash. Meanwhile, we also have IQ, TSG, OG over here trying to go up against Nightmare Esports. Kid hopping in and out of the windows, hoping to juke his opponents, but Farhan leaves away at 1 HP. Kid can't get the finish on him. Oh my god, such a narrow margin. And now he's gonna pay for it because Farhan managed to give enough space for his teammates to heal up once more. Nice rade. Oh, Kid gets the headshot. Not looking too OP. Hey, GG rade. Hey, nice bro. Seriously. Oh, actually, it's Kid is the one that bro, super bro. The mini Uzi got whipped out. I thought it was Farhan that walked in there with the SMG, but the kid showing him that he is the adult. $35,000 இல்ல bro, $10,000 bro. $35,000 ஆ சொன்னா. First prize $10,000 bro. யாரு bro நீங்க? Total $35,000 bro BR க்கு. அதுல first prize $10,000 தான். Know that Aztec has eyes on him and he walks away with just a sliver of damage. That's another opportunity. Will he be able to win that duel?
We will never know. Nope, he doesn't. Aztec gets the better of him. Meanwhile, Hitman is playing Duck Hunt. கல்யாணம் ஆயிருச்சா பிட்டா ப்ரோ கல்யாணம் ஆயிருச்சா And he seems to be quite the sharp shooter. மெடிக்கல் ஷாப்ல 50000 இது ஒரு பிரச்சனையா ப்ரோ உங்களுக்கு ஏன் ப்ரோ அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு for eliminations. Sorry, என்னோட சின்ன பையனா அப்படியா looking for the numbers of the Nightmare squad and Nightmare Esports just waiting for the backup of their revived squad members. So Gopu OP and Hitman is going to be hanging RG la ortha down பண்ணாங்க early silence. I'm kind of uncomfortable with this amount of silence. These guys were fighting tooth and nail just a second ago, but now they are waiting for an overextension, and that's the opportunity they were looking for. Jump from the back, not the front. That's the lesson there. Nightmare, on the other hand, will quickly back away. They've got a vending machine here to mess around with, so they're not too excited about walking away from this compound just yet. They're still well within the next safe zone. So they're going to be camping around this area for a little bit longer. Problem is, they've got company that is so irritating. They've been trying to get rid of them for a little while now. Gali bro. Arsilava up against Mehdi. Just got the back there. Beautiful rush in there. Valiant dash. No glue walls to break down. Except the hopes and dreams of Mehdi in this round. Leg. Oh no, he's trapped in there now. A single grenade could be his undoing, and it blows up right under his feet. No, he tries to dash away at the last second. Still not enough. Nightmare Esports, they know that somebody's gonna make a play for the vending machine, and they do get. God like என்ன பண்றாங்க காட்டவே மாட்டேங்கறாங்க. Arjun did his job. அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு சைடு அங்க பாருங்க யோகி. யோகி bro தான் கில் எடுத்துட்டு இருக்காரு. காட்ட மாட்டேங்கறானே இவரு. 4 ஹீல் அடிச்சிட்டாங்க. Wait, I'm actually surprised. நான் சண்டை போட்டு லவ் பண்ணுவானு போல இவனுல. Arjun. No bro, it's a legendary movie bro. Damn. Oh, I'm impressed. Impressed ஆயிட்டாராமா guys அவர் impressed ஆயிட்டாராமா. I'm impressed இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க. பகைன்ஸ் அப்படி என்ன தெரியுமா அவங்களுக்கு எதிராக run here அப்படினா இங்க ஓடுறாங்கன்னு அர்த்தம். massive dayனா மிகப்பெரிய டே. gets caught out. இந்த மாதிரி பேசுற டே முடிஞ்சா. right off the map. எவ்வளவு பெரிய டே bro. That's the end of Jojo. ஆமா. Dead and Raz. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட வச்சு எப்படி வர பேசாது சொல்லுங்க. Real estate, plenty of கன் ஸ்கின் ஆஃப் ப்ரோ கன் ஸ்கின் ஆன்லாம் பண்ணி வச்சு ஆட மாட்டாங்க bro. அவங்க என்ன bro? அவங்க என்ன திருப்பூர்லயே விளையாடுறாங்க. கன் ஸ்கின் ஆன் பண்ணி வச்சு விளையாடுறாங்க. The moment கன் ஸ்கின் வச்சு வெச்சிக்கலாம் வேணாமா சொல்ல அப்படினு கேட்டான். பாடா கன் ஸ்கின் ஆஃப் சுத்தி வந்தேனா அடிப்பேன். ரீமேட்ச் சுத்தி வந்தனா நீ ஒரு அப்படின்றானுங்க. சுத்தி வந்தா ரீமேட்ச். அந்த மாதிரியா? Who's boss in that equation? Unfortunate. ஹலோ டேய் எப்பறா அடிச்சனா ஒன் டாப் நீ எல்லாம் பாட்ரா டேய் அவனி மானு கூப்பிட்டு சதறம் நான் அடிச்சனா தலை சதறம் அப்படினா awkward mid game segment where all these teams have lost their members are going to go out trying to get control of vending machine. எப்பறா மாசா ஒன் டாப் எப்படி மஜாவா அப்படிமா. These guys are fighting each other. Kiba he does get one, but in the end Shobo will be able to put him down and put him out of his misery. Kutukuti after exactly what I was talking about. Teams like Gendra, amma katna kaasi amma katna all the teams who have lost a couple of their members will try to go for the vending machine. Vinagalaya okay புரிஞ்சு மால்யா சோடோ தம்பி very good நல்ல ஒரு இது காடல் காட்றாங்க. ஆமா இதான் காட்றாங்க. One there in that 1v2 Kiba. Amazing play with the in and out of the time turn and of course the game of numbers catching up with him. Show மார்க்கோ ஸ்கூலுக்கு போறது இல்லையா? Shotgun not going to miss in a situation like that. God like எதுக்கு ப்ரோ போறான்? Looking for the next circle. அப்படி எல்லாம் இல்லடா டேய் படிக்கணும்டா. Approach the 7-minute mark. எதுக்கு ப்ரோ போறானா? டோர்னமென்ட்க்கு போகாம மத்த நாள்ல போவோம். ஏன்டா ஸ்கூலுக்கு போக மாட்டற அப்படினானா ஸ்கூலுக்கு போகாம இருக்கற படி மார்க்க அப்படி விமல் கிட்ட பேசறான். அதான் அப்படி பேசிட்டு இருக்கான். போங்க ப்ரோ போய் வேலை இந்த பாருங்க ப்ரோ போயிடுவான். As the circle continues to shrink, God lucky ஏன்டா ஸ்கூலுக்கு போற ப்ரோ மழை வர மாதிரி இருந்துச்சு ப்ரோ நான் சொன்னா நீங்க எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படிம்பா. ஏன்டா அப்படினா மழை வர மாதிரி இருந்துச்சு ப்ரோ அப்படிங்கறான் விமல்.
Even I could TSG. மார்க்கோக்கு ஸ்கூல் முடிஞ்சா சண்டை நினைக்கிறாங்க பாருங்க இத பாருங்க ஓடியா மார்க்கோக்கு trades him out, but again these are just long range கொடுப்பாங்க shots. ஆமா ஆமா காலேஜ்னா ஓடிலாம் சிபிஎஸ்சி னா கொடுப்பாங்க கண்டிப்பா சிபிஎஸ்சி னா வாங்கலாம் ஏனா அவங்களுக்கு புரியும் நம்ம நார்மல் சிபிஎஸ்சி ஸ்கூலா இருந்தா புரியும்டான்னு சொல்றேன் sports they're now chasing Anubhav and Aztec, who have separated from each other. They're going in two different directions. கண்ணு சொக்குது இல்ல இல்ல வர A instant shutdown. சாலி புடிச்சிக்கிச்சு bro. Aztecs run here. எனக்கு ஸ்கூல்ல நைட் ஆன கேம் வரணும்னு கேட்டாங்க. போனே கிடையாது. Looking through the crosshairs of bathroom la raine on the side of Reflex பையன் பெரிய பேட்ஸ்மேன் சார் squad back in here now. Reflex needs to hope and pray they don't get என்ட போனே கிடையாது bro. என்ன டீம் ஜெயிக்க சொன்னீங்க நான் இந்த மேட்ச் கால் லைக் இல்ல இல்ல வேணாம் bro வேணாம் bro ப்ளீஸ் bro நீங்க வேணாம் கால் லைக் எல்லாம் தோத்துறாங்கடா கால் லைக் எல்லாம் செல்லாக God like has to rethink their position டீம் சொல்லுங்க TOW about to join them as well. நேத்து அவிடா எப்படி இருந்தானுங்களோ அது மாதிரி எனக்கு ஜிஓடி இன்னைக்கு தெரியறானுங்கடா God like their commitment. நல்லா Very heavy hearted about this one. They tried to get the அண்டவா he's running over நல்ல ஒரு லான்ச் தரடா for one more knock before he பாத்தீங்களா நான்சி oh Great play. Down he goes. No place for you guys anymore. God like what an opportunity. டக்குனு என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு அடி வாங்காதல சொன்னேன் Marco pulls Yogi back in here on that revive, so the run for God like will not end just yet. Big play coming on through with the revival, and Yogi will make sure the squad continues to survive as Marco just buys a பாரு சாத்றான் ஏய் இந்த ஆளு சத்தியமா திட்டுறோம்டா இந்த ஆளு நானு அங்க பாரு இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு bro ஹரி bro நான் தான் பண்ணலன்னு சொல்லிட்டேன் நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நீங்க சொன்ன ஆரம்பிச்சப்ப ஒரு டவுன் சரிங்களா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூணு பேர் காலி not only do they win this வந்தா மேட்ச் வந்து கிளாப் தட்டு சுமார் சொல்றா வாவ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு சப்போர்ட்லாம் வேணாம்டா அட்ரா don't have the high ground here hunting பாத்ரா மயச்சே அப்படின்றாரு possible Panto Alif Mehdi and Showo all from the side of top one, just teasing them, trying to bait them out of their defensive spot, but Headhunter's just too smart to give that one up. யோகி ஏன் ப்ரோ எவ்வளவு ஓபன் போய் சாகுறா Towards the top side of bro the map here you see. நம்ம ப்ரோ இங்க இருந்து நம்ம என்ன வேணா பேசலாம் ப்ரோ சரியா விளையாட்டு பார்க்கணும் ப்ரோ சரியா ஒரே ஒரு மேட்ச் சரியா என்னை மாதிரி மட்டியா இருக்கிற லாபியில போய் விளையாண்டு பாருங்க அதோட பிரஷர் என்னன்னு தெரியும் could just make some miracle work here for top 1. கலங்கன அப்படியே ஏதோ ஒரு பாறங்கட தூக்கிச்ச மாதிரி இருக்கும் நான் லெஃப்ட்ல வந்தா லெஃப்ட்ல வரும்ல ரைட்ல வரும்ல எப்படி போறதுன்னு தெரியாது பண்ணமே எடுத்துக்குள்ள காலி ஆயிரும் அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அவங்களுக்கு அதெல்லாம் இருக்க கூடாதுதான் எல்லாமே இருக்கும் ப்ரோ ஓடுறோம் மண்டல ஓடுறோம் இருக்கு ப்ரோ 9 மேட்ச் இருக்கு ப்ரோ இதுக்கு அப்புறம் கூட இருங்க நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இங்க உட்கார்ந்து Oh, meanwhile take a look at Nightmare Esports. They're jumping straight இந்த கூட மேட்ச் முடியல can they actually make this one work? Go because the group was just in the nick of time, but even the time turner won't save him. Dead invades that chrono shield, gets the better of him. Trade's not possible because Amin and Farhan are too far away, and Dead goes around the other side. He tries to get the better of Amin, but Kiba has been finished off. Nightmare war 2v4 எடுக்கறானுங்க tiny moment to recompose themselves, get their health back up, but he escapes, takes off into the air. Hey Nightmare டேய் யாரா நீ டேய் என்னப்பா இந்த அடி அடிக்குறானுங்க allowing those super mets to get the job done, and they turn the table என்னடா गाइस on பெருசா ஒன்னு சின்னதா forcing them to evacuate bro அவ போட்டார் bro பாருங்க டீம் not messing around, and what could have been a nightmare இந்த மாதிரி இப்ப எல்லா டீமும் கில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சானு பாத்தி அடக்கட்டோஸ் 11 கில் யார் ஐக்யூ டிஎஸ்ஜி 11 கில் இதான் லாஸ்ட் லாபி உங்களுக்கு ஆமா யார் என்னமாருக்கு ஆர்எஃப்எக்ஸ்க்கு அப்புறம் ஹெட் கண்ட்ரஸ்க்கு அப்புறம் ஆர்சிக்கு விட்டா இதுக்கு மேல ஒண்ணு இல்ல விதத்துக்கு ஒண்ணு ஆடாது ஆமா couple of members, and they always have enough cash to revive the others, but for now top 1 minimum 120 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா குவாலிஃபை ஆக வாய்ப்பு டாப் 10 ல so many targets to choose from. They can't even pick Selva which one to Sharp shoot. subscribe. அந்த அவ்வளோ டாமினேட் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு டீமே ஃபுல்லா மேட்சஸ்னால இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி செகண்ட் லாபி வராங்க don't care.
ப்ரோ இந்த லாபில யாராவது தெரியுமா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆவான்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு யார் லாபில இவங்க யாரு நைட்மேர் ஸ்போர்ட்ஸ் கேஏஜி அதாவது இன்னைக்கு நேத்து விளையாண்ட டீம் சுற்றலாம் ஓகே இன்னைக்கு வந்த டீம்ஸ்ல சொல்லுவோம் ஓகே அப்பனா நைட்மேர் ஸ்போர்ட்ஸ் கேஏஜி வேண்டாம் என்ஜி கார்லைக்கு ஜிஓடபிள்யூ அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஐக்யூ டிஎஸ்ஜிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் 10 டீம் கனெக்ட் பண்ணோம்னா கேஏஜி 1 நைட்மேர் ஸ்போர்ட்ஸ் 1 கார்லைக்கு என்ஜி அப்புறம் யார் சொன்ன கஜேந்திரா அதான்டா அப்புறம் ஜிஓடபிள்யூ 5 டீமா கார்டல் ஜிஓடபிள்யூ நைட்மேர் கஜேந்திரா மெட்டா நிஞ்சா 1 அப்புறம் லாபின் சொல்றேன் இருடா மொத்தமா சொல்றேன் 10 இருக்கு மெட்டா நிஞ்சா 1 அப்புறம் யாரா நேத்து விளையாண்டா ஏவிடி அவிடா ஈஸ்போர்ட்ஸ் எட்ரண்டர்ஸ் வாய்ப்பு இல்ல அவிடா ஈஸ்போர்ட்ஸ் அதுக்கு அப்புறம் யாரு எட்ரண்டர்ஸ் வாய்ப்பே இல்ல ப்ரோ கோபால் பாய்ஸ் அவங்க கோபால் பாய்ஸ் ஜிபி பிஎஸ்ஜி ஆர் ஹெட்கண்டர்ஸ் ரெண்டு ஒரு வாய்ப்பு ரெண்டுல ஒண்ணு டிஎஸ்ஜி ஆர் ஹெட்கண்டர்ஸ் ரெண்டு ஆர்என்டிஎக்ஸ் ரெவனன்ட் எக்ஸ்பார்க் நல்லா விளையாண்டு ஆமா ரெவனன்ட் எக்ஸ்பார்க் இன்னும் ரெண்டு அந்த ஒரு பிளேஸ்மென்ட்க்கு மட்டும் சண்டையா இருக்கும் யாரு நைஸ் இப்போ நான் உண்மையா சொல்லிட்டேன் இது நம்மளா யோசிப்போம் அந்த லான்ச்சரை வேஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு வசரம் வேஸ்ட் பண்ணணும் நானே யோசிக்காம வேஸ்ட் பண்ற வீசுறானே பாத்தீங்களா நீ யோசிப்பன்னு சொன்னா நீ புடி நட்டிடுவே உனக்கு லான்ச்சர் போட தெரியுமா நான் என்ன அவ்வளவுதான் செத்தவனே போடுவான் உனக்கு நீயே போட்டுக்குவே bro no rules match தான் ஆமா bro no rules தான் No rules ஆமா ரூல் சுத்தி வந்து அடிக்க கூடாது bro சுத்தி வந்து மட்டும் அடிக்க கூடாது நாங்க பாருங்க சுத்துறாங்க பாருங்க அவங்களே எலிமினேட் -5 பாயிண்ட்ஸ் வந்து Gajendra பாவம் மாடிட்டானே. This is the moment that they've been waiting for. They've got so many targets to choose from. They can gatekeep both the Gendra as well as Nightmare Esports. Meanwhile, IQ இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 80 பாயிண்ட் ஒரு 70 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா IQ CSG வாய்ப்புடா. This is going to be இல்லனா வாய்ப்பு இல்லனா அவ நினைக்கலையா 13 கில் இப்போ ஐபிஎல் நேத்தானால அவங்க நேத்தால நேத்தால ஓகே என்ன மாதிரி ஆடுனாங்கடா நான் சொல்றேன் டிஎஸ்ஜி சொல்ற ஐக்யூ டிஎஸ்ஜி ஒராங்குட்டான் டிஎஸ்ஜி டேய் ஆமா ஜுசியச்சில் கை ப்ரோ நேட் அலவுட் அந்த ஃப்ரீஸ் நேட் ஃபிளாஷ் நேட் அதெல்லாம் போட கூடாது ப்ரோ என்னது டேய் ப்ரோ இதெல்லாம் என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ படுத்து கோல் அடிக்கலாம் நீங்க பாருங்க அந்த அக்செப்ட் எப்படி அடிக்குறாங்க now they can get angles on everybody. That's he is just raining death and destruction எல்லாம் onto the வந்து hunters. டக்கு போட தப்பிச்சாங்க தக்கே பறக்க விட்டாங்க பாரு அதான் மேட்ச் பா That nade could be நல்ல டீம் அவங்கள அடிக்குறாங்க Gold Sports get the better of them and those points are stolen away from GOW. Yeah, Gold-like gameplay there, sneaking away those points. Gali. Struggling in the competition. So they thank GOW with a big smile on their faces. GOW on the ground advantage still will be pressured as the circle moves away from their compound. They have to hop on off. This could just be an advantage for the other teams if they are in the right place at the right time up against GOW. IQ Orangutan, they don't have to worry about GOW for the time being, but when the circle shifts, they will be forced to fight them. GOW are going for a 3-1 split. While 3 of them are on top of this house, one of them is already going from the bottom. And RIP, he's got so much done! He wipes out the entire all on his own! அவருக்கு வந்து கலாய்க்கிறதுக்கு பேசுனீங்க ப்ரோ இல்ல சொல்றேன் ப்ரோ அந்த மாதிரி பண்றவனு சோத்துக்கு போல வேற என்ன திங்கலாம் ப்ரோ உங்கள நான் சொல்ல தப்பு எடுத்துக்காதீங்க சரியா Thank you very much for chopping him up, man. IQ, NMR, God like GOW, final circle. என்ன வாங்க கால் ரெண்டு பேரும் நான் சொன்னேன் GOW மேல சொன்னாங்க GOW எடுத்துறாங்க GOW தான் IQ have to just hold on to their horses and strike at the right Garden time. fight போறாங்க Garden ஃபோர்லாம் பக்காவா Kid falls to his knees. Twist tries to go for a fast free fire, but they are with that launcher. He destroys God like Esports. Arjun will be hunted down. Demon and RIP chasing them down to the ends of the earth, and GOW with yet another booyah. எங்க தெரியுமா வந்திருக்கானுங்க
என்ன ஒரு இதெல்லாம் இல்ல. பூட் கேம்ப் எல்லாமே பூட் கேம்ப். இங்க பாரு, இங்க வந்து மேல ஒருத்தருக்கு வந்திருப்பான், கீழ ஒருத்தருக்கு ஆடுது பாரு, அது ஆடு பாரு. மேல ஒருத்தன் கீழ ஒருத்தன். பெட் தான். பூட் கேம்ப்ல பெட். இவனுக்கு மட்டும் தனி. 100% rage bait tactic. They get up to the top, spraying down all of these bullets on these teams, hoping and praying they respond, putting themselves out of position, out in the open, and it was just easy shots from there on. And my goodness me, no amount of glue wall could have saved them from this sort of a disaster. GOW was crazy there. Yeah, man, GOW were just acting like turrets on top of that boxing ring roof. The fact that they managed to eliminate top one from that spot and take it for themselves gave them all the access to all the opponents that they could have ever asked for. And then they just rained death and destruction from above. 22 eliminations, maybe even a little more than that, and a booyah on top of that. That is not just dominance. They are sending a message over here, a message written in blood. Nobody can ever erase from their memories. காடா புல்புனார் அவரு. சும்மா அவள சொல்லுவாங்க. ஏய் காடா புல்பு தான்டா பைத்தியக்காரா. காடா புல்பு தான் நீங்க வர்றா. ஃபாக்ஸ் போட்டோ வச்சிருக்காங்க வர்றா. மெண்டல். Their engagements are என்ன ப்ரோ அழுத்தி பிடிக்கறாங்களா? There's just no stopping these boys at this point of time. பாவம் விளையாட தெரியாதவங்க ப்ரோ. விளையாட தெரியாது ப்ரோ, யாருக்குமே விளையாட தெரியாது. மாட்டு பசங்க எல்லாம். ஹரி ப்ரோ ஒண்ணா சூப்பர் பண்றாரு. காட் ஆஃப் ஃபுல்ஸ் தான் அதான். நம்ம மைக்கா சுமார் மாட்டாங்க. ஏதோ டீம் ஜெயிச்சு டீம் கிட்ட. டேய் இவனே வாடா போரி போர் வாடா நீ என்ன பார்க்கலாம். இப்போ இவருக்கு உங்களுக்கு 4-4 நடக்குன்னு வைங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்பா அம்மா பத்தி பேச ஆரம்பிச்சிருவீங்களா? ஏங்க தோத்துறீங்கன்னா அப்பா அம்மா பத்தி பேச ஆரம்பிச்சீங்க, லவ்வர் கிவர் இருந்தா புடிச்சு பேச ஆரம்பிச்சிருவீங்களா? அவனு அதை காதுல ஓட வாங்கிக்க மாட்டானுங்க, போடான்னு போயிட்டே இருப்பானுங்க. இப்ப ரூல்ஸ் மேட்ச்ல அடி வாங்கிட்டானுங்கன்னா முடிஞ்சா அன்லிமிட்டெட் வாங்கடா, முடிஞ்சா பாத்துக்கலாங்கிறது. அதுல போய் சுத்தி வந்து அடிச்சானுங்களா, என்றா சுத்தி வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் அடிச்சாங்கன்னா மேலே ஏறி அடிக்கிறீங்கிறது. காரணம் Death this time with an AWM. He was on top providing overwatch for his teammates, and because he's dishing out so much damage, GW feel comfortable. ஏன்டா குளோபல் சிட்டி போட்ட உடைக்கிறீங்க? எதுக்குடா ஸ்கைலர்ல வெச்சு வரீங்கீங்களா? 5 eliminations, 10 assists. ஸ்னைப்பர் பாத்தீங்களா? நியூரோ வச்சாரா? பாட்டடா ஸ்னைப்பர்ல எடுத்து வரேன்டா. ஆமாடா. ஸ்கைலர்லாம் போடுறான்டா. ஸ்கைலரா? ஏய் உண்மையாலுமே நான் சொல்லிக்கிறேன் தெரியுமாடா, என்னடா ஸ்கைலர் வச்சு இது ஸ்னைப்பர் வச்சுல அடிக்கிறீங்கன்னு. சத்தியமா சொல்லி இருக்கறனால ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுவானுங்களா, ஏன்டா ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறீங்க? ஸ்னைப்பர் யூஸ் பண்றீங்க அப்படி. ஆமா, அவனுக்கு போட்டுட்டு சொல்லிட்டுவானே பிசி கூட்டி வருவானுங்களா, நான் கேப்பேன் ஏய் எதுக்குடா டபுள் ஸ்னைப்பர் எடுத்து ஆடுறான் அப்படிமா. ஆமா, ஆஸ்கர்ல இப்ப வந்ததானே. Let's take a look at the team stats as well. Chrono Nero, Oscar A124 for the deadly combo as they hit their second booyah of the day. I mean, it's not just the amount of eliminations that shake me to my core. He had 5,000. Who's the favorite sniper? That is an insane number. That script is a number that some teams struggle to achieve. Madara blind செருப்பால அடிப்பு Madara. And also because he wasn't actually getting the eliminations, right? He was just I think we saw multiple times Marco just at the window. அதுக்கு அப்புறம் இது பெயின் ஸ்போர்ட்ஸ்ல இவன் இருப்பானே MT7 அப்புறம் இன்னொரு திருப்பாம்பரம் ஸ்னைப்பர் காட்டா ரசா Razaya. A little bit of a flashier card, Razia. Alpha ஓரமானா கொண்டுக்கலாம். Knockouts for the side, a demon, a கைஃப் இல்ல bro, கைஃப் பிடிக்காது. அந்த மாதிரி யாரா இருந்தாங்களா எனக்கு தெரியல, மறந்துட்டேன் நான். மெமரிலெஸ். You even do that? I simply cannot believe this anymore. What are these numbers? It's not just 7 kill 1700 damage எடுத்துக்காம பாறா. Between these numbers, like on one hand you've got RIP, almost the most eliminations, 7, and then you got Demon with like 8 eliminations. Biari Mosi. Satoro uttam paru, Satoro. You got Death, who's just basically making live bro. XLR Arun anu theriyum bro, nalla player bro. 5700 is
பிசில அவங்க எல்லாம் மொபைல் பிளேயர்ஸ் சொல்றாங்க. இல்ல மொபைல் தான் அவரு. இல்ல இங்க 4 பேர் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க. மொபைல் பிளேயர்ஸ் bro. பகாடி விட்டோம் பாத்தீங்களா? ஆமா பகாடி. டியூ நல்ல பிளேயர் தான் ப்ரோ. அவனும் நல்லா விளையாடுவான். நிறைய பேர் சொல்லாம் ப்ரோ சைலண்டா இருங்க ப்ரோ. பிளாக் ப்ரோ என்ன பிளாக் ப்ரோ சைலண்டா சாட்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஐயோ ஏய் இங்க பாரு. பிளாக் ப்ரோ டிஸ்கவுண்ட் வாங்க. நான் பிளாக் ப்ரோ சைலண்டா இருக்கீங்க போங்க. I think the timing was just ஆளு பா ஜம்முன உட்கார்ந்துக்கறீங்க. ப்ரோ இந்த பிளாக் ஞாபகம் ப்ரோ. இந்த பிளாக் கேரக்டர் ஞாபகம் இருக்கா பிளாக்? is everything because ராஜேஷ் ப்ரோ பிளாக் டீம் மொபைல் வாட்ச் ஞாபகம் இருக்கா? heated spot in the entire lobby. வீட்டுக்கே வா அளவுக்கு இல்ல ப்ரோ. ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் இல்ல வேணாங்க. மொபைல் பிளேயர் சொல்லுங்க. ஸ்னைப்பர் நான் கூட தான் ஆடுவேன். Everybody will focus on you. If you go there too late you're going to miss that opportunity. கரெக்ட் சுரேந்தர் ஞாபகம் இருக்கு. Yeah, absolutely man. மொபைல் தான் ப்ரோ. மொபைல் தான் गाइस. ப்ரோ ஸ்னைப்பர் நீங்க இருங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும் இருங்க ப்ரோ. சுட்டி ஸ்னைப்பர் கேம்ல கார் சூப்பர் மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஸ்னைப்பர்ல கேம் பிளே தானே? உங்களுக்கு ஒருத்தனை காட்ற வெயிட் பண்ணுங்க. ஸ்னைப்பர்ல டப்பன் எல்லாம் வெளிய பண்ணி தேவலாம் பண்ணுவாரு. இப்ப தேவலாத வேலை பண்ணுவாரு. ஸ்னைப்பர் கேம் பிளேவோட ஒருத்தனை காட்றேன் உங்களுக்கு. சரியா? நீங்க நான் பிசி பிளேயர் நீங்க சொல்றீங்கல இத்தனை பேரை ஒண்ணுமே இல்ல. நான் உங்களுக்கு காட்றேன் வாங்க ஒருத்தனை. தேவலாத வேலை ப்ரோ. சரியா? உங்களுக்கு நான் ஒருத்தனை காட்றேன். ஸ்னைப்பர் மான்ஸ்டர் உங்களுக்கு. ஸ்னைப்பர் மான்ஸ்டர் உங்களுக்கு நான் ஒருத்தனை காட்றேன் வெயிட் பண்ணுங்க. ப்ரோ தேவலாத வேலை ப்ரோ உங்களுக்கு. ஸ்னைப்பர் மான்ஸ்டர் வர மாட்டேங்கிறாரு. எங்க போனாரு? அதேதான் மோமோது கரெக்ட்டா சொல்றீங்க. ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாமா. என்ன என்னோட மூஞ்சி பார்த்தா எனக்கே சிரிப்பு. யாரா நான் டே இங்க பாரு இங்க எல்லாம் என்ற கண்ணெல்லாம் திரும்பி கிடக்குது டே. காஞ்சனா. You remember me? அது ஒரு வீடியோ இல்ல அதான் தெரிஞ்சுக்கற வீடியோ இருக்கு கண்டிப்பா இருக்கு. அப்புறமா அப்லோட் பண்ணிட்டு காட்டுங்க ப்ரோ. டேய் வெச்சிருக்கேன்டா பிசி கேம்ல இருக்குதுடா இருடா. அது எந்த இடத்துலயும் தெரியல கரெக்ட்டா. நான் ஃபர்ஸ்டே சொன்ன சேனலே மாறி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோன்னு கேட்க மாட்டீங்க. நான் மூஞ்சில ஏதோ மீசையெல்லாம் போட்டுக்கோங்க. அதுவும் வெள்ளை கலர்ல. கண்ணல்ல போட்டு அண்ணா எவ்வளவு கெத்தா இருக்கு பாருங்க அப்பலாம். கெத்து இது கெத்தா? ஆமா. விளங்குமா அதெல்லாம்? ஏதோ போட்டிருக்கீங்களே. நீ யாரு எக்ஸ் ஃப்ரீ ஃபயர் ஏதோ எக்ஸ் ஃப்ரீ ஃபயர் சுட்டியோட ஒண்ணே நினைக்கிறேன். லாண்டோ போடா லாண்டோ. ஒன் வர்சஸ் ஒன்ல லான்ச் பண்ணலாம் போட்டு ஆடுறீங்க. ஒன் வர்சஸ் இல்லடா இது பிஆர் மேட்ச் பைத்தியக்காரா. யார் ஐக்கி போடு அப்பவே ஐக்கி யூஸ் பண்ணிக்கிறேன்டா. எத்தனை நாளைக்கு முன்னாடின்னு பார்க்கறாரு. அது கூட தப்பா 2023ல அங்க பாருங்க உள்ள போவண்டா. வெயிட் பண்றா டேய் வெயிட் பண்றா. உடுனா நம்பிட்டாங்க. பாறா டேய் மயிரு. இல்லனா இது போயிட்டு என்ன பிரயோஜனம்ன்றேன். யார் ஒரு நீ மேலே வந்தார அடிச்சிரலாமே நீ. பக்கமான ஒரு டவுன். ஏய் சூப்பர் பராம்படாதடா டேய். கேம் பிளேவே பொறாமைப்படும் அளவுக்கு ஒரு கேம் பிளே குடுக்குறோம் ப்ரோ நல்லா. நரிக்கூட்டம் ஸ்னைப்பர் கேம் பிளேனே போடுங்க ப்ரோ. படியேறி போய்க்கலாம் எதுக்கு லான்ச் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு. அதுதான் நானும் கேக்குறேன். 3 வாட்டி போட்டு பார்க்கலாம் அவன் எவ்வளவு பேர். டேய் ரெஸ்பெக்ட் நியூ ஸ்னைப்பர் செட்டிங் ஃபார் மொபைல் அண்ட் பிசியா ப்ரோ தேவை அதெல்லாம் நமக்கு. गाइस வெயிட் பண்ணுங்க. இது வந்து டைம் ஆகுது. நான் உங்களுக்கு நான் கண்டிப்பா எடுத்து காட்டுறேன். அதையா இன்ட்ரோ ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ ஓல்டு பிக்க ப்ரோ கேம் பிளே என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இதுல இல்ல அது வேற கேம் பிளே காட்டுறேன் அப்புறமா காட்டுறேன். காடக்ஸ் இல்ல சிவா ப்ரோ. இல்ல அடிக்கிறது மேட்ச் எடுத்துட்டு யாரு? ஏய் ஃபேஸ் ரிவீல் வீடியோ गाइस இது. நம்ம ஒரு வீடியோ தட்டா அது 10 வீடியோ தாண்டி போய் வேற எங்கேயே நிக்குது. லைவ்லயே பண்ணி அடி ப்ரோ நான் கூட காமிச்சேன் தானே. ஆமா அது எங்க இருக்குது அந்த வீடியோ? அது ரொம்ப நான் தேடிட்டு இருந்தேன் எங்கிட்ட இருந்து தெரியல. சும்மா பாத்துட்டு இருந்தேன். நடுவுல இங்க என்ன ப்ரோ மீஸ் இதெல்லாம்? என்ன ப்ரோ இது மீஸ? காய போட்டு இருந்த ஜட்டி தூக்கி தள்ள போட்டு இருந்தா லைவ்ல. ஆமா அதெல்லாம் ஜட்டியெல்லாம் தலையில போட்டு விளையாண்டு இருந்திருக்குடா டேய் அப்பலாம்.
அக்கா வந்து ஒரே ஒரு விஷயம் அதை பண்ண வேண்டாம்னு சொல்லி லைவ்ல வந்து இதை பண்ணாத அது நல்லா இல்லைன்னு சொன்ன ஒரே விஷயம் அது மட்டும்தான் தெரியுமா? ஆமா இதெல்லாம் இதுக்கு பண்ற அப்படின்னு அவ அதுக்கு மட்டும்தான் வந்து சொன்ன, வேற எந்த விஷயத்துக்கு என்கிட்ட வந்து சொன்னதே இல்லை இது பண்ணாத அப்படின்னு. பொண்ணு கூட விளையாண்ட சொல்லுவா, மத்தது சொல்றேன். துண்டெல்லாம் தலையில கட்டிட்டு விளையாண்டுருக்கேன் ப்ரோ, பாருங்க ப்ரோ. அந்த ஒரு சட்டை மட்டும் எத்தனை சாட்ல போட்டுருக்க பாரு. ஆமா அப்பெல்லாம் பாரு ஃபுல்லா சட்டை தான், நாலஞ்சு சட்டை தான் கைஸ். இங்க ப்ரோ ஸ்னைப்பர் ஒரு மேட்ச் இருக்கும் ப்ரோ. ஹர்ட் பண்ணேனா இருடா அதான் நானும் சொன்னேன். அங்க அது என்ன கிடைக்குமாடா, இங்க இது என்ன கிடைக்கும்டா? எங்க தேடினாலும் கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். சேனல் மாதிரி எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு. ஆமாண்டா இங்க தானே கிடைக்கும். கிடைக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? I am cute. I am cute. I am cute. I am cute. Okay, அது வந்து பிராங்க் வீடியோ. அப்ப எம்பிஏ படிச்சிருந்தா எல்லாரும் அது பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்களும் போட்டீங்க. ஆமா ஏப்ரல் ஃபூல்ஸ் போட்டுருந்தாரா? அதுவும் போட்டதான் போட்டிருக்கீங்க, அந்த கேப்ஷனும் கரெக்டா ஃபாலோ பண்ணி போடாம விட்டு போய் போட்டா நினைச்சு ஸ்போர்ட்ஸ் வர மாட்டாரா ஒரு தெரியல ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. அந்த பிராங்க் வீடியோ அது மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹைலைட் பாஸ் பிராங்க். யாரு ஓட்டாவோட வீடியோ இதுல தான் ப்ரோ. ஓட்டானா யாருன்னு காட்டுனது? பார்த்தா நம்மன தொட்டா அது ஒன்று வருது ப்ரோ. அப்ப வராது ப்ரோ. என்னன்னு தெரியல, அடிக்கடி பக்கம். பிராங்க் ப்ளூ டாப் கிரிமினல் பிராங்க். பாத்திரிக்கா அந்த இது அக்னி செமையா இருக்கும். நம்மனு தட்டா அது ஒன்று ஓப்பன் ஆகுது. ஒண்ணுன்னா நாளைக்கு தான் வரும் போல கைஸ். நம்மனு தட்டா அது ஓப்பன் ஆகுது. வேண்டாம் வாங்க. around 36 points. The amount of guys they picked up today, oh my god, that's வேற புகழ் கொண்டவர் தேருக்குள்ள வராரு. about Nightmare as well. The first two இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க ப்ரோ. as we took their name in that third game, even Nightmare started caption san பண்ணுங்க. pushed Kagendra away. I was like, wow. I think if that is கேப்ஷன் லைவுக்கு வராரா பைத்தியக்காரா? how these teams within themselves are trying to figure out that they have to stay in the top 10. They're slowly but surely emerging forward. I mean, that's the kind of confidence that most of the teams are still lacking down. And Nightmare, they're just coming out of their shell. They're just not walking on eggshells anymore. தெலுங்குல ஓட் அடைக்கறாம நைட்மேர் ஸ்போர்ட்ஸ். Explosive stance immediately pushing away. இல்லனா இப்போ இந்த GOW ஆடுனாங்களா அந்த மாதிரி புரியுமா சொல்லுங்க in the previous day. And today as well, they're having a very nice, well-round performance. They're even மதியான சாப்பிட்டு வந்து நைஸா இருந்துச்சு தோசை. position advantages as well. In the first இல்லனா நிறைய பேர் கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஒரு செல்லுக்குள்ளே பூட்டி வச்ச மாதிரி இருக்காங்க. அதான் எல்லாரும் லாக் ஆகுது. நான் இவங்க கிட்ட அப்படி இல்ல கோ நிக்க அப்படின்றாங்க. that they secured, that itself is a really good cherry on the top situation. And moving forward, I'm ஹரி ப்ரோ அந்த இடத்துல நின்னாருன்னா இவ்வளவுனா அந்த செல் அவர் மீசையில கண்ணு வைக்கறாங்க நொட்றாங்க. அவர ஒவ்வொருத்தரா பார்த்து மீசையில எனக்கு இதுதான் எனக்கு வேலையா? from all of the regions. And now moving forward, let's just see how and been having a good day, and it is also their last day today as we're going to be ending on this fine Saturday. And if they're unable to start picking up points, it looks a little dicey for me. But on the other end, Reflex, who என்ன ப்ரோ சேனல் டிஸ்கவுண்ட் நான் வரேன் தனியான்னு போட்டுருக்கேன் தப்பா இருக்குனா very close to அப்படி இல்ல ப்ரோ. That's what they have to stay away from. On the other end, if you look at Bayfront, Rising Gods as well, not great time that they've been having. They're also in Group B, something to be worried about. Bangladesh top 1 now. They have another day that is going to be Sunday to figure things out, but not the best in terms of performance. They've been picking up points. NG Pros and Headhunters in Shrines. Now Headhunters, they're also a team who we saw completely picking up points on day 1. Today it's been decent. I wouldn't say something amazing. Watch party, watching only, no party. Watch party na paakara watch party. Looking forward to a booyah. Headhunters have to do a lot. They have to pick up their hey guys come on 2 likes pala come on like பண்ணுங்க லைக் பண்ணிட்டு வரேன். red zone. They have to perform. These are those 3 maps that they can actually do something more of a damage. Kalahari and later on it's Solar and Alpine. Both of them are going to be a different story altogether. And I can't digest this fact that Mammoth is one of the regions which is completely open. No way. Yeah.
It's going to be interesting when we head over to it because as we talk about this preferred drop spots, Jaded right, Sasuke it's just subscribed an to the idea channel. to figure out, hey, this could be a drop clash that could happen. Maybe teams start picking out the bolt maker and make a complete red lightning zone coming through. But there's a couple of things that we kind of have to now break down after what we witnessed on Nextera as we are heading towards Kalahari. Is the Group A teams now in the overall standings as well? We saw NG Pros, who were one of the teams from India that everybody is looking forward to picking up a booyah. They should have had an opportunity. Even Godlike should have had an opportunity, but that was not the case as we started Azora. But hopefully it turns around. One more team that did kind of, I would say, come into the top in at least the last game has to be Ico OGTSG, right? Because we were looking forward to their first two games. They were getting eliminated right, left and center. But now in this, at least they made it to the top two, which gives me hope that they are getting up for maybe better points, because now they also need to jump because NG Pros and OGTSG are sharing and neighbors in the points table. So that's a really good opportunity for IQ OGTHG, like you rightly mentioned, Lucifer. Not only that, if this is going to be the situation for most of the teams, I believe that if they keep the pace at it, then they will always keep getting the better of the overall situation. And now moving forward towards what kind of predictions I have gone ahead and given, let's just straight up head towards that as well. I can see those two confident names coming from both the ends, Kagendra and GOW. We know they have been doing super good, but in the mix you have NG Pros, I have Godlike, and this is Kalahari. So Godlike, I'm vouching for you guys to be in the top 3. Yeah, same here. I think NG Pros, that is the same reason I'm kind of banking on them. They've done this here on Kalahari. They can do it once again. It's just that I think this Free Fire Max Asia Invitational lobby that they're trying to figure out, the team's slowly getting closer. But I think Kagendra, as the opener yesterday, they've already gotten a booyah on Kalahari. It shouldn't be much of a trouble. That is the reason I have their name. And I think GOW, I think everybody looking on the stream, in the chat, everybody knows at this point, if you don't have GOW in your top 3, it doesn't make sense. They are outrageously too good from Southeast Asia, and they are right now ruling the A versus B groups fight. Absolutely, man. Nail-biter performance. And the way they're using every single thing in their arsenal, whether it be melters, nades, grenadiers, every single thing is working on point for them. Your favorite And I IGL hope that they have is the squad speed till the very end. If As they're just dominating. If someone else wants to go ahead and obliterate them, might as well do it right about now and carry forward with the momentum. And post this, AJ did mention about the curls being activated once you get the booyah, but that's not at all being seen on them. Not a single face being so suited up that, you know what, what's going on? I'm not understanding. Collected and they're just constantly getting those attacks. So that's a really good sight. And now moving forward towards Kalahari, this is going to be epic. It has to be for Group B especially. We've reached the halfway mark, and today the next 3 games matter. Every single point that you pick up, and you have to start making a mark. Same goes for NG Pros. If they want to climb the ladder, get towards the top 10. Right now, they are, yes, a little dwindled down in the overall standings. But hopefully, this game changes things. A lot more confident on the map. But look at Nightmare already against top 1. There is already a drop clash where Alif, he's got in another direction, closer to making sure he's going to save his team in case already the knocks happen, and they are. Shovo is down. It's only up to Planto, and he's also been spotted. That is going to be another elimination grabbed, and at the sub, he will finally bring back his teammates, and the mammoth that we spoke about eventually Bangladesh top 1 to start things off. So there's one problem though. இங்க பாத்தியா GOW பாத்தியா 3 மேட்ச்ல 90 பாயிண்ட் ரா டேய். அதான் சொல்றேன், அவனுங்க ஆடுறது வேற மாதிரி. எல்லாரையும் யாரையுமே அவன் கூட கம்பேர் பண்ண முடியாது, அப்படி ஆடிட்டு இருக்கானுங்க. Once he gets notified or he's noticed by the opponents, then the entire team goes down. This team needs to perform. I do understand it's just day 1 ஒரு மேட்ச்க்கு அப்ப 30 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. What the entire crew looks like. But this is a different fight altogether. Headhunters, it's their final day to showcase what they're made of, and I don't think so. They're having a really good ball. Eventually, those shots are connecting, and with that, Nancy has already been taken care of. Yet another frag. Wait a second, Marco. Why are you giving freebies to Headhunters?
Now, when Godlike thought that Refinery is going to be free and headhunters who were supposed to go in the other direction fight with NG Pros, they decided I think Refinery should be an option, and that opening option is really good. Now, 4 eliminations. Godlike did pick up in their name. As you can see in elimination leader, Nancy has 2, but after that it's changed towards Kunal as well. He has 2. He is the newest addition to the team, and it seems like it's working out for headhunters. Today is going to be crucial of how headhunters finalize their next 3 games. So far for Godlike, they should have had an opening booyah itself. From there on, I can still see that now Godlike are trying to figure out what is the best approach to get back towards winning ways. Get their booyah at least on here. Day 1 in terms of their performance. Day 2 as an overall for FFMAI. Alright. நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். Mark their next target. Match பாருங்க. Is on their back as Yogi. He's been disrupted from being in that meditating state, and all of a sudden, he is here to go ahead and grab those points. But there's a quick revival being instigated already. Dead. Jojo, they're dropping down. And if they drop down like flies, then Nightmare, they will have a really good ball. But on the other end, he's been shot constantly, paraded as Raz. He's just rushing forward in order to get that 1 point. And if he secures this one, the Nightmare will have a very bad opportunity for them to at least shine against the game. ஆஹா வாய்ப்பே இல்ல. யப்பா என்ன ரிவைவ் டா டே. 82nd Raz, he got a bit greedy. ஆச்சா சித்ராறானா. அதான் பண்ணுவானா. ஓடுறது இல்ல. He's right on top and dead. He might soon turn dead. Happening to Kagendra here. This is not what we thought, but I really like how Hitman played over there. He prolonged that fight and made sure all the players who now regrouped towards him will eventually find an opportunity to take down Raz, and that did happen. But it seems like Kagendra almost losing. Bro, Vaishnavi bro, no. Maybe losing a lot more. They decided it's time to back off. Vaishak bro, no. Ongoing at Mammoth. யூ லைனா ப்ளே பண்ற மாதிரி இருந்தா பாட் ஐடில வருவாங்க bro. Thought he could already. ஆனா அலோ பண்ணல. அதனால பழைய லைனப் தான் ஆடுவாங்க. Right now he's trying to buy some time. Chrono activated. Gopo finally spots him. Glue walls all across. Does he survive? There's too many members around. He still finds nothing. I thought maybe there could have been a knock, but it's still going to be Nightmare. They are raking up eliminations one after another, and this Mammoth has been their Mammoth land for eliminations at a total of 8 now. Absolute giants. Sitting at the 3rd spot, 127 points already attained. And that's really good coming in from their end. The way they've already showcased day 1 performance, they were very aggressive, but they were not that lethal. And now they're just providing those points and initiating towards a really good end. IQ, TSG, they themselves have just initiated from the previous game, and they would love to keep that momentum in their pocket unless RG Rising Gods just go ahead and stomp on them, which I believe the case is looking that bit lesser than usual. ஏன்னா NG Pros ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க தெரியலையே गाइस இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. They should pick up points here, but are they going to be safe and sound? No, because there's another team that's going to be NG Pros. Rising Gods have already lost 1 player, Deepu bot. They've gotten 4 eliminations in total. They knocked Chris, should get the confirmation, and Megs yes confirms it. On the other end, the teammates instantly get revived because of their teammate who had already moved in the other direction, and now leaving Rising Gods stuck in this fight. அதான் அவனே இந்த அடி அடிக்குறானே போறது ஒரே நாள்ல டாப் 1 வந்துருவானே போல. Avron just helping them out, and now goes another player down. Rising Gods. If this is the case, as 1 by 1 they've been picked off clean like a carcass in a desert. And NG Pros, they themselves are raking those points up. I can see Red Cliff in the distance, and Manu, who's just Crazy Friends 77 subscribe to the channel. Way too low, and Red Cliff yet again they're forced to run away. But wait a second, they're bringing in those cavalries, and this is going to help them out at least getting Vasant in 1 Kumar point are as subscribed to the channel. I think Aztec thought it's only one individual player, decided to chase him, but a surprise similar to what happened between Kagendra and Nightmare. GOW, Demon, and the Demon Slayers of the lobby, as of now I could call them. They've been so phenomenal, but he spots more members, decides to stop midway of that zipway, but he's not safe and sound out in the open. All the players of Nightmare can see him clear as day. பயப்படாம ஆடுறாங்க அவங்க. The container has given the call to his teammates. You know play பண்ணுவாரா நீ play பண்ணுவான் bro. Come back. நீ அவனுக்கு தான் play பண்ணி ஆகணும். Prolong this fight, but Armin is taking
நியூ டீமா இருந்தா வேற ஆளு. What a shot coming in from Demon on the Winchester. He's going to look forward to another as a rush does happen. Now Nightmare have closed the gap, but can they close this fight as well against Demon? He's found 2 eliminations, would want more now. Farhan and Gopo, I think they've decided finally to back off as Red. He's here and he's looking forward to putting them all in the land. Hey, பயங்கர fearless ஆறானுங்க bro இவனுங்க. The horns. GOW, they were not at all looking that confident, and the way Death was just taking pot shots, it just looked like he just is not interested in taking this fight. But the moment Nightmare just took it to charge, நல்லா ஆறவனுங்க தான்டா. நீ ரொம்ப அக்ரெசிவா இருக்கானுங்க. when he actually started hitting his shots from the Winchester. So that's really good coming from GOW. And focusing all the eyes onto God. Bro, மேல்மே தான் bro பயங்கர அக்ரெசிவா இருக்கானுங்க bro இன்னைக்கு அவனுங்க. Redcliffe, this is one of the fights that you need to back off. நெட்டெல்லாம் கட் ஆகாது. அங்க எல்லாம் எப்படி வச்சிருப்பானு தெரியுமா நெட்? Unless you're very confident. Trying their best, but Godlike have all information. Top one eliminated. They spot them. Fahim, it's a knock. Shifi, can he protect? I'm not too sure that's going to happen. Glue wall, yes for now. But if they want, Godlike could make a jump and they're already doing it. This is what I was worried about. And you can see Marco, he's the one with the grapple as fast as possible. Asifi, he gets taken down. Fahim was revived, but I don't think he's going to survive. Does patch himself up, but is it going to be enough to survive or take a fight head on against Marco? M590 and a rush coming through, instant knock. And Godlike push the elimination counter to 14, and Yogi becomes the elimination leader at 5. The envelope is not shutting right about now, Lucifer. It's just opening up wide and wide, and the way they're just getting the control of the entire map as well. Seriously? That's a beautiful thing to watch upon as well. So far, I feel yet again this is the competition which is going on in my head. Godlike again. ஒரு ஃபைட்ட கூட காட்டலடா நீங்க. See that again. Yes. The replica from game number 1 has to come through again. ஒரு ஃபைட்ட கூட காட்டல bro. How well that will pan out to be. But I can see those fights being taken, the skirmishes right outside the circle. Yogi would love to just bounce out of that situation. It's very dicey as there's even Redcliffe member right behind him. I don't know what Redcliffe will be able to do, but Ashik, the last man standing, for him to make a move ahead of Shrines, he has to somehow find a loophole out of Ico GTSG. But I don't know if that's going to be possible because they're grouping up. Binoculars used. Redcliffe, Ashik, I think that should be by him itself because full screen நான் போறதில்ல bro அவனே தான் bro போறானுங்க. But in the meantime, on the other end at the edge of the circle, it's NG Pros who have only managed to get 6 eliminations. They were bro இவனுங்க பாருங்க bro third place கொண்டானுங்க bro இவனுங்க யாரு already down. He was one. They got fourth place கொண்டானுங்க பாருங்க. Can they find a full team wipe this time? They're right below on the rooftops. 2 knocks already done. GOW confirm the eliminations as well. Rising Gods down. ஏன் காட்டலன்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியல. Oh, he spotted him. He has spotted him, Raftar. He needs to catch up the pace, cut some slack, and at least get a knock or two. He's instantly going in. Wait a second. This is not a really good decision of bringing that one fallen comrade back into the picture. Anubhav showcasing all that he has. But wait a second. He himself has bitten down, obliterated. This fight is still going on. And Manu, Aztec, these are the 2 players. They need to go ahead and shut this entire situation, or it's going to be a really big demise for them. Could become a big problem. NG Pros, they have to start getting points. They put one down. It's all up to Megs now to survive for Rising Gods. Again from Group B, so the intensity of this fight is a lot more. The heat on him is a lot more. He's understanding, trying to figure out if he can survive, because right as now, we still have 11 teams surviving. He needs the placement points as well. And that is the reason they're trying their best. Confirmation for Aztec on Raftar. Megs somehow running at the edges of the zone, but I don't think can be able to push as far as they want. It seems like NG Pros, they let it go. They're fine with him going in the other direction. I feel this is because of the numbers. They just saw what happened to Anubhav and they do not want that happening to individual isolated fights because they did it on their own. Hey, Steam Elements work ஆகுது. Steam Labs work ஆகலையா? Are on the brink of being extinct in the map of Kalahari. Bro, subscribe to the channel. And NG giving them the room, the space to breathe is going to be a big mistake. But let's see how well that pans out as well.
Nightmare, they're at the smack center, and the others slowly making their way through headhunters. They already have claimed a really good territory, and multiple teams have to go through that checkpost, which is going to be so problematic as this team is already shining so bright, godlike. They are just continuing with what they can do best, getting eliminations. 15 is what they have, and Gagendra, they're still sitting at 4. It's not a good sight for them as multiple teams are taking some shots. Jojo, the last man standing for this entire team. What can he do? He is the torchbearer now. And him being a sniper as well gives them the distance, but that distance will not let them go that far. Gagendra not much to be worried out of day 2 because they've raked up points. They're sitting at the top of the table, but they have to make sure they're in the top 10. It's about moving towards the next week. The last man standing, Jojo, looking forward to taking down Aiko, OGT, SG, and it eventually happens because as they were taking the launch pad, they meet the Death Lords of the lobby, that is GOW. Gagendra. Healings is one of the places where people need to focus if they're outside the circle, and that's where Gagendra's Jojo could not do much. Continuous eliminations left, back, and center, and reflex. This team has been doing so well, but unfortunately, it's the team who's having the height advantage. GOW who's gonna reign supreme and get those eliminations. In a blink of an eye, they have 13. I saw the last they had was 4. They're taking control of their sub. They want to keep it on going. They're against Headhunters, and Headhunters have already lost the player. They're rushing towards them, not giving them any gap. Kunal in the forefront, taking down Demon. And Deon, he wants to help his teammate out. RIP right behind, close, and he does it! He puts them all down in the blink of an eye. Headhunters, even though they were the ones to start, put Demon down. They're the first to go out. The Bolt Maker has an entire ground surrounded, the entire area lit up with just lightning bolts. And GOW are ready to keep pushing this forward. Total of 18 eliminations. Reflex of Reawake has been spotted. She is coming in from death, and I don't know if there's a possibility to deny this death from happening. Oh my goodness. Constant annihilations. And right now having the control as well, GOW. They have made no mistakes in taking all of those one bit of fights. And this is amazing to watch. Right now sitting at the tippy top, NG as well. They have a man count disadvantage, but that doesn't matter. They need to somehow push things forward and at least get the maximum out of this as they are in those Bot top Pump 4 Max, teams. subscribe to the channel. They themselves have proven a lot in this map specifically. FFWS la boy acha team boy yaar vena adikalam bro seriya performance dhaan pesum boy yaar vena na bona koda adikalam ana boy vech mattume or team vandu nama idhu value paniya mudiyadhu. They used again. NG Pros, they'd spotted a team, they were ready to take them down, they wanted Nightmare Sports mottama. But on the other end, look at what GOW are doing. Bro avunu 20 killing mela poitu irukana bro 25 kill pannoki. And within the blink of an eye, they put Nightmare down. We are down to the last 3 teams. NG Pros, they know they cannot move up the rock because if they do, they're going to be spotted by GOW. So their best bet and the fight should be against GOAT, but GOAT are also in trouble. And look at GOW, they're ready to completely take this team down. And now they're getting cornered. Sandwich, GOAT have no way to run. They are getting pushed out. But NG Pros, they have to be smart, and Cropsy is on the right end. Jan spots that. Anubhav goes down. Aztec, can he do something of a miracle here? GOW, 3 players surviving down to the last roof from NG Pros, and both of them fall. And it is going to be GOW Esports again with a booyah. They look unstoppable. This is their 3rd booyah of the day. Exactly. My oh my, God of Wolf. It was written all over there. The way they just spun those needles. And at the end, that web just contained NG Pros yet again. This team is unstoppable. 3 booyahs already for today. Azura, believe me, they had my hearts pounding.
And I don't know where these guys are heading towards it. This feels like the finale they're fighting for. This feels like they're fighting for the Asia Invitational Championship right here. And I think it goes towards their history that they want to get back to being the top performing team again. Want those podium finishes, and now they're scaring the lobby. This looks insane. The way this team has been playing. And they have surmounted close to 20 eliminations here in Free Fire Max Asia Invitational. And imagine this is just them starting out. This is their first day in the run of this competition, and they're doing this already. That's called doing some really good homework. They understood the assignment, they sat, they watched the entire ward, they knew which team does what exactly, except for the ones who were coming alongside them. That was a surprise, but the adaptability, the macros, the adjustments, நாலே மேட்ச் தான் முடிஞ்சு 132 பாயிண்ட் गाइस. நேத்து வந்து அவிடா வந்து அத வந்து எவ்வளவு மேட்ச் எடுத்தானுங்க? 6 மேட்ச் எடுத்த பாயிண்ட 4 மேட்ச் எடுத்தானே இவனுங்க. இன்னும் 2 மேட்ச் பேலன்ஸ் இருக்கு. 2 மேட்ச்ல 60 பாயிண்ட் போட்டா கூட எங்கேயே போயிடும். 41 total points. Okay. They have raked up so much points that this is the highest that we have seen in 2 days combined. I'm pretty sure both AJ as well as Crips, who are right now watching, they were just talking about it. Can anybody beat the total of 36 in terms of total points? And GOW themselves do better. That's what they did in the previous game, and now they rake up towards 41 total, and 29 are eliminations. They already had 18, and that's why I said they pushed up towards 20 plus eliminations. And look at this, 29 out of a single game, and that too on Kalahari. And what a performance coming in from there. நல்லா விளையாண்ட ககேந்திராவோட நிலைமை இன்னைக்கு நினைச்சு பாருங்க. A difference of around 19 points. That's Nightmare Esports at a total of 22. Then comes in Godlike, who are at a total of 19, sharing with NG. The Rising Gods. Group C கொஞ்சம் நிறைய கில் தராங்களா? Group B டா அது. சாரி A டா அது. Gendra at only 7. Aiko OG TSG at 6 with a number of points. Redcliffe with just 1. And Bangladesh top 1. Unfortunate, very early elimination. And they have nothing to answer for. ஏய் நல்ல டீம்ஸ் இருக்காங்க ஆனா அப்படி அடி வாங்குறாங்களே bro. Kalahari, my oh my. Who would have wondered that GOW is just gonna go ahead straight up, get all of those points. In terms of eliminations, placement is still fine, 12. It looks very sweet, you know. And that's one of the things even Bangladesh top 1 is thinking about. But unfortunately 130 பாயிண்ட் அப்ப எத்தனை மேட்ச் கணக்கு வச்சு விளையாண்டிருக்கானு 4 மேட்ச் 35 பாயிண்ட். It's written on stone, it cannot change. But if that was also to be 35 பாயிண்ட் கணக்கு வச்சு 4 மேட்ச் விளையாண்டிருக்கானு. Spectacular one. They would have pushed it towards a half century. But let's take a look qualify ஆயிருவாங்க சிட்டி bro. Who is it going to be? And it is going to be RIP. And he did put them into rest. 10 eliminations, damage of over 4,000 and 14 assists. Give this man a break. RIP. I would say this to the opponents rather. M519 hand. This guy was a whole package, being a rusher alongside the chrono. Okay. I just get a load of this guy. RIP am bear bro. There's nothing much. He has Joseph, Olivia and Thiva as well. You saw when there was a fight with the Demon, right? And he was a andruvaru bro. Chrono kadikirakana அவர் எங்க இருப்பாருனே தெரியாது. நல்லவேளை CR7ல இந்தியாவுல இல்லனா அவ்வளவுதான் blind bro வீட்டுக்குள்ள வந்து கடிச்சு வச்சிருவாரு. Take a look at his teammates as well. There you end up seeing Demon with Oscar and his teammate Death with Nero. Dion with A124 Thrill coming through into play. What a team this is. Unbelievable stuff coming in from there. And Dion as the Grenadier, Alvaro, Beaston, all of it, having Moko as well, all of that information. So nobody can run away or even hide from the likes of GOW. Even if they have a target in their back for the next following map, which is Solara, I don't mind. The way they just take a fight against a full man squad team. Remo Gaming subscribe to the channel. Death was just constantly taking a couple of pot shots, and the way Nightmare just charged towards, I just cannot forget that. And if this is the case, man, it's நம்ம டீம் எங்க இருக்காங்க விளையாடவே இல்ல. See them in the upcoming இதுக்கு ஹிட்மேட் ஸ்பெஷல் டே. சூப்பர். Other teams buckle up. This is நீங்க ஒரு கப் அடிங்க bro, அடிச்சலாம் bro. And the only competition that I can see, or only team who can go ahead and give them a really good competition, is Avida x KDC. That's the only team that is coming in my mind.
Yeah, I mean, to what has been replicated yesterday is what we have to kind of see if that can be done from any of the teams, right? So that's the reason you go towards Avida. Before we jump towards that, let's talk about the team stats as well. 9 eliminations, 3, 7, and 10. Where do you even see this as a whole? We end up seeing, yes, one of the MVPs having somewhere around 5 or 4, 6 at the highest in terms of eliminations. Here, everybody looks to be an MVP. You can't count anybody out. No, in illa terms Goku. of damage. Everybody is close to 4,000. But now let's jump into the today's standing. That is the fight 50 between point Group leading. A and B. And look Garlic வேணா பக்கத்துல வராங்க bro. A and B's GOW is at. They're sitting at a total of 132. And this is just 4 games done. What is this? Is this some kind of a speed run? Is it like Avida X KDC did this much, I'm going to do it better and at a much more faster pace, alongside getting the tippy top position as well? This is insane. This was Avida after 6 games yesterday. That's my whole point, Lucifer. It's like a speed run that I would love to see again and again. And GOW, my god, they have shut the entire competition and they have just made it like a move point. It doesn't matter from where you come, which direction you're heading from. If you are going to cross paths with GOW Esports, then you're bound to be taken down. And that's the kind of statement I love seeing coming in from their end. Now that GOW have done it, but again, you have to kind of start talking about Nightmare as கொடூரமா well. இருக்கானே இந்த கப்பா வச்சு எல்லாம் போய் வாங்கலாம். We were talking about that as well, right? Nightmare have been picking up decent points, but now that they're understanding because of the position they're in, that is Group B, their matches are going to அது எப்போ எல்லாம் போய் வாங்குவாங்களா அது எப்போ bro அது ஃபைனல்ல bro ய கடவுளே of what their next game is going to be in terms of how many points they're going to be getting, a lot more decisive. decisive. This is league match bro, this is not a final. This is Go league with the match. flow is not the decision that they can take, and they're rightfully doing so. However, for the other teams, I'm a lot more worried about. Rising Gods had an opportunity. They picked the fight against ICO GTSC. That was looking like they could have converted on points, but unfortunate. NG Pros, they are in that mix of things. Even NG Pros again in between GOAT, but again for GOAT Esports, they have another opportunity. It's their first day. They'll have action tomorrow again to play for, so they're trying to understand. But NG Pros in the position that they are in, a couple of fights that they took were not that great, also, to be honest, because that fight with the last player of Rising Gods should have been clean. However, Anubhav went ahead, he got eliminated, and eventually even in this last fight, right, I think Anubhav was the first player to fall down, and eventually Cropsy and the others trying to figure out where do they stand a chance against you. But let's wait and watch. There's still 2 more games. So it's the kind of rush tactic which is failing as a support is not able to provide ground or the kind of support that he usually can do. But let's just go ahead and see the kind of drop spots we're going to expect in the map of Solara, as most of the time we do we see a cluster of teams, but it's Aquarium this time that we can see a deadly triangle, which is going to be super lethal, and from there on heading towards the midway section, there's a lot of teams to confront. No, 69க்கு இன்னும் 100 கில் அடிக்கணுமா 3 மேட்ச் கழிச்சு ஒரு மணி நேரம் தான் இருக்குது 3 மேட்ச் 90 கில் போட்டு கொன்னுட்டு மேட்ச்க்கு 38 கில் அடிப்பேன் நானே லைன்ல ஒரு 40 அடிப்பாரு all the way even tracing back to FFMAI. 78 ஒரு மேட்ச் முடிச்சிடலாம் ஒரு மேட்சே போதுமா எக்ஸ்ட்ரா இருக்குதா சாரி பெண்டோரோ is something that கெப்பாசிட்டி தெரியாம பெஸ்ட் படுத்துறாங்க பெண்டோரோ நோட் பண்ணிக்கோங்க லான் என்கேஜி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் போக சொல்றேன் ஈவென்ட் மேட்ச் விளையாடுவாங்க போய் பாட்டு வாங்கலாம்னு சொல்லி காட்டிடுறேன் அப்போ வீடியோ போடலாம் ப்ரோ இங்க பாருங்க நானு பிளைண்ட் ப்ரோ கியோ ரைடிங்க்கு சரியா மாஸ் என்ட்ரி கியோ அப்புறம் கெரட்டோஸ் நல்லா விளையாடுவான் வேணாம் டாமினேட் பண்ணுவான் நம்மள MVP வாங்கிட்டான்னு நம்மள ஏத்துக்க முடியாது ஏன்னா MVP நம்ம தான் வாங்கணும் நானு கெரட்டோஸ் இல்ல நானு பிளைண்ட் ப்ரோ சுட்டி டாமு கியோ எரன் வேண்டாம் எரன் நல்லா விளையாடுறேன் நீ எம்பி பாட்டில நாங்க 5 பேரு சரியா எங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது GOW இப்ப நாங்க இருந்திருந்தோம்னா 135 எடுத்துருக்க மாட்டானு 200 போயிருப்பானு என்ன 135 நின்றுக்க மாட்டானு குறைஞ்சது 200 அடிச்சிருப்பானு நாங்க தான் இப்ப அவனுக்கு தடுத்து வச்சிருக்கிறோம் கண்டிப்பா பண்ணி தரணும் அவனுக்கு பெஸ்டா நல்லா விளையாடக்கூடிய பசங்க தகுதி ஆகுறானு நம்ம இல்லாதங்காட்டி ரொம்ப அதுதான கண்டிப்பா உள்ள இறங்குறோம் கிளம்ப போறோம் வாங்க
a lot of struggling moments. And that's where they need to start buckling up. It needs to be a big game from there. And just like GOW, they got a 41. It needs to be very close, at least a 35. Could make the difference. That too, it needs to be consistent. Which seems to be impossible, but we have seen those impossible feats. இந்த சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணி வைக்கலடி காட்டவே மாட்டேங்கற என்னடா அளவு What about you? Have you already locked in? Yeah, there you go. I have GOW this time. இதனால தான்டா டேய் இதாய் போச்சுடா சேனல். On Kalahari, I kind of wanted somebody else to start picking up. I knew GOW would do the same, but I think now that the direction they're heading into, I see a lot more booyahs coming into play. But they also had an opportunity, a little bit of a mess up as they were getting towards the last zone. I thought it could have worked out. And the reason again I pick up Headhunters is because of that refinery fight that they initiated with. I thought Headhunters would have concluded in an even better manner and picked up a lot more aggression from there forward. It somehow missed out, but I can see that you got for Kagendra. As we said, yes, subscribe பண்ணிருக்காருல அவர் கமெண்ட் போட்டாருன்னா ஹைட் போட்டுருங்க. At the top, they want to stay there even if they don't play tomorrow. At max, they push down to top 5. I don't think they're going to be VR team illa bro. Yep. So Nightmare again, the kind of confidence that they already have, all thanks to the previous day's performance and moving forward the aggression as well. That's அவர் கமெண்ட் பண்ணாருன்னா டைம் அவுட் போட்டுருங்க bro. Go ahead and do it yet again, right? So that's the reason I've chosen them. Final அப்ப bro, final maps as well for them. காலையில பேச சொல்றேன் bro. I usually see NG Pros as well performing very well in this one. Stack mentality bro, give credits to your team. They just need those entire engines to be heated up. So they're just trying to test the waters of the but GOW கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் நானே அவனோட மென்டாலிட்டி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்படி விளையாடுறானுங்க நானா உங்களுக்கு தெரியுமா bro இன்டர்நேஷனல் லெவல்ல GOW போட் பவர்வாங்க அப்படியே தடவுவாங்க தெரியுமா யாரு அடி அடிக்குறாங்கல அங்க தானே அதான் இப்போ எப்படி டீம் இப்போ கீழ எப்படி பங்களாதேஷ் டீம் இருக்கு அந்த மாதிரி தடவுவானுங்க தெரியுமா தப்பாகுதுடா டேய் அடி நோடுவானுங்க amazing map it showcases how versatile you can be, it showcases how well you can step up your aggression game, and that's where I would love to bank upon all of these teams. Let's jump in. It's time for Solara, game number 5 of the day, and Group B, they are picking up points, but all of them, some of them trying to run away towards the top of the charts, and we see the flight take off, and we are again looking new at team IGL yaar bro they're so blind close bro to Headhunters, even Bangladesh top 1 who are close to Rising Gods and Rising Gods. They need every bit blind bro ke team theriyum seriya there could be a clash vantar ulla theriyama it's already started at Delta Isle. paatitaru Oh yeah, love the kind of aggression that we can see, but wait a second, this time it is going to be BD top 1 getting the first falling frag, but the instant response vella ponjilindava even more sublime. na porak manasilla avara povaranga povula guys go for a tit for tat approach, and so far they are not looking confident adigrane ana setarane blind bro top one is going to make a leaf just run away from that following skirmish. ivun ellame steamer vola blind bro BD top 1, if they have to stay inside the game, that the last person needs to survive. Greater tournament nanastanu vola I like the approach this time around. And well, Solara did come in late, but this might give them the edge that they need. Let's see if they do get the edge they need. They've not got a lot to start things off, and same goes for Redcliffe. Delta Isle, we spoke about this. Ico GTSG as well. They missed out their opportunities. Asifi pokkonda adichala adichala Arjun as well. padikara appa thukina does the damage, but hey adile yaarra hey adile yaarra hey idu bison mayiraat iruknade adile yaarra paral down is does get that opportunity, and his teammates, they fall in line and they also help out, and OGTSG, they're in trouble. Fahim is also here. They're grabbing the eliminations and confirming it, but a dash comes through. It could be a problem, but somehow they create a little bit of a breather. ullappa enna last one here, that's going to be bro he's trying his best. I think he's going to get taken down, and he does, but before going out he touched the vending machine and revived one player, so it is not going to be a full on team wipe here. Ozora vera bro ore naal liyada கால்ல தான் போட்டான் blinkitliye போட்றீங்களா இல்ல இல்ல Amazon that was a marvel for them. okay bro headset வந்துச்சு செத்ர விடுவேன்னு எல்லாரையும் முடிஞ்சு நாளைல இருந்து லைவ் வர மாட்டான் நாளைல இருந்து லைவ் வர மாட்டாங்க Rising Gods, all of a sudden they're just
shifting gears. They're at அப்பதான் 6 Leave right bro, now. நமக்கு ஒரு that's ஏர்பாட்ஸ் ப்ரோ. And the 7th has already come through. அப்படியே வந்தாலும் சந்தோஷங்க. திருப்பி எங்க வீட்ல யாரோ யாரோ I இது like this கொடுத்துருக்காங்க. play coming in from Bro, Rising நமக்கு ஒரு Gods. They airpods need to போட்டு do விட்டுருங்க this, and I think this is COD very கூட much போட்டு necessary. Now, if ஏன் you bro kind உங்களுக்கு of look blind at bro another பேசுற team கேட்கவே from மாட்டேங்குது. Nepal தெரியலையே itself, bro. it was GB Esports, and if you track back to yesterday, they had 2 booyahs. ஏய் இந்த Today, இடத்துல நான் நின்னு any போயாச்சு cost, அடிச்சுமே Rising நாம Gods இருக்கா need गाइस. to pick up, because if they don't, அந்த அன்னைக்கு this தான் நல்ல is the பர்ஃபார்மன்ஸ் game கொடுத்தானுங்க. and this அப்புறம் is what கொடுக்கவே we've இல்ல. been talking about. What is at stake? Being eliminated Gadal from Kagendra. BR Plains, not able to head in towards the next stage, the next weekend, where you'll have a chance at the BR title itself. Kagendra, who should be safely sitting towards that title fight, but again, they still have another, even though they qualify this week. It feels like today's performance from Kagendra has been somewhere they have toned it down. They're saving some cards. ஈஸ்வர டோர்னமெண்ட்ல பிஎஸ் ப்ரோ டோர்னமெண்ட்ல கமெண்ட்ரி பண்ணல கமெண்ட்ரி நோ ப்ரோ. I mean, that's nice. ஏய் யாரோட மைக் அது? Think about that, but this was the opportunity ஐயோ for them to வாய்ஸ் at least, நல்லா கேக்குதே. get some really good Mind points bro. as well on board. ஏய் ஏறனது Specifically, பாட்டு if I சர்மான் talk about the கேக்குறேன்னு kind பாரு. of competition they're already facing, which is GOW, தெரியல இதுலயே கேக்குது. this Vietnamese team is an எந்தில absolute கேக்குதான் சொல்லுங்க. cinema. எந்தில கேக்குதான் சொல்லுங்க. They love to run around, they love to get those ஆமா points, and டிவி they ஓடுது. just obliterate the opponents one by one. But this is the fight that we all were waiting for. Nightmare just going ham. Given the conditions, NG Pros, they themselves need a lot of points to at least match up to the kind of competition that we have seen so far. And that's helping out. But Hitman, so far, he has managed to bring back those 3 fallen comrades. So that was not a bad situation at all. But now, if NG Pros, they hitchhike and reach towards this waterfall region and see Hitman crouching there towards the staircase, then those hopes of surviving for a longer time will fade away. If it does, it could become problems like it has been for headhunters. Hope is something that every team in Group B. UW காட்ட சொல்ல வேணாம் ப்ரோ இருங்க இந்த மேட்ச் பார்க்கலாம். மத்த டீம்ஸ் காட்ட அவனுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றானு தெரிஞ்சிச்சல. மத்த டீம்ஸ் பார்க்கலாம். Not ready for this. They did get up a lot of points in the previous game, but they cannot continue the same. However, continuing aggression eliminations, Cropsy has spotted one leg. He was the last one to bring back Aiko OG TSG, finds the knock, and he's the first one to fall this time. And it could be a lot more difficult, a lot more menacing here for Aiko OG TSG. What a start bro, hashtag. As kid, it's to one last player now, survivor. And I think he was also eliminated. I'm not too sure. The confirmation of Chris. Kagendra உள்ள வந்துட்டானுங்க. But Kagendra, they seem like they decide. They were also close by, and it changes. The momentum shifts from OG TSG to Kagendra and NG Pros. எப்படி என்ன பண்ண கீழ டீம் வந்து டப்புன்னு மேல ஏறிட்டாங்க. They would love to take this மாட்டிட்டானே மேல போய் இருக்க கூடாது. கீழயே வால் போட அடிச்சிட்டு இருக்கோம். Flank angle to be brought back into the picture. ஹீல் பண்றோம். காப்ஸ் ஹீல் பண்றாங்க. ஹீல் பண்ணிட்டான். It's way too late. There were so many glue walls just blocking the way, and all of a sudden teams are just அழகா போய்ட்டான் பாத்தியா? dominoes effect that they have already. ஆனா உரமா நான் தோத்துறாங்க. NG Pros right now running away for their life. Cropsy has been spotted, and now even though there was a trade, it doesn't matter. This is what Kagendra were cooking so far. We spoke about this, Ozora. Kagendra are picking up points. All they want to do is make sure their qualification is set. Nothing to be erased. They are set in stone. And any team decides to take up a fight against them, they better be ready. They better predict what's happening. And right now, NG Pros, all they thought it was Aiko OG TSG, nobody else. But eventually get surprised. Right now, it looks like Nightmare. They're also up for a surprise, and it is nobody else. It is GOW in front of them. Adi! He's instantly going to get knocked. Tried his best with the M590, but it's going to be the other way around. It's going to be GOW who find value. Amin trying to close the gap. Maybe see if they could tune this fight faster in their favor. And he spotted the player with the glue wall. But his decision seems to be just hold them off. Look for information. On the other end, even Redcliffe is here. So what does Amin do? He would love to run away. This is not a fight that he would love to indulge. And I think that, yeah, that's a really good call. Reuniting with the team, specifically what happened before in Kalahari, this is like a PTSD moment for them. And I'm glad that they're regrouping and calling it off. Right off the understood that it is GOW.
So that's the kind of mental games God of Wolf is playing right now in this particular map. தக்குரி Aiku, டெக்ஸ்ட் பண்றவனே அங்க they are காட்றாங்க bringing ஃபைட் those எடுக்கணும் quality ஜஸ்ட் combats as உட்கார்ந்து well. தலையிட்டு It's a really good opportunity அந்த for ஸ்கைலர் them to வந்து please பாத்தீங்களா போட் back போடுதுன்னு some really good points, and NG Pros, they're just going ham against Redcliffe. Doesn't matter what kind பிரைண்ட் of ப்ரோ அங்க எப்படி காட்டுவானு பிரைண்ட் ப்ரோ are gonna look very neat and clean. இந்த FFWCSல It's still surviving. டேய் ஒரு கார்ல இருந்து பறந்து போற முதல்ல காட்டுவானுங்கடா அவ்வளவு பயங்கரமான லேம்ப்லைன் ப்ரோ Red light for him, and I'm hoping that he's going to survive for a long time. டெக்டேட்டர் சரியில்லை. Gendra are following suit, and the path line of NG Pro's நான் தான் போகணும். right ahead of him is his other teammate. Cropsy cannot run away from this, but somehow Anubhav has enough ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? பின்னாடி போனா எங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் ஃபுல்லா and eventually falls. கேரக்டர் இங்க வடக்கு வைடு தக்கால வந்து அவன் மேல விழுது. 7 total eliminations back for Gendra. guys 2k likes போடா கமெண்ட் guys லைக் போட்டு பாருங்க guys. They're going to get a lot more from Arsenal to Arsenal and keep the fight and aggression forward. இப்ப இந்த 165 காட்டுதுல அவனே நேத்து ஆடிட்டானே மேட்ச். ரெண்டு நாள் பார்த்து சேர்ந்து காட்டுதா? ஆமா ஆமா. இது சேர்த்து 160 தான் காட்டுதா? டேய் நைட் மரி ஸ்போர்ட்ஸ் ரெண்டு நாள் சேர்த்தியே அவ்வளவுதான்டா. ககேந்திர பை பை அப்போ. இல்ல குவாலிஃபை ஆயிருவானே ககேந்திர கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிருவானே. Slowly but surely reaching upon குவாலிஃபை எப்படி ஆகாம இருப்பாங்க. need to be there steadily in their pocket. But I like the way NG புதா அனுபவம் ஆர்டிமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுனா ஆமா from being way too aggressive passive right now all thanks to ஒரு டீம் இருக்குடா players in their pocket. டேய் ஆர்சி கீழ இருக்கிற டீம் எல்லாம் பாறா ஃபேங்ஸ் எல்லாம் நேத்துல பாயிண்ட் எடுக்கலடா. யார் யார் வெளிய வாங்க நான் சொல்லிட்டா வெளிய இன்னைக்கு ஃபேங்ஸ் போய்டுவாங்க. இன்னைக்கு யார் வெளிய போவாங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூட யார் யார் வெளிய முடிப்பாங்க சொல்றேன் பாரு. They were being absolutely sandwiched. கரெக்ட் ஆமா 360 ஒரு வாட்டி கூட காட்டவே இல்ல. 360 மொத்தமா எப்படி வராங்கன்ற ஆர்சி வெளிய போயிடுவாங்கடா சரியா. ஆர்சி வெளிய ஆர்சி ரெண்டுமே வெளிய. ஆர்எஃப்எக்ஸ் நேத்து விளையாண்டான்னு நினைக்கிறேன் அவனும் வெளிய. நேத்து ஒரு பங்களாதேஷ் மாட்டானுங்க ஆமா அவனும் வெளிய சரியா. ககேந்திரா உள்ள அவனு 4 டீம் உள்ள ஹெட் கண்டர்ஸே வெளிய தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா எடிட்டர் சொல்லதா. ஆமா டாப் 1 வெள்ளதா இருப்பான்னு நினைக்கிறேன் மோஸ்டா. நேத்தான டாப் 1 டாப் 1 இல்ல அவனு என்ன ஆனாலும் வெளிய தான். டாப் 1ல குவாலிஃபை ஆகாது. டாப் 1 கோட் ஸ்போர்ட்ஸ் டிஎஸ்ஜி தான் யோசிச்சிட்டே இருக்கேன். at 6 TSG நீ பாயிண்ட் இல்ல TSG நீ பாயிண்ட் எவ்வளவு பார்த்து நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. The true gods that they wanted to be from the very start, it should have worked for them. It's finally working. இல்ல நேத்தா இல்ல இல்ல continue this forward. But look at where bro கார்டல்ல குவாலிஃபை ஆயிருவாங்க bro. இன்னைக்கு 70 பாயிண்ட் எடுத்து 78 பாயிண்ட் எடுத்துக்காங்க bro. அழகா ஆயிருவாங்க bro. bro மேல இருக்கிற மூணு டீம் நேத்து ஆடிட்டாங்க bro 6 மேட்ச். சரி அப்பவுமே 97 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அப்படி பாருங்க மேட்ச். And now he's stuck between godlike and rising gods who are looking for. நானா தான் கேட்டது எப்படி ரொட்டேட் பண்றாங்கன்னு பார்க்கிறதுக்கு போறாங்க எல்லாம். Again and again NG Pros they're just battling it out. ரொட்டேட் பண்றாங்களா அங்க ஃபைட் எடுத்து செத்துறாங்களா அங்க டீம் இருக்காங்கன்னு அனலைஸ் பண்றாங்க. So many bounties have been அவன் டீம் எடுத்தாடா வரான்டா. come on all of them under the radar and Kagendra they're the ones to go ahead. நைட்மேர் பாருங்க லான்ச்சர் வச்சிருக்கான்டா போறா. நைஸ் இன்னொன்னு போறா. 61 இன்னொரு டவுன் உள்ள வாடா. டவுன் ஏறி கண்டிப்பா முடிச்சுவானே. உள்ள லான்ச்சர் டப்பானல உள்ள டவுன் அவன் கண்டிப்பா முடிச்சுவானே அவன். காலி கோட் ஸ்போர்ட்ஸ் காலி. ஐயோ டிமிட்ரி போட்டுட்டா. அண்ணா ஏய் ககந்திரா முடிச்சானே டேய். ஐயோ they have managed to survive the rat. தாயில நடக்குது. No, ஒரே டிமிட்ரி மேட்ச் மாத்திச்சுனா because of the hit list they're going to keep their search. Oh god is what bro. They decide to jump upon it and goat bro ஒரே டிமிட்ரி மேட்ச் மாத்திச்சு bro. They're reviving their players one after another, patching themselves up, but they're surrounded by GOW. இவனே ஏத்த மனுஷமா எவன் மண்டா சாவுது அவனு. அதான் முடிஞ்சு the entire team to be wiped. அங்க முடிச்சு முடிச்சாச்சு. Using the launches ஒரு தப்பு ஸ்னைப்பர் தப்பு அவனே போட்றானே பாட்டானே. But there's still one person Rexin, so it's still not a full on team wipe, but make it a full on team wipe as Demon finds it and slays the last one and goes. He's also going to be stuck somehow. கால்லைக்கு நோட்றானே அடுத்து கால்லைக்கு நோட்றானே bro அவனே. Stop these mad lads
12 eliminations right now. There is still leaving them. We have around 17 players surviving, and they're trying to take down Godlike completely in a position they were holding as a stronghold. Now they're losing their footing. The aggressiveness to which GOW is performing, that's to the peak. And there's no one, absolutely no one who can match up to this madness. ஆளே இவன் உள்ள போந்துறானே பாரு. ரெட் ஜோன் வச்சிருந்தானேனா இவனுக்கு நல்ல கில்லடா. ரெட் ஜோன் போறானேனா பார்க்கலாரு. அதான் ஓரம் எப்படி கவர் பண்றானே பாறா. அவலாம் எஞ்சி காலி making him hidden for so long, but that too is going to fade away as the team is just sending this one through death, providing the support. Plush is all in. கண்டிப்பா டவுன் இருக்கு. உள்ள ரெஸ்ட் பண்ணானே டவுன். மார்க்க மட்டுமா? Never stop. ஆமா மார்க்க மட்டும் தான் இருக்கு. Rivals are coming through as well. GOW. ஒரு ஃபைட் வேணும். Somebody needs to do something different. I coach TSG again. ஜாலி நல்ல கிரனேட்ரா டேய். சரியான கிரனேட்ரா. போடாடா. போறாடா போல்றா ப்ரோ மொத்த முடிச்சா ப்ரோ. டேய் யாரா நீங்க எதுக்குடா வந்தீங்க இங்க ஏன்டா வரீங்க? Looking unbelievable, and now again they've pushed further from 20 eliminations already. 20 elimination யாரு என்ன ப்ரோ பண்றானீங்க? So will Godlike. அந்த நேடு ப்ரோ பக்கம் அடிக்குறானுங்க. This one team, nobody is able to do it. Bro, seriously? Performance. They're singing songs. Bro, அந்த நேடுல முடிச்சிட்டான் bro. Glory of their own, and they're just charging forward. Now looking at rising. Danger zone வர அவ்வளவுதான். அவ்வளவுதான் bro, one side domination bro. நீ full ஆபிமே. Helping them out as the rushes have already come forth one by one. They're just falling prey to it. Suchal makes அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டு போறானே. The team just gets eroded. And that's the booyah that GOW were looking for so long. And this is the third one which they have just bagged in back to back, and 4 to be in total. booyah. 3 on a Hat-trick booyah. ஆமா இது மொத்த நாலாவது booyah இதோட. Could have had even the 5th by now. We saw that அதான் இவனோட விட்டானே இல்ல பிளாக் டவர்ல. Survival, that is the only game of Bermuda that went away from GOW. இதெல்லாம் மச்ச உத போயாவா? ஏய் அவனு one side domination ரா. What a team from Southeast Asia. Vietnam is proud looking at this team's performance today. And they're going forward without any doubt right here. ஏய் அந்த கிரனேட் பாருங்க bro எப்படி படம் தெரியுமா bro அந்த கிரனேட்? From where God pushed towards the Rising Gods. This was the best position that Rising Gods have finished on today. The top 3, and still it is GOW in front of them. Such a mammoth of a team to go against. Bro 3 பேர் தான் ரஷ் பண்ணி உள்ளே வந்தானுங்க. And they still tried to see if there could be something different happening over there. Maybe an elimination from them. அவன் 12 கில்றான் அந்த டயானுங்கறவன். Grasp, but it did not happen. But still a 25 plus elimination. இங்க 3 பேர் அவன் வச்சிருக்கான் போல. They have any time that they're playing. Death as that sniper is always seriously bro அந்த கிரனேட பாருங்க bro இந்த கிரனேட் bro இந்த கிரனேட பாருங்க. அவனே காட்றான். TSG again. இந்த கிரனேடை பாருங்க சரியா அவங்க ரொட்டேஷன் பாருங்க எங்க இருந்து எவ்வளவு வேகமா அங்க வந்தாங்கன்னு பாருங்க bro எங்க இருந்து எவ்வளவு வேகமா அங்க வரானுன்னு பாருங்க. இருக்கானுல அதா பின்னாடி இருக்கானுல வந்துட்டானுங்க. ஒரு செகண்ட் பின்ன வாயே அவன் ஸ்கோப் போறான் guys இங்க பாருங்க இப்போ எப்படி பிரிவாங்க பாருங்க கீழ பாருங்க எப்படி பிரிறாங்க பாருங்க பாருங்க ரைட் ஒருத்தர் போய்டாரா லெஃப்ட்ல ஒருத்தர் ஸ்ட்ரைட் ஒருத்தருங்க பாருங்க. Providing the T-shape formation bro just to get to know where the opponents are, and this fight will never stop. Look at the way the revivals are coming through as well. GOW somebody needs to do something different. ஒரு நேடு வரும் ரிப் போட்டாரா ஆமா ரிப் தானே ரிப் again in front of them. ஒண்ணா இந்த நேடு பாருங்க இப்போ going for eliminations. What a nade, that's big damage. There's another follow through, and then there's again the nades are enough. These guys looking unbelievable, and now again they've pushed further from 20 eliminations already. Oh, that was a new being set. bro ஒண்ணுமே இல்ல bro அவனுல மூணாவது ஜோன்
சரியா? 3வது ஜோன் முடிஞ்சு 10 டீம் அலைவ் இருக்கும்போது அவங்களோட கில்ஸ் எவ்வளவு? 8. சரியா? அவனுக்கு எத்தனை கில்ல முடிச்சானுங்க? 12 மொத்தம் எவ்வளவு கில்ல முடிச்சானுங்க? towards the rising gods. This was the best மட்டுமே position that 12. rising gods have finished on today. Different happening over there. There may be an elimination from them. 26 27 கில்ல முடிச்சானுங்க bro But it மேட்ச். did not happen, but still a 25 plus 19 kills elimination extra. game. And look at the V-save, split that V-save, they have V-save. any time that they're playing. Death more than just this. 12 கில் bro இவன் மட்டும் வந்தான் bro ஒரு மாதிரி மொரட்டா பண்ணிட்டான் bro அவன். Confrontations are 15. And in those 15 அதான் புரியுது அது யாராவது ஏதோ நல்ல கமெண்ட் பாருங்க. ஆன்டா லவ்யா bro கப் ஜியோன்னு சொல்லாதீங்க. 8 டீம் அங்க மேல இருக்கு. அப்பதான் இருக்கும் மேட்ச். Yeah. bro ஓ இப்படி வச்சீங்களா நீங்க? bro அவன் இந்த லாபி தான். அட கடவுளே bro. டோட்டல் கேமிங் கொந்திருக்காங்க. சோலோ லைட் கொந்திருக்காங்க. ரெட் பாக்ஸ் கொந்திருக்காங்க. ஃபால்கன்ஸ் கொந்திருக்கானுங்க. அதுக்கு அப்புறம் யாரு? இருங்க bro இன்னொரு 2 டீம் நல்ல டீம் bro 8 டீம்ல. விட்டாலிட்டி bro. விட்டாலிட்டி ஆடி நீங்க பார்த்தது இல்ல bro இன்னும். bro விட்டாலிட்டி ஆடி நீங்க இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். விட்டாலிட்டி ஆடுவானுங்க பாருங்க. stats as well and look at this. bro உடமாடானே bro அவிடால இல்ல. சொல்றேன் 8 டீம்ல இருக்கறத சொல்றேன். மேல 8 டீம்ல. விட்டாலிட்டி ஆடுவானுங்க பாரு. At this point. அண்ணே உள்ள பூந்து கொளுத்துவானுங்க. bro விட்டாலிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியல bro விட்டாலிட்டி பத்தி. இவனுங்க அந்த லாபில ஆட மாட்டானுங்க. ஜிஓடபிள்யூ அவன் அந்த லாபில போட்டு போறானுங்க bro விட்டாலிட்டி. bro ஃபைனல்ஸ் எல்லாம் வெறியா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஃபைனல்ஸ் விடுங்க. அடுத்து நடக்க போற மேட்சஸே வெறியா இருக்கும். சரியா? என்ன bro இப்பதான் நீங்க பாக்குறீங்க. சரியா? பாருங்க தெரியும். நான் அங்க எல்லாம் பிரிப்பானுங்க. அங்க இவனுங்களே தூசு மாதிரி தான். சரியா? நீங்க சாம்பியன் அவனே நினைச்சுக்கிறீங்களா? இவனுங்களே அங்க தூசு மாதிரி தான் அங்க இருக்கிற லாபியில. சரியா? அப்ப அந்த டீம் எப்படி ஆடுவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அதனால வந்து என்னடா சாம்பியன்ஸ் எல்லாம் போறாங்களா? அதை மறந்தே போயிட்டேன். பிளைண்ட் வரை இவன் சொன்னனே தான் லாபம் இருந்துச்சு. Nothing much could have been said there, but I just இவங்கள think தூக்கி போட்டு bro எப்படி தெரியுமா பிஎஸ் ப்ரோ டீம்ல டீம் எக்ஸ் எப்படி விளையாண்டாங்க அது மாதிரி. சரியா? stuck right beside that one specific station. bro நீங்க நினைக்கிறதெல்லாம் சும்மா bro. ஏன் bro நீங்க வேற. ஃபால்கன்ஸ் bro ஃபால்கன்ஸ் வந்து பாரு இப்ப அவனுக்கு இன்னைக்கு எப்படி இவனு ஆடுறானே அந்த மாதிரி லாபி அவனுக்கு. சரியா? அவனு அங்க சொதப்புவானு எங்க FFWS ல. இவனு FFWS ல தவுந்திட்டு இருப்பானுங்க bro. It could have been an opportunity, but unfortunate for Nightmare, the zone was closing in. They knew they had a jump. They would have jumped right towards Rising Gods, and if they did that, there was final post 14th நினைக்கிறேன் bro. Final 14th. போய் அடிச்ச பசங்க எந்த ஏரியான்னு சொல்றதா? ஏரியா சொன்னா இதுக்கு போய் அடிக்கறக்கா? விட்டாலிட்டி bro. ஃபால்கன்ஸ் விடுங்க bro. RHK விடுங்க bro. விட்டாலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியல bro விடுங்க. விட்டாலிட்டி வருவானுங்க பாருங்க. We just spoke about Alvaro, the MVP, of how it was going in from Dion's final 14th 15th தானா finals? தெரியல டேட் தெரியல எனக்கு. They have Thiva, they have Olivia, all of that working. They have Joseph. They have packed this in such a manner. எதுமே தமிழ்ல கிடையாது bro. எதுமே தமிழ்ல கிடையாது. ஃபைனல்ஸ் ஆவது எதுமே தமிழ்ல கிடையாது. கமெண்ட்ரே தமிழ்ல கிடையாது. Within the blink of an eye the player is up. But let's take a look at the last game. The drop spot. SM Esports தெரியுமா? என்ன blind bro சொல்லுங்க அப்படின்றா. Let's take a look at one team in specific that's going to be GWE. இல்ல ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல bro. பட் பார்க்கலாம் TG நான் ஃபைனல் இதுல came towards the top 2. This time they are next to GWE and மெயின் ஈவென்ட்ல நான் பெருசா எதிர்பார்க்கறேன் TG கிட்ட. பார்க்கலாம். Let's see how will they can perform. Main esports இருக்கானுங்க மறந்து போயிட்ட பாருங்க. Trying to collide railroad bro ஐயோ main esports உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது bro. ஏன் bro இப்படி பண்றீங்க? bro டீம் எவ்வளவோ இருக்கானுங்க bro மேல. and right below we have இந்த லாபி வந்து டாமினேட் பண்ணிட்டானுங்க. பாப்போம். BTR இருக்கானுங்களா? BTR மா? அதுதான் bro பகட்ரானே something big. Other than that, Reflex is doing so well so far. From Vasanaala inga illa bro. Vasana illa bro. As I've spoken times, they have upped so many notches. So the homework is there. Headhunters on the other end. Ama Samsons bro. 6 match இது last match. I don't think so. There's இந்த 5 match 4 வரலையா? They've been unlucky. Go team வச்சிருக்காங்க. புரிராம்ல இல்ல அசத் புரிராம் இல்ல. They're constantly just being you know
ரமேஷ் உதயா ப்ரோ நாங்க யாரும் இது பண்ணல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல டீம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றேன் இந்த மேட்ச் முகையில வாங்க முடியும் final game for most of the teams நான் இந்த டீம் தான் இந்த டீம் நான் இது பண்ணல பானிபூரி எடுத்து போ இது எடுத்து போ அப்படினு சொல்றோம் you at least stay or get the chance to stay in the top 10 சாத்தியே வச்சிருங்க அத it's now or never. That's as simple as it, especially for vitality da ya BTR name change. Okay. Still have to understand that this is now or never for them. If they don't bring in points now, tomorrow Group C, that is another group of teams who have been finding points. They've been playing really well. 3 teams over there have found booyahs out of the other 8 teams. இங்க அவங்க ஸ்ட்ரைட்டா மெயின் இவென்ட் செலக்ட் அங்க வருவாங்க யாரு சாம்சங் என்கேஜி லேசில இருக்காங்க and I think I've said this, right? There is no way of dodging GOW esports at any cost, at any level. You have to put them in play. Along with them, Nightmare have already been in the points table top 3 at all times. I feel like they have a chance. They could even stand a booyah if they play the position that they were in. Kagendra, they're just taking away points. That's all I can say. And I want them to take the points away. It's just getting way more interesting. சஞ்சய் ப்ரோ காட் லேக்ல ஃபுல்லா தமிழ் பசங்க தான் காட் லேக்ல இருக்காங்க ஃபுல்லா நோபிட்டா ப்ரோக்கு ஹிந்தி தெரியும் ப்ரோ ஓகேவா அவருக்கு ஹிந்தி தெரியும் அவ்வளவுதான் அவர் நார்த் சைடு கிடையாது அவருக்கு ஹிந்தி தெரியும் It is an absolute blockbuster. எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா அப்ப நான் வந்து என்ன இதாயிருவேனா ப்ரோ நானே நான் என்ன ஃபாரின் காரனா அப்போ அப்படி இல்ல ப்ரோ உனக்கு இங்கிலீஷ் தெரியாது ப்ரோ கரெக்ட்டா தெரியல ஆமா தெரியாது ப்ரோ நீங்க உங்களுக்கு மூடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது ப்ரோ சரியா again be in the top 3 as they've been doing this consistently for 3 maps strong. So well NG Pro bro total 18 டீம் இந்த ஈவென்ட் ஆடுற 18 டீம் சொல்றேன் ஓகேவா என்னென்ன டீம்னா குரூப் A ல வந்து இவங்க நான் ஸ்டாப் கேமிங் வந்து இந்தியா டீம் அப்புறம் கார்லிக் ஸ்போர்ட்ஸ் இந்தியா டீம் ரெண்டும் ஓகேவா அதுக்கு அப்புறம் ஒராங்குட்டான் TSG வந்து இந்தியா டீம் குரூப் A ல ஓகேவா பங்களாதேஷ் டீம் ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டாப் 1 அப்புறம் தி கோட்டி ஸ்போர்ட்ஸும் பங்களாதேஷ் டீம் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ இவனு இருக்கானுங்களா GOW அவனு எந்த டீம்டா இருங்க ஒரே நிமிஷம் நான் அது மேப்ல இதுல போய் பார்க்குறேன் ஒரே நிமிஷம் இரு நானே பார்த்து சொல்லிடுறேன் ப்ரோ இந்தோனேசியா டீம் ரெண்டு சொல்கிறேன் ஓகேவா டேரெக்டாக வந்து இது ஆகுறாருன்னா இவனு விட்டாலிட்டி ஒன்று அதுக்கப்புறம் வந்து ககேந்திரா சாரி டேரெக்டாக வந்து மெயின் ஈவெண்ட் ஆடுறது விட்டாலிட்டி இந்தோனேசியா ஈவெண்ட் இதில் ஓகேவா கண்ட்ரியில் இந்த ஈவெண்ட் ஆடுறது ககேந்திரா ஓகேவா அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் இந்தியாவிலேருந்து மெயின் ஈவெண்ட் ஆடுறது யாருன்னா டோட்டல் கேமிங்கும் சோல் எலைட்டும் மெயின் ஈவெண்ட் ஆடுறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஐக்யூ ரெக்கனிங் ஸ்போர்ட்ஸு NG ப்ரோஸு ஹெட் கண்ட்ரஸு மெட்டா நின்சா அதுக்கப்புறம் கார்லிக் ஸ்போர்ட்ஸு நைட்மேர் ஸ்போர்ட்ஸு ரெவனன்ட் எக்ஸ்பார்க்கு ஐக்யூ OG இவங்க யாரு TSG இவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்தியா டீம்ஸ் ஓகேவா பங்களாதேஷ் டீம் வந்து மெயின் ஈவெண்ட் ஆடுற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அதாவது ரெட் கவாஸ் ஓகேவா ரெட் கவாஸ் மட்டும் இது மெயின் ஈவெண்ட் ஆடுறாங்க நார்மல் இப்போ ஆடுற ஈவெண்ட் ஆடுற யாருன்னா பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ் டாப் 1 ரெஃப்ளெக்ஸ் யுனைடெடு அப்புறம் வந்து தி கோட்டி ஸ்போர்ட்ஸு அப்புறம் ரெட் கிளிஃப் ஓகேவா அவங்க அப்புறம் வந்து ஃபேங்கி ஸ்போர்ட்ஸ் இவங்கெல்லாம் பங்களாதேஷ் டீம் ஓகேவா என்னவா காடெல்லாம் ஆதி ஃபைட் ப்ரோ மலேசியா டீம் வந்து மெயின் ஈவெண்ட் ஆடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க மக்யூனா ஸ்போர்ட்ஸா இது யாரு ப்ரோ இது அவங்க யாருன்னு தெரியல அது அவங்க ஒரு டீம் மட்டும் தான் மெயின் ஈவெண்ட் வராங்க நேரா டேய் லைவ்ல இருக்கறேன் godlike they're on the chase finally they've spotted him and then immediately elimination revived also Flex they've gotten closer on the map and godlike do not understand Flex United they need points and they could grab for Bangladesh சரியா சரி சாப்பிடு தூங்கு ஆட்ரேஞ்ச் இல்லப்பா சீட்டே நான் முடிச்சு கூப்பிடுறேன் that was a very unfortunate event there but it's all right things can be bro இருங்க bro இவன் கமெண்ட் சொல்லுங்க bro சரியா comes in place finally I would say
நேபாள்ல இருந்து டிஆர்எஸ் ப்ரோ மெயின் ஈவென்ட்ல ரைசிங் கார்ட்ஸ் இங்க அப்புறம் ஜிபி ஸ்போர்ட்ஸ் சரியா ப்ரோ நவீன் கமெண்ட் படி நான் படிக்க மாட்டேன் ப்ரோ நசீம் பத்திரிக்கா அறிவுரோ ப்ளீஸ் னா and we are not at all surprised to see all of this. The vending machine காயின் போட்டாங்கடா. நடந்த இல்ல என்ன பண்றியா வாட்டி ஹரி ப்ரோ playing in FFMAI other teams be like day. But finally he connects and this is it. Nightmare would not want to go ahead and call it yet another டேய் கோத்தா டேய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை இல்ல important. But headhunters, they've done a really good job in controlling the movement தெரியுமா இப்ப அடிச்சோம் சரியா டேய் உனக்கு அவ்வளவு teams both need to pick a point and have to surpass I think maybe around டேய் ப்ரோ இறங்கி செய்யறான் ப்ரோ ரெண்டு நாளா எல்லாத்தையும் they're close. Nightmare have already surpassed it to beyond, but I'm pretty sure headhunters are doing the same thing, and that is the reason this fight. அவமான பல்லு புடிச்சு பாக்குறியாடா டேய் என்ன பல்லு புடிச்சு பாக்குறியா but Nightmare cannot risk it and let this game go. However, எங்க டீம்ல இருந்து 3 மெம்பர்ஸ் எடுத்துவாங்க ஒரு மெம்பர்ஸ் எடுத்துவாங்க they've gotten decent points today. It's not a great day they could call it, but they're ready right on top of headhunters, and if headhunters do not conclude another fight, I feel like points could be scarce for them to be in the top 10. அவனு ரொம்ப ஸ்பீடா இருக்கானே பிரைண்ட் ப்ரோ உண்மையா சொல்ல போனா ஆமா செம்ம ஃபாஸ்டா இருக்காங்க this one spot earlier on பாருங்க Nightmare taking a fight against headhunters and now NG Pros நல்ல பொசிஷன்ல நிக்கறான் பிரைண்ட் ப்ரோ long range shots players are falling down like flies and Manu. It's all thanks to him. 2 eliminations already been secured. Aztec, Cropsy just rushing forward, taking down Arsh as well. Will be a big task. The others have already run away. Double victor. So it's all right. ஐயோ பண்ணு மாத்தறவா ஸ்னைப்பர் இல்ல வச்சிட்டு எடுத்தான் ஏய் சரியான மூவ்மென்ட்ரா டேய் Kimbo vectors are not working out. Manu he absolutely அவனு 173 பாயிண்ட்ரா அவனுங்க ஒரே நாள்ல அவனுங்க அடுத்த மாதிரி நாளைக்கு ஆளன கூட பரவாயில்ல நாளைக்கு இன்னும் ஜாலியா விளையாடுவானுங்க teammates were somewhere in the other direction. He thought it was a safe fight. He could have picked up that one elimination. I'm not too sure completely what the idea was, but right now the idea for Kagenda is to take the top and take this fight head on. Southeast Asia versus Southeast Asia is happening. Vietnam versus Indonesia. And GOW, they found the knock as well to equalize this battle. RIP on the chase, wants to put Jojo down, but it doesn't work in his favor. Nice cryo being used, and now Death has to run in the other direction. Thankfully, he was revived before the entirety of Darkness. Right now, win the battle ஒருவேளை இந்த மேட்ச் போய் அடிச்சா ஃபர்ஸ்ட் டைம்ல தான் அறிவா இவனுக்கு 12 மேட்ச் அவனுக்கு 6 மேட்ச் இந்த மெயின் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் அடிக்கல மெயின் ஈவென்ட் நாளைக்கு வந்து எல்லா மேட்சும் முதல் நாள்ல எலிமினேட் ஆயிடுவானுங்க எலிமினேட் ஆயிட்டு ரெஸ்ட் எடுப்பானுங்க மெயின் ஈவென்ட் Docs they've been completely இவன் பாருங்க ஹெட்ஷாட் இதே ஏத்திட்டு இருக்கான் பாயிண்ட் டேமேஜ் இது ஒண்ண மாதிரி ஆளு final game not a single elimination. Okay, teams are playing passive in this one. ரெஸ்ட் எடுத்தானே நாளைக்கு ஆடுறதுக்கு ரெஸ்ட் There goes GOW. Contenders for this entire இன்னைக்கு ககேங்கரா வந்து டார்கெட் வைக்க சொல்றானுங்க முடிஞ்ச ஒரு 300 கிலோ அடிங்கன்னு big one surprise it is ஏசால் செஞ்சுரியா ஓகே ஓகே for GOW they did so much in the previous 5 games that we witnessed, but எனக்கு அதான் நான் எப்படி இருக்கும்ல ஆனா உனக்கு ஃபுல்லா ஈவென்ட் ஃபுல்லா உனக்கு வாட்ச் பண்ணி கொடுத்தாங்கல இந்த 3 மேட்ச் கொடுத்திருக்காங்க 3 நாளைக்கு நான் அப்புறம் மறுபடியும் பெர்மிஷன் தருவாங்க பார்க்கலாம் நான் okay because your action stops at the end of Alpine, and after that done for the day. You have to just pray that nobody pushes you out towards the 11th spot, and I'm pretty sure headhunters don't want that. That's why they're surging forward to eliminations. They have total of 11 in their name. Ursh at a total of 4. They somehow managed to dodge things around from NG Pro, survive, move in the other direction, good in a safe spot. ஹரிப்ரோவையே கடிக்கிறாங்களே they're என்ன பண்றது in the same group. Red Cliff, what do? Rising Gods, what do? Reflex United, they did a lot today. So I am worried for these two names right as of now. Ari bro am BRE sports கூப்பிடல அவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் தெரியல bro என்னன்னு my god ரெஸ்ட் தானு போல அவனுக்கு for dodging all of those bullets. For a second I thought he's Neo from the Matrix. தாய்லாந்துல அவ்வளவு டீம் இருக்கு bro BRE மட்டும் கேக்குறீங்க ஏஜ் என்ன instantly being called in.
கம்மன் இந்தியாவுல இருந்து 10 டீம் கூப்பிட்டான்ல அது மாதிரி தாய்லாந்துல இருந்து ஒரு 10 டீம் கூப்பிட்டு ஒரு 50 டீம் மேட்ச் ஆட் நடத்திக்கலாம். And headhunters, they've been found. They're வேர்ல்ட் சீரிஸ் இங்க ஓடுறானே இந்தியன் வேர்ல்ட் சீரிஸ் போட்டா ஜம்முன்னு இருக்கும். So taking damage won't matter a lot for them. If they want to take some loot, that's something different. But wait a second, top one, what's happening here? They're taking a fight against rising gods, and there's another team which is GOAT. It's like a sandwich situation. Okay. Okay. என்ன சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பிளைண்ட் ப்ரோ அழுவுறாரு. எனக்கு நல்லா so many teams together. நம்ம நினைப்போம் வெளிநாட்டுக்கு இங்க இந்தியால நடந்தா நம்ம நினைப்போம் வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு சண்டை வரும்னு. அத நம்ம நாட்டுக்குள்ள அடிச்சு போடுங்க. நாங்க தான் ஆமா இருக்கணும். The grab one against rising gods. அவன் வடக்குல அந்த பிரச்சனை இருக்காது. They also want இன்னொரு ஸ்டேட் இருக்குது गाइस அதுக்குனே பிறந்த ஒரு ஸ்டேட். But who do they face off? அது மத்தது இல்ல. அது ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ப்ரோ ஒரு ஃப்ரீ ஃபயர்ல கேஸ்ட் வச்சு சண்டை கடிக்கிற ஒரே ஊர் நம்ம ஊர் தான் ப்ரோ. நம்ம ஸ்டேட் தான் ப்ரோ. அதையே தொங்கிட்டு அழுவுறானு. இன்னும் அழுவுறானு. அதையே புடிச்சு தொங்கறானு. ஆமா. Window and now Sharin decides to pack with his teammate Tennyson. Shovo, he's trying to get closer with the 590. Can he find an opportunity? Pack 7, it doesn't work. It's going to be the 592 answer. Gadal boy adik podna. I thought he was going to use a shot and gone, but it's Gadal boy ana. What a way to secure. இந்த மேட்ச் பாரு Gadal boy. There's still a ray of மைண்ட் ப்ரோ இது எங்கயோ இது மினிமம் பாயிண்ட் 150 தான் 130 க்கு மேல போயிர மாட்டேங்குது. They have done a really good job. That one place where Sharin just flubbed his moment. பரவாயில்ல இவனு வந்து ஒரு 70 பாயிண்ட் எடுத்து வச்சிட்டானுங்க. இவனு யாரு டிஎஸ்ஜி நாளைக்கு நல்ல வாய்ப்புடா. And now moving inside the circle. எவ்வளவு வச்சிருக்காங்க டிஎஸ்ஜி இப்போ? டிஎஸ்ஜி 50 பாயிண்ட். நாளைக்கு நீங்க லைவ் வர மாட்டீங்க. நாளைக்கு வருவேன். வாட்ச் பார்ட்டி வந்தே ஆகணும் பிளைண்ட் ப்ரோ. Right in front to get the information and that too has been evacuated. Echo playing it very smart. At the 11th spot just on your screens you saw Reflex United get eliminated. And that could be a cause of concern, especially after doing so much Aurora today. They even had a booyah in their name and now அவங்க சுட்ற ஒரு ராமோ த்ரோபல்ஸ் கூட வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. டேய் அண்ணா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவ தடுத்து வச்சிட்டீங்கடா நீங்க எல்லாம் சேர்ந்து. அண்ணா ஃபன்னு சொல்லி அண்ணா ஃபுல்லா ஃபன்ல இறங்கிட்டீங்க. அண்ணா மட்டும் ஈ ஸ்போர்ட்ஸ்க்குள்ள வந்தானு வையே நாரா GOW எல்லாம் 173 பாயிண்ட் எடுக்கவே விட்டுருக்க மாட்டேன். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் கொசுபாட்டு நான் கொசுவா ஃபுல்லா கடிச்சிரே நமிக்கி தடை கை காலலாம். கொசுபாட்டு வேணுமா? Arvon, that's always going to be such a friendly pet. வளைச்சு அடிக்குறானுங்க guys. Imagine you can use his ability thrice in the entire game. That itself is such a great relief for most of the teams when they want to இருப்பாரு. ஆமா bro. go in for a 300 பாயிண்ட் போயிருப்பானே நேரா. check the opponent's locations. They can check whether someone is nearby or not. And if அத சொன்னானே நவீன் அதர் டீம் பி லைக் டே வெண்டிங் இதுல காயின் போட்டு up to you how you want to use it. And Jojo in the middle of all of that he has managed to take டே வெண்டிங் இதுல காயின் போட்டு that's mighty of him to get those points. வளைச்சு உங்கள தான் அடிக்குறாங்க. Once Gao just goes bro multiple teams are going to get the opportunity to at least stay afloat. Yeah bro வர நீ பிளேயரா மாறறன்னு நினைக்கிறேன் bro. ஆமா bro minutes into the game yeah reaching 10 teams surviving together. They might have been picking up points but not as quickly as GOW. Slowly getting closer towards the circle. Goat right behind Kagendra. Headhunters as well right across Kagendra towards base camps buildings. Headhunters they need points. They've already gotten 12 in their name. Longest elimination. RFX eliminate blind bro. RFX confirm eliminate. RG confirm eliminate. Headhunters confirm eliminate. Their qualification towards the BR finals if they do really well in this last game because right now at a total of already 160 cut off 130 ra that we just now saw 125 to 130 cut off as much as possible because already at 173 at the end of day 1 even though நாளைக்கு தெரிஞ்சிரும் அந்த விளக்கண்ண மாதிரி எங்களுக்கே தெரியும் நாளைக்கு தெரிஞ்சிரும்னு so playing it closer to them should be the safest option எடுத்துக்கலாம் தூக்கிக்கலாம் பறிச்சுக்கலாங்கறீங்களே தவிர வாங்கிக்கலாம் அவன சொல்றானங்கற மாதிரி there's a lot of heat signs and soon the battle is going to brew up. Headhunters bro top 1 இன்னும் 8 பாயிண்ட் தான் bro எடுத்துட்டாங்க மொத்தமா விளையாண்டே really good spot and that can be snatched away as BD top 1 they're slowly but surely heading towards the circle.
Pros, another battle that they're going to take, and this time they're going to take it so fluently. Kagendra right in front of them. One player has already bitten down to dust. Jojo trying to get that elevated angle and understand what's happening here, where the opponents can be, but it's Anubhav who's just charging forward, M590 in his hand, and he just wants to go ahead and claim those bodies one by one, tag him and bag him. Jojo, what's he gonna do? What's the response coming in from his end? Nothing as he brings away Kagendra. Position is what they get in this final map. And 176 points is where they conclude after day 1 and day 2's performance. ஏய் இல்லடா டாப் பண்ணு யூடியூபர் ஸ்ட்ரீம்டா புரியல இல்லையா அவனோட யூடியூபர் ஸ்ட்ரீம் போல இப்பதான் ஆறானே போல அவனுங்க competitors that they could be facing after this week. ஏய் டாப் 39 பாயிண்ட் எடுத்துட்டானுடா நான் 8 பாயிண்ட் எடுத்துட்டானு நினைச்சேன் bro. They were ready, they were making sure surrounding the opponents one after another, even though they were closing in on the glue walls, but they took one after another, making sure இப்பதான் அவங்க ஆடுறதுக்குள்ள வராங்க பார்க்கலாம் and do not give them an opportunity for revival. And with them out, NG Pros now stand a chance for a fight, but on the other end Bangladesh top one, because they were getting pummeled by bullets, they decide to make a jump right across Headhunters and into the building. Seems to be safe and sound, but they do not have numbers to work with, and that is the reason Headhunters are ready for a chase. Ursh is in, but he didn't cover the corner, and he gets taken down. They need to clear it, and finally Alif gets put down, and the last survivor from top one will also be tried to put down. He's trying his best for survival. One glue all across, trying to launch a nade into it, but somehow Shovo is surviving, but not for far too long, as Bangladesh top one will be eventually eliminated as Headhunters push their total of eliminations to 14. இப்போ 14 கிலி இப்போ எடுக்கிறது அப்பயே எடுத்துட்டாங்கன்னா ஆகும் இப்போ 24 பாயிண்ட் 23 பாயிண்ட் ஒரு பாய் அடிச்சா ஒரு வாய்ப்பு இன்னொரு 10 கிலி அடிச்சு ஒரு பாய் அடிச்சா எட்ஜண்டர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது गाइस டாப் 10 குள்ள வரணும் அப்படினா ஒரு பாயா இன்னொரு 10 கிலி அடிக்கணும் TSG முடிச்சுவான்னு தோணுது பார்க்கலாம் 17 வால் உடைச்சிருக்காரு This battle is not going to go anywhere. OGTSG, they just move forward. Rising Gods, they could have had a lot more tension on their end, and it seems like yes confirmations. Raiko GTSG. Nalla grenade. Connect see another team to be eliminated. That is Nightmare, and along with them, even Rising Gods and Bolts are back again. Headhunters are putting down Ico GTSG, but it's going to be the other way around. They've brought it down to only X Divine surviving. That surrounded them. He'll also be cleaned up. That's going to be the help of Godlike, but Godlike, they have to be smart because aggression right now is going to be ramping up, because this is the last 4 teams fighting for one last booyah here on day 2. Look at Red Cliff, the way they've already made their way too forward, inching close just to take this fight. Oh, you got it, bro! Been a devil's advocate, but unfortunately it did not work out to be so perfect for them. The pushes are coming through as God, like they're way too confident in taking this fight. And Red Cliff, they're eliminated. The speed at which they came from is how they got eliminated. NG Pros, they have the height advantage. IQ, OGTSG, they're still final match NG versus it's going to help NG Pros a lot. Who's it gonna be? What do you think? 3 Indian teams, out of which Ico GTSG get eliminated by Godlike, and down to the last 2, NG Pros versus Godlike. Everybody, when the day started, Group A came through, thought one of these 2 teams are going to get a booyah. They're going to end on a booyah, but who is it going to be? Godlike have looked better, but Ico NG Pros seem like they're making the magic work. Anubhav puts them all down one after another, and that is NG Pros ending on a high note at the end of day 2. What a booyah to close for India. They're going to be finally happy. They were looking forward to their Indian team find one booyah in their name. Meta Ninja did yesterday, and NG Pros do it today. Oh my god. For a second I thought Cropsy's taking a big
bold Seriously, move. எப்படி This பத்திரமா might வைக்கிறாரு பாரு backfire, but it did என்ன not. பண்ணுறது திருச்சி He took down that support அந்த player ஆளு who was ஃபிங்கர்ஸ்ல எப்படி trying to பத்திரமா snipe ஏர்பாட்ஸ் and அது scope it and see where the opponent இல்ல ஃபிங்கர் ஸ்லீவ் தான் பிளைண்ட் ப்ரோ. ஃபிங்கர் ஸ்லீவ் தானே ஆமா ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் எவ்வளவு தான். பத்திரமா எவ்வளவு பத்திரமா வைக்கிறாரு இந்த இங்க தான் கிடக்கு இப்ப கூட தத. ஆமா அதுக்கு பேர் தான் ப்ரோ டிசிப்ளின். இவங்க அப்படியே அதே மேட்சா பிறகுறேன், அதே இதையே பிறகுறவாங்க. அந்த 1 மணி நேரம் சேலஞ்ச் வேற இருக்கு, அதை இறங்கி செய்யறவாங்க. சரியான மேட்ச் கைஸ் சத்தியமா. வாங்க பிளைண்ட் வரீங்களா? என்ன லாஸ்ட்ல எக்கோ ப்ரோ டேமேஜ் கொடுத்தனே ஒருத்தன் லூப் ஹோல கண்டுபிடிச்சிட்டு நேரா போய் எக்கோ ப்ரோ அடிச்சான் பாத்தீங்களா? லூப் ஹோலோ எந்த ஹோலோ அது எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நான் அடிக்க போற அடியில எல்லா ஹோலும் அடைக்க போகுது. நீங்க வா. ஸ்போர்ட்ஸ் நரிக்கூட நீங்க பார்த்தல கைஸ், அடுத்த 1 மணி நேரத்துக்கு பியூர் ஸ்போர்ட்ஸ் நரிக்கூட கேம்ஸ் கம்மிங் சூன். சூனா கம்மிங் சூன் ஆன் தி வே இல்லையா? அப்போ கம்மிங் சூன் ஆன் தி வே. கம்மிங் சூன்னா நீங்க பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட் 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 ப்ரோ. கரெக்டா? என்னடா நக்கல் மை பண்ணிட்டு இருக்கறியா? நான் என்னடா பண்ண போறேன்? ஏப்பா எதுவுமே பண்ண மாட்டேடா, அதானடா பிரச்சனையே. இன்வைட் பண்ணு. இன்னும் ஒரு கேம் பிளே காட்டும்போது உனக்கு எந்த மாதிரி கேம் வேணும்? ஸ்னைப்பர் வேணுமா? ஸ்னைப்பர் கம் ரஷ் வேணுமா? உனக்கு எந்த மாதிரி வேணும்? நமக்கு லான்ச்சர் கொடுங்க. எக்கோ ப்ரோ கேம் பிளே இப்பதான் பார்த்தேன். லான்ச்சர் கொடுங்க. அது போக ஏன்னா ரெண்டு ஒரு மார்வெலஸ் பிளேயர்ஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து ஸ்னைப்பர் கிரவுண்ட் போட்டு ஒரு கேம் பிளே கொடுப்பாரு, எபிக் கேம் பிளே கொடுப்பாரு. இன்னொருத்தர் உள்ள போய் குட்டையை கொளுப்பி ஹேஷ்டேக் எவ்வளவு கூலா இருக்காரு. 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. தட்ஸ் வை ஹி இஸ் தி இந்தியாஸ் பெஸ்ட் ஐஜிஎல். பக்கவங்களுக்கு எல்லாம் சிறந்த முறையில் பண்ணி தரப்படும். ரைட் ப்ரோ. சம்பவம்னா என்னன்னு நீங்க இல்ல என்னைக்குமே பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. இந்த ட்ரெஸ் கூட ப்ரோ இன்வைட் பண்ணா கூப்பிட்டேன் வாடா. ஏ கியோ டே கியோ, நீ போனதுக்கு அப்புறம் அடி அந்த மாதிரி அடிடா சரியா? அவன என்ன சொல்றேன்னு அர்த்தம். ஹரி ப்ரோ வண்டி கேரக்டர் வச்சுக்கோ எப்படி? எது ப்ரோ கண்டிப்பா வைக்கணும். வண்டி கேரக்டர் எல்லாம் மந்தராங்க தயவு செஞ்சு இல்ல. அடிச்சுக்கலாம், கொன்னுக்கலாம், இதெல்லாம் ஓடிக்கலாம், தப்பிச்சுக்கலாம், ரிவைவ் பண்ணிக்கலாம்னு சொல்றே தவிர அடிச்சுக்கலாங்கிற ஒரு வார்த்தை ஏன்டா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க மாதிரி தான் பிளைண்ட் அந்த டீம். ஒரே செகண்ட் ஷர்ட் மட்டும் மாத்திட்டாரா? ஷர்ட் ஜட்டி பனி எல்லாம் மாத்திக்குவாங்க. அடி வாங்க போறதுக்கு எதுக்கு இந்த பேச்சு தெரியல. ஷர்ட் மட்டும் மாத்திக்கிறாரா? ஷர்ட் மட்டும். ஷர்ட் ராஜஸ்தான் இருப்பாரு, ராஜஸ்தான் போய் மாத்திக்குவாங்க ஷர்ட். ப்ரோ மாத்திங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அருண் ப்ரோ. எனக்கு மாத்தி விட்டு ஒரே நிமிஷம். அருண் ப்ரோ தொலைவாதீங்க, எனக்கு மாத்தி விடுங்க. ப்ரோ அவருக்கு மாத்தி விடுறா ராசியான கேட் அவரு. மகா காந்தி என்ன பாரு, அத விட 3 மடங்கு இப்ப நாங்க காட்டுவோம். 30 மடங்கு. அது என்ன 3 மடங்கு? 3 மடங்கு இறன் மட்டும் காட்டுவாண்டா. 3 மடங்கு இறனு, மீதி 9 மடங்கு ஈச் 3 பேரு 27 + 3. ஓகே பக்கா. அந்த மாதிரி அடிக்கிற டீம்ஸ் வந்தா உங்களுக்கு நாங்க சொல்றோம், அவங்க கிட்ட கேட்டு கத்துக்கோங்க எப்படி விளையாடுறதுன்னு. ஓகேவா ப்ரோ? எல்லாம் வந்து என்ன அவசரப்படுறாங்க. நான் போன் எடுத்து கையில வச்சுக்கோங்க, ஏன்னா கண்ணு ஒத்திக்கிற மாதிரி இருக்காங்க கேம். ஓகேவா? டப்பு நீங்க இல்ல கீழ வச்சிருங்க ப்ரோ, ஃபயரா இருக்கு, சூடாயிருவீங்க. ஆமா கீழ வச்சிருங்க, ஏன்னா கையில கீழ இருந்தா தூக்கி செவுத்துல ஈடு அடிச்சிருவீங்க. ஆனா கீழ வச்சிருங்க, அதான் நல்லது. ஏன்னா சுடும். நம்ம கேம் பிளே அந்த மாதிரி இருக்குமா? ஃபயர் கேம் பிளே இருக்கும். அது போன் சுட ஆரம்பிச்சிரும் உடனே. ஐயோ அண்ணா, இந்த டால்பி அட்மாஸ் மாதிரி இருக்குண்ணா. அப்படியே ஐயோ பிளைண்ட் அது வாங்கிக்கோண்ணா. ஐயோ ப்ரோ நம்ம ஐபோன் தான் பாத்துட்டு அப்படியே நம்ம டீம் பிவிஎஸ் லைவ்ல பாரு. வேணாம் ஆடட்டவனு வயர்டு ஒரிஜினல். டேய் அதான்டா வச்சிருக்கேன். அத இன்னொன்னு இப்படி கேக்குது. ஆமா நினைச்சு பாரு, இப்படி கேட்டுமே அந்த ஆளு இப்படி சாவறாருன்னா
யோசிச்சு பாத்துக்க ப்ரோ இங்க பாரு என்ன 90 கிலோ தான் ப்ரோ அடிக்கணும் சரியா 90 கிலோ அடிக்கணும் 3 மேட்ச்ல முடிச்சு போலாம் ஐயோ 120 கிலோ அடி ப்ரோ 40 கிலோ மேட்ச்க்கு ரைட் ப்ரோ 450 கிலோ அடிக்கணும் ரைட் ப்ரோ இல்லனா இவரோட சேலஞ்ச் இதாயிரும் அப்புறம் நான் 1.5 மணி நேரம் பக்கம் இருக்கு சரியா சூப்பர் தம்பி இந்த Dress போட்டா ஒரு கேம் ப்ளே வருது டேய் அவ்வளவுதான் அரினா சொன்னதான் அவ்வளவுதான் ஏய் யாரா ஃபோன் பண்ணது நமக்கு இந்த இது இருந்தா கேம் ப்ளே வருது இது ஃபைட் போவோம் டேய் யாரா அது யார் இருக்காங்களா இதுக்குதானே வால் உடக்காம மயிரே போச்சு நின்று இருந்தீங்க எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டீங்களா அப்படின்னு ப்ரோ ஒரு நாள் ஏமாறும் 2 நாள் ஏமாறும் டெய்லி ஏமாறுவனா வால் உடைக்க மாட்டாராம் உள்ள போய் அடிக்க மாட்டாராம் என்கேஜி ஸ்லோ பிளேவா யார் ஆட்டம் ப்ரோ அவனு அப்படிதான் ப்ரோ ஆடுவானு MP40 கூட அடிக்குறாங்க தம்பி MP40 நமக்கு வேணும்பா ஏடி கண்டுபிடி கண்ணு இருக்குதுல்ல ரைட் ப்ரோ பேரா எங்க மாமா இருக்காரு ஒரே மேட்ச்ல முடிச்சு கொடுப்பாரா உங்க மாமா சேனல்ல வேணா முடிச்சு கொடுப்பாரு ஒரே மேட்ச்ல ஒரே லைவ்ல உங்க மாமா அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும் டேய் கேம் பிளே எல்லாம் அப்புறம் தான்டா நானே பெரிய ரவுடிடா யாரன ஸ்டெப் காடுடா அச்சரிங்க ஹெல்ப்புக்கு வரணுமா வால் பற பின்னாடி வால் பறறான் கோத்தா டேய் கெட்ட வார்த்தை ப்ரோ கெட்ட வார்த்தை அடி ப்ரோ என்ன பிளைண்ட் ப்ரோ இன்னைக்கு நான் பயங்கரமா பேசுறேன் பிளைண்ட் ப்ரோ இவனை காணும் ப்ரோ இவனை ஏறனே வந்துச்சுடா என்ன வந்துச்சு இது ஸ்லீவா ஸ்லீவா அதுக்குள்ளே 6 பீஸ் நினைக்கிறேன்டா ஆமா நாளையில இருந்து கேமுக்கு வர மாட்டான் இவனுக்கு எதுக்கு ப்ரோ ஸ்லீவ் ஐயோ என்ன ஒருத்தர் தான் தூக்கி விட்டுருக்கேன் ஏய் எங்கமா ஆர்டர்கள் இல்ல பாஸ் இப்ப வாங்குறேன் ஏய் வரங்கடா ஸ்குவாட் ஒரு நிமிஷம் இப்ப ஸ்லீவ்ஸ் போடல கை இதா இருக்கு அதட்டேன் ஏய் ரெண்டு பேரே தூக்கி உள்ளடா நானே காய் நின்னுச்சுடா என்கிட்ட ஒருத்தர் தான் தூக்கி விட்டீங்க ஏய் உள்ள 3 பேரா வந்து தெரியுது நொறுக்கான் நம்மள நீ ஜமா இங்க இருங்க பிளைண்ட் ப்ரோ இங்க இருங்க குள்ள பிளைண்ட் ப்ரோ அவனுல ஈஸியா அடிக்கலாம் இங்க தான் இருக்கு ஏ பாத்து யாரனே செத்ராத யாரனே கீழ வந்துட்டானுங்க கீழ வந்துட்டானுங்க சூப்பரா யாரனே காயின தட்டி உங்க சவுண்ட் தான் எனக்கு அப்படி கேட்ச்சு இருக்கா ஏன் உளறற இல்ல ஓடிட்டானு நினைக்கிறேன் வாங்க பிளைண்ட் ப்ரோ வாங்க ஓடலாம் இல்ல வெண்டிங் மிஷின்ல தான் நிக்கறானுங்க அந்த பக்கம் ஃபைட் அடிக்கறானு வாங்க அந்த பக்கம் ஃபைட் அடிக்கறானு சரியான மலை நான் எனக்கிட்டே ஃபைட்னா அது நின்னுச்சுல இது நின்னுச்சு பாசிங் க்ளோஸ் தான் போல இப்போ ஏன் என்கிட்ட வந்து போச்சு சரியான மலை எட்ஜில ஒரு ரிவர் நோந்து போங்க போய் தூக்க நண்பா போய் தூக்க பார்க்கலாங்க ஃபுல்லா ஃபைட்ல இருக்காங்க ஓடாட ஃபர்ஸ்ட் ஓட இந்த பாத்துறாங்க
உங்களை பாட்டானுங்களா இந்த பக்கம் வர வைங்க பிளைண்ட் ப்ரோ அங்க போகாதீங்க இங்க இருக்கேன்டா இந்த வால்ல பாரு நான் போயிட்டு தூக்க பாரு இந்த காயின் வச்சு ஒரு ஆள் தூக்குறானே அண்ணா ரைட்ல காயின் படி அடி வீணா வச்சு நான் பிளேன்னா சூப்பர் வெயிட் பண்ணு சூப்பர்ண்ணா மேல இருக்க ஒருத்தன் பாத்து மேல லேடிஸ் ஆரியண்ணா வந்திருக்கலாம்ண்ணா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் தூக்குறான் போய் வேஸ்ட் தூக்கி விடணும் மேட்ச் ஆடலாம் நான் போவேனா சொல்ல இந்த பக்கம் இன்னைக்கு சொன்னேன் என்னோட ஜம்முன்னு வச்சாரு மழை தண்ணி உள்ள வந்து As Gaming 2.0 subscribe to the channel. அது என்ன பேருக்கு ஏதாவது சொல்லி விட்டு போறாரு நான் அத நேக்கு மியூட் போட்டேன் ஐக்கியவா ஹரி ப்ரோ ஆமா ப்ரோ நியோ 9 ப்ரோ நல்ல ஜோக் ப்ரோ வேஸ்டா போகுது ப்ரோ இவனுமா ப்ரோ நீங்களே இப்படி பண்றாங்க ப்ரோ சத்தியமா நல்ல ஜோக்குன்னு சொல்லு காயின் எடுத்துட்டு போங்க ரிவைவ் பண்றதுக்காக அதெல்லாம் பண்ண முடியாது ஹரி ப்ரோ ஓரளவுதான் ரிவைவ் பண்ணு ஹீரோ கில் அடிக்கிறக்க இதுக்கு பிளைண்ட் ப்ரோ வரானே ஒரு சிலர் நான் கரெக்ட்டா வந்தேன் இங்க இது வந்துச்சு வந்து நீங்க செட்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் இப்போ இவர் என்ன நினைச்சு சொல்றாரு நான் 2 கில் ஒண்ணே அமைதியாயிட்டாரு சத்தியமா நான் என்ன சொன்னாரு ஆனா தூக்கி விட்டனா எதுக்கு வராரு அப்படின்றாரு நான் வந்து கரெக்ட்டா அத வாங்க போனேன் முடிஞ்சி நீங்க செட்டிங்க தூக்கிட்டு நான் அடிச்சானு உள்ள போய் 3 பேர் கமான் गाइस லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க गाइस சரி 2 பேர் தான் தூக்க முடியுமா பரவாயில்ல தூக்கி விடுங்க நீ லேண்ட் பண்ணி செத்துறான் வெரி குட் சிறப்பான ஆள்னியா ஐயோ 2 பேர் ஐயோ காஸ்டிங் போவல ஃபைனல்ஸா இங்க என்ன நீங்க கலர் வீக் எங்க ப்ரோ கலர் வீக் கிடக்குது ப்ரோ பிரேம் கதா சாத்ரா உள்ள பேர் நிக்க ஐயோ சரியான மூளை வேணாம் गाइस இவன் இங்க தான நிக்கிறான் அட பாவி உன்னை கீழ எடுத்துறேன் சொட்டையை காட்டுங்க ப்ரோ சொட்டையை காட்டுங்களா அப்படியே உள்ள போய் தூக்கிடு அவன் தூக்கலாம் ஹரி ப்ரோ ஒன் சைடா வருவான் பைக் கீழ எடுத்துட்டு போய் உள்ள போறதுக்கு நான் வா நான் ரெண்டு பேரும் வரலாம் கரெக்ட் அவன் உள்ள வந்துட்டான்டா இங்க எடுத்துறானா அடிச்சுறானா செத்துறானா அவன் செத்துறான் ஓசிடா ஏன் கிளடா அது ஆமாண்டா நான் காப்பாத்தனா தூக்கிடு ஏய் அவன் வண்டில ஏட்டானே கூட செத்து போடா லாவண்யா கோபால் அந்த வண்டி எடுத்து போலான்னு இறங்கணும்டா நானு அந்த வண்டில ரெண்டு பேரும் அந்த வண்டியில போனா ஸ்கோப் ஆன் பண்ணி அடிச்சிருவா சரி அந்த வண்டி எடுத்து போயலாம்னு இறங்கணும் ரெண்டு பேரும் கேரக்டர் வச்சிருக்கீங்களா இல்லையா வெச்சிருக்கேன் அடிச்சிருவானுங்க லாம்போர்கினியை விட அதுதான் தப்பிக்கும் அப்படி எல்லாம் தப்பிக்கும்
நிஜமாவே அது தெரியுமா இப்போ வால்டல் போறாரு இப்போ தெரியாம இறங்கிட்டாரு தெரியாம இறங்கிட்டாரு எனக்கும் தெரியும் இல்லடா ப்ரோ ஒலட்டெல்லாம் போடல ப்ரோ உண்மையாலுமே அந்த வண்டி எடுத்துட்டு போலாம் தாங்க சிறங்கனே இது நமக்கும் தெரியும்டா என்ன பண்றது இல்லடா கில்லடா ஸ்ட்ரீமரா இருக்காரா 4 நான் 2 இரண்டி வரடா 3 8 11 13 இரு வெளியவே ஒரு இடம் பாத்துக்கலாம் புது ஸ்டிப்ஸ் கேம் பிளே ட்ரை ப்ரோ என்னைய வாட்ச் பார்ட்டிக்கு போலையா முடிஞ்சு ப்ரோ வாட்ச் பார்ட்டி யாரு கொடுங்க யாராவது ஐக்யூ ஓவர்லோட் ஆயிடுச்சு गाइस ஐக்யூ ஓவர்லோட் ஆனங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஏதோ சும்மா நினைக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது சரியா சும்மா Battle Royale. தொட்டையை காட்டுங்க ப்ரோ தொட்டையை காட்டுங்க ப்ரோ கோ இன்னும் 90 கில்ஸ் அடிக்கணும் 90 கில்ஸ் இல்ல 75 கில்ஸ் சம்திங் தான் ஏய் சிம்பிள் ப்ரோ டேய் ரெண்டே மேட்ச்ல அடிச்சு வந்தோம்டா டேய் அப்பளையா 42 கில்லோல அடிச்சோம்டா நான் பார்த்தேன் இப்போ எல்லாம் வந்தாச்சு எனக்கு அப்படியே கொடுத்தா நான் மேட்ச் எப்பவே பாத்துறேன் கரெக்ட்டா ஃபோன் வந்துச்சு டப்பனே உங்களுக்கு ஹீல் பண்ணி விட்டேன் இப்போ கலர் விக் எவ்வளவு ப்ரோ இப்போ போட்டுருக்க Black விக் எவ்வளவு ப்ரோ ப்ரோ கமெண்ட் இருந்துருங்க ப்ரோ உங்களுக்கு அவ்வளவுதான் ப்ரோ எப்படி எரி ப்ரோ நீ நானும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஓசி நக்கிடா சுத்தி அடிறானே எரி ப்ரோ வா சீக்கிரம் அட பின்னாடி அடி ப்ரோ அவ்வளவுதான் டேய் ஓடுறாருடா நம்பர் இல்லடிங்களானு கூட பரவாயில்லை ஓடு தயவு செஞ்சு ஓடு என்ன பேர் தூக்கி விட்டுறடா போ சீக்கிரம் போ ரைட்டுக்கா ஓடு அது நீ செட்டரா ஓட ரைட்டுக்கா ஓடு சீக்கிரம் லூட் அடிக்காதடா போடா டேய்டா போடா டப்பன் போய் விட்டுறோம் யாருமே பார்க்கல யாரும் பார்க்கல டீம் மட்டும் தான் இருக்கு மத்தபடி யாரும் இல்ல ஹரி ப்ரோ பி ரெடி அடிக்காத அடி போகாத ஐயோ கில் எடுறா ஏனா அடிச்சனா கில் எடுக்க வேண்டியதான்டா போனா ரெண்டு பேரா தூக்கலாம்ல 200 காயின் வரும்டா அவனடா டேய் யா ப்ரோ யாரு ப்ரோ ஏய் இறங்க வரேனா அவன் 600 ல தூக்கி விட்டுருக்கான் ப்ரோ முடுங்க ப்ரோ பிரஷர் ப்ரோ ஃபுல் பிரஷர் ப்ரோ நமக்கே ஃபுல் பிரஷர் ப்ரோ ஏறாங்க டேய் நீ ஏன்டா கிரேட்ஸ் இங்க வர டேய் அண்ணா நான் மேட்ச் முடிச்சு விடுறேங்க ஏய் பரேசி டேய் ஏதாவது சொல்லிர போறேன் டேய் நான் மேட்ச் முடிச்சு விடுறேங்க மேட்ச் முடிச்சு விடுறேங்க எல்லாம் இங்க ரைட்ல பாருங்க வந்து உட்கார்ந்திருக்கான் பாரு பாத்தாச்சுடா வண்டாண்டா பின்னாடி பைத்தியாரா ஏன்டா கிரட்டோஸே அண்ணா டப்பன்னு முடிக்கலாம்னு பார்த்தேன் நான் மேட்சை ஹீல் பண்ணி விட்டு இங்கே வந்து அடிக்கலாம்னு ஆனா லெஃப்ட் வந்து கேட்கல ஹெட்ஃபோன் சரி வேலை செய்ய மாட்டேதுண்ணா மூளைய தனியா கழட்டி வச்சுட்டு ஆடுறான் எடுத்து மண்டையில மாட்டி கூட ஏறேன் 6 கில் 13 ஒரு 6 19 இன்னும் 75ல ஒரு 6 போச்சுன்னா 69 தண்ணி கேன் ப்ரோ சேலஞ்சுக்காவே இந்த மாதிரி பண்ணேன் தண்ணி கேன் ப்ரோ சேலஞ்சுக்காவே பண்ணேன் 14 நவீன் ஒன்னு கேக்குறேன்டா 14 சாப்ரோண்டு ஏய் 17 கடைசி எவ்வளவு ஸ்கில் இருந்துச்சு 17 க்கு அப்புறம் எவ்வளவு இருந்துச்சு கடைசி பிளேயர் எத்தனை கில் அடிச்சாங்க ரெண்டாவது மேட்ச் இப்ப நான் காட்டுறேன்ல கடைசி அதுல எல்லாம் பண்ணலாம் ஹரி ப்ரோ நவீன் கேக்குறான் டால்பே பாஸ் சாப்ரோண்டு ஏய் கேக் நிஜமாவே கேக்கல ப்ரோ ஹரி ப்ரோ நிஜமாவே கேக்கல ப்ரோ டால்பி அட்மாஸ் தான் கேக்குறான் ப்ரோ அது எனக்கு என்னன்னே தெரியாது ப்ரோ சாரி ப்ரோ டோட்டல் 19 ஓகே காமெடியா சொல்லிட்டு இருக்கேன் அப்பனா 19 னா எவ்வளவு ஆச்சு கேஸ் அப்ப 89 ஏய் இறா 89 ஒரு 18 96 கில் 98 கில் இன்னும் எவ்வளவு அடிக்கணும்னா இன்னும் 98 னா இன்னும் 72 கில் அடிக்கும் 71 கில் அடிக்கும் ப்ளூசன் இறங்குவோமா வாங்க டெக்காஸ்கர் இறங்குவோம் நான் 3/4 மேட்ச் தான் இருக்கு 3/4 மணி நேரம் தான் இருக்கு 450 அடிக்கோண்டா முதல்ல டேய் ஓகேண்ணா வருது 2 3 ஒரு 4 டீம் வருது ப்ளூ பேர் வரானுங்க இறங்க அப்படியே இறங்க இந்த வீட்டுக்காரங்க பின்னுக்காரங்க கீழே இந்த மேல இறங்குவோம்ல அது கீழே இறங்கிக்கும் அதை யார் வரேன் கூட லைன் நான் வராரு வாங்க நம்ம கீழே போய்ப்போம்
ப்ரோ நாங்க உங்களுக்கு 3 o'clock அடிச்சு அமௌண்ட் போட்ட நேம் புரோனா ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கு எதுக்கு ப்ரோ அடிச்சு அமௌண்ட் போடுறீங்க? நான் அத பேட் வேர்ட்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. சரியா? ப்ரோ நான் தான் ப்ரோ அப்பல அமௌண்ட் போட்டீங்களா? அப்ப கெட்ட வார்த்தையில பேசுங்க நான் தான் ப்ரோ. சாரி ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா? என்ன உள்ள வாங்க பிளேன் மேல தெரிக்கிறேன் பாத்து. மேல இதோ வரான் ப்ரோ ஒருத்தன். என்ன காப்பாத்தலனா? ஏய் ஓசி போட்டான். மேல ஒருத்தர் இருக்கான் பிளேன் வரீங்களா? மட்டும் தனியா இருக்காரு. கீழ குதிக்குறான் பாரு பிளேன் எங்க இருக்கான்? அவன் கீழ நான் கீழ போய்ட்டான். இங்கதான் ஓடுனா எங்க பிளேன் ஃபுட் ஸ்கட் தானா? இவன் யாரு? பின்னாடி இருந்து சொல்லிறானடா. பின்னாடி இருந்து அடிறானடா. இவரு மட்டும் ஏதோ தனியா இருக்காருன்னு ஏதோ சொன்னேல்றாருன்னு. ஐயோ ஒரு அடினா. ஷிட். நான் தான் தூக்கி விட்டேன். என்ன அவர் தூக்கி விட்டான் நான் தூக்கி விட்டேன். ஏய் கிரெட்டாஸ் தான்டா தூக்கி விட்டான். எது கிரெட்டாஸா செருப்பு கொண்டு அடிச்சுன்னு வைங்க. ஒரு காது கேக்காது. கிரெட்டாஸா என்ன தூக்கி விட்டான். உங்கள தூக்கி விட்டா அவன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்ப சொல்லுங்க. என்ன டீமே நீங்க காப்பாத்துற மாதிரி சொல்றீங்க. டீமே நீங்க காப்போ அப்படியா? டேய் நெக்ஸ்ட் வாட்ச் யாராவது வரீங்களாடா? டீமை காப்பாத்துறக்கு. அத டிமிட்ரி போடாத பாரு அவரே போ. என் டிமிட்ரி 800 மெய். தெரியும் அவனுக்கு பேசினா ரிவே பண்ண மாட்டாரு. அதனால அமைதியாயிருவான். இல்ல பிளைண்ட் நான் தூக்குனாரு. நான் பண்றேன் ப்ரோ. ஓகே அண்ணா ரிவே பண்ணி गाइस இருங்க. சக்கரை கொஞ்சம் அதிகமா போச்சு. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. டீல சக்கரை கொஞ்சம் அதிகமா போச்சு गाइस. அண்ணா வாங்க அட கண்ணத்து போலாம். எறும்பாட்ட மொய் வாங்க நீங்க. என்ன போச்சு? அஜிஜ் பிளைண்ட்னா. அண்டங்க. டேய் அவன் டவுன் வாடா வரலாம். ஸ்மார்ட் பவர் துடிப்பு. என்ன போட்டாங்கன்னு தெரியல ப்ரோ. ரிவே பண்ணடா. தேங்க்ஸ். ஏ படுதல தெரியாம. ப்ரோ கில் அடிக்கோன் ப்ரோ. சாகாதீங்க ப்ரோ. கில் அடிக்கோன் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க? ஏய் அண்ணா ஒரு அடி தான் உனக்கு. ஏய் 300 தூக்கலாம்டா. 300 ரெண்டு பேரும் தூக்கலாம். மா கதவை சாத்துமா. டிவி சவுண்ட் கேக்குதுமா. அங்கே வாங்க ரெண்டே பேர் அடிச்சிடலாம். ஏய் அவன் டீமை தூக்கி விட்டான்டா. அண்ணா அடிக்கல அடிச்சிடலாம். 300 தானே அரினா தூக்கிட்டு இருக்கான். நம்ம அதுக்குள்ள ஒரு 3 கிலோ ஒரு 4 கிலோ திருப்போம். வந்துருவானுடா. அவனுக்கு தெரிஞ்சிரும்டா. ஒரே ஒருத்த பின்னதான் இறங்குறான். இங்க இப்போதைக்கு அவனும் வரல. பாத்து பின்னாடி பண்ண பிளைன்னா லைனா தான் நொறுக்குறாங்க போட்டு 4 பேர் அப்படியே மேயறானடா. ஈ வைக்கிற மாதிரி நிக்கறானடா நம்மள போட்டு. ஏடி இருக்கானுங்க. ஐயோ காடல் ஓவரால் செகண்ட் பிளேஸ் யா. ஆமா பாத் ப்ரோ தெரியுமா அங்கேயே பாத்து வந்துட்டோம் ப்ரோ. ஓவரால்ல செகண்ட் பிளேஸ் வர மாட்டாங்க. இன்னைக்கு ஓவரால்ல செகண்ட் பிளேஸ். ஓவரால் செகண்ட் பிளேஸ் கஜேந்திரா இருக்கானுங்க. ஏய் இங்க வராதடா. டீம் இருக்கு. அங்க ஏன்டா போற? வேற எங்க இங்க டீம் இருக்கா? இறங்குற டீம் இருக்குடா. ஓகே நான் போறேன். ஏய் இப்ப யார் ப்ரோ பின்னாடி? இங்க ஒருத்தர் பம்கின்னா பூசணிக்கா ப்ரோ. பூசணிக்கா. ஓ ப்ரோ. பம்கின் சாம்பார் ப்ரோ. நீ ஏன்டா ஓபன்ல போற? ஓடிட்டே இருந்தா போறடா. செத்தறடா டேய் செத்து தொலடா. இல்ல அண்ணா நான் முடிச்சு கொடுக்குறேன். ஏய் ரேட்டாண்டா சாவுடா. நான் இருனா தோ போனா ஏய் சாவுடா டேய். சாவுடா போடா. உட்கார்ந்து போய் சாவுறக்கு போய் சாவுடா போடா. டேய் போய் சாவுடா. இதா தூக்கி விட்டா நானே. போய் சாவுடா நீ. நான் சொல்றேன் நீ கேளுடா. சும்மா புடிங்கிடுவான் அவன். அப்படியே 7 கில் 6 கில் 404 கில் கைஸ். ப்ரோ செத்துட்டீங்கன்னா அப்படியே போய் செத்துருங்க பிளைண்ட் ப்ரோ. அப்படியே பண்ணி செத்துருங்க. விஷப்பாட்டுக்கு மேலே காசு அனுப்பிச்சுடுறேன். வாங்கி 2 முடக்கு குடிங்க என்ன நினைச்சிட்டு. சரியா குடிச்சிட்டு சாகுங்க. ஏய் எல்லாரும் போய் சாவுலாண்டா வாங்கடா.
ஓகேண்ணா. டேய் பரதேசி, போன மேட்ச் போய் அங்க போய் சீக்கிரமா புடுங்குறேன்னு செத்தையில. இப்ப செத்திருந்தீங்கன்னா 5 செகண்ட் வேஸ்ட் ஆயிருக்காதுல. என்னமோ அப்படியே தப்பிச்சு போய் காப்பாத்துறவன் நாட்டவே தான். இங்க சாக போறவங்க எப்படி சாக தான் போறான். சாகறவன் சாக வேண்டியதால போய் அங்க போய் தான் சாவாராமா இவரு. சும்மா மெடிக்கிட் போட்டு போய் இப்ப என்ன அரிசியா மெடிக்கிட் போட்டு போய் சும்மா நின்றுக்கே பண்ணு. அப்படியே காப்பாத்தே நொட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு. 5 செகண்ட கம்முன்னு விட்டுருக்கலாம். 5 செகண்ட் மிச்சமா தான் ஆயிருக்கு. நீ எப்பற சிரிக்கிறீங்க? எனக்கு சிரிப்பே வர மாட்டேதுடா. எப்படி வரும்? அவன சக்கரையாவது அவன் சக்கரையாவது போட்டு சாப்பிடுவான். நீங்க சக்கரையும் போட மாட்டீங்க, வெறும் அப்படியே அரிசியோட சாப்பிடுறீங்களாச்சு. அரிசி வாய்க்குள்ள ஓட்டு அடுப்புல ஏறி வந்து குண்டி வேக விடுறாரு ப்ரோ அவரு. இதெல்லாம் கேம் பிளே தான் ப்ரோ பதில் சொல்ல, நான் பதில் சொல்ல மாட்டேன். 3 மாசம் 3 வருஷமா பேசுறாரு. என் கூட 2 வருஷம் ஆச்சா, 2 வருஷமா பேசுறாரு. கேம் பிளே தான் பதில் சொல்லு, கேம் பிளே தான் பதில் சொல்லு. இன்னும் கேக்குறேன் எப்ப பதில் சொல்லு எனக்கே தெரியல. ப்ரோ நான் கேம் பிளே கொடுத்தப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா மிரண்டிருப்பீங்க ப்ரோ. எப்பா டேய் கம்முனு இருக்க சொல்றா நேரம் ஏன்டா. பார்க்கிங் தரங்க பாரு, கார் பார்க்கிங் தான். டோக்கன் எவ்வளவு கேட் சொல்றேன். அவ்வளவுதான் அந்தரசன் ஆரம்பிச்சிட்டாரு அம்மாளு. சொல்லலாம் சொல்லலாம். டப்புன்னு சாவுனா டப்புன்னு சாவுனா பிளைன்னா இதே பண்ணுவான்னு நம்பி உட்காந்துட்டான்டா. கவர் பண்ணிக்கிறானே. சரி 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 தூக்கி விட்டான்டா ஆடுறா. உடனே இப்ப என்ன ரிவே பண்ண வந்தா செத்துட்டேன்னு அவன் தூக்கி விட்டான்டா ஆடுறா. ஏய் டாம் போனஸ்டானா எவ்வளவு 337 டேமேஜ் எனக்கு தின்ட்டு வந்தான் தெரியல. சாகவே மாட்டேங்கிறான். Capturing the revival point. வர்மே ப்ரோ. வாடா சாவு ஏன் நிக்கிற சாவு. நீ சாவு. ப்ரோ பூடையாட்ட வந்தோடனே முதல்லயே சாவாதீங்க பிளைண்ட் ப்ரோ. சூட்ட மூட்டு உள்ள வாங்க பிளைண்ட் ப்ரோ. ஓப்பனுங்க புடிங்கி நட்டுவீங்களா, உள்ள வர மாட்டீங்களா பிளைண்ட் ப்ரோ. முதல்ல இறங்கி பூடையாட்ட செத்தீங்கன்னா எப்படி ஆட தோணும்? நான் சாவறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது சாவறேன். நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் புடுங்க தெரியுமா? என்ன மயிருக்கு ஓப்பன்ல சாவறீங்க? ஏய் ப்ரோ நான் திட்டும் போது அவன் எல்லாம் இனிமேல் வாயை மூடிட்டு இருக்கானோ அவனை எல்லாம் டீம்ல எடுக்க கூடாது ப்ரோ. தாட்டி விட்டுறான் ப்ரோ. அது யாரா இருந்தாலும் சரி, 7 வயசானாலும் சரி தாட்டி விட்டுறலாம் ப்ரோ. ஆபாச வார்த்தை பேச இந்த ஆளு வந்தாருனாலே இப்படிதான் ப்ரோ பண்றாரு. என்ன நீ இதை போய் நக்கி போய் நம்ம உயிரை கொடுத்து போய் காயின் எடுத்துட்டு போய் ரிவே பண்ணோம்னா போய் போன மாட்டேன் இங்க ஒரு பக்கம் போய் சாவாரு. டேய் சிரிக்காதடா பரதேசி. டேய் பரதேசி சிரிக்காத, ஏன்னா கொஞ்சம் அடிச்சிட போறேன் பெரியாவது. அதான் ஒரு சத்துரி பாக்க நீ சொல்லு. பூச்சிர மாட்டு தந்து இப்ப நீ குச்சி வைக்கிறீங்க. ஏய் ஆறாவனுங்க ப்ரோ. என்கேஜி டீம் எலிமினேட் ஆனா போயிட்டு போகுது ப்ரோ. விடுங்க ப்ரோ. நான் நேத்தே மனோஜ் ப்ரோட்ட சொன்னேன் ப்ரோ டீம் இல்ல ப்ரோ இதுன்னு. அவர் என்னன்ட்டாரு, சரி மாத்தி இறக்கிக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு. அப்புறம் என்னங்கிறாரு இன்னைக்கு பழைய டீம் தான் ஆடணுன்ட்டாராமா. நான் என்ன பண்றது, சும்மா டீம் ஒழுங்காக டிசப்பாயிண்டா அழுவுங்க. நானே அழுவிட்டு தான் இருக்கிறேன் இங்க. மண்டைக்குள்ள போட்டு குழப்பாதீங்க ப்ரோ. அதை விட்டுருங்க ப்ரோ. அவனுக்கு செத்துட்டு போறானுங்க போச்சுனுங்க ப்ரோ. அவனுல டீமே டிஸ்பாண்ட் ஆயிடுச்சு. சும்மா விளையாண்டு இருக்கானுங்க ப்ரோ அவனுங்க.
சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ என்கேஜி ஸ்போர்ட்ஸ்க்கு இனிமேல். அவன் எப்போ விளையாடுறானுல அப்போ பண்ணுங்க, விட்டுருங்க. ஒன்றுக்காக அவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நான்? நெஞ்சில் அடிச்சுட்டு அழுக வேண்டியதான். ஒன்றுக்காக விடுங்க ப்ரோ. மிஷின் பக்கத்துல அவனு ரெகுலராக ஆடினாலே ஒன்றும் கழட்டு பண்ணானுங்க. ஹாட்ல உட்காந்து நாடு அடுப்புமே அண்ணா இல்ல ஒன்னும் அண்ணா ஸ்டார்ட் பண்ண அது ஹீல் பண்ணி விட்டு 30 கில் அடிச்சிடலாம், பிரச்சனையே இல்ல. டேய் பல்லு பயிர் போறீங்களோ தவிர ஆடவே மாட்டேங்கிறீங்க. மொத்த ஆளா சாவறாரு அந்த ஆளு. இறங்கினோடனே செத்த எப்படா அடிக்க வரும்? இறங்கினதுக்கு அப்புறம் ஓடிட்டே இருக்கிறோம். கில் அடிக்கிறமா நான் சொல்லு, கில் அடிக்கிறமா கில் அடிக்கிறமா சொல்லு. நான் தான் சொல்றேன் 1 மணி நேரம் தான் ப்ரோ இருக்குது. கில் இவ்வளவு அடிக்கணும் ப்ரோன்னு. இங்க பாரு இப்ப என்ன மயிருக்கு சுறா இருப்போ, இப்ப என்ன புடுங்கறக்கா சுறா இருப்போ. இந்த ஆளு பொச்சுக்கிளி பேசுவாரா, ஒண்ணும் விளையாட தெரியாத அந்த ஆளுக்கு. ஏன்டா நீ வேற மேட்ச் பாரு அலைவிற்கு அடிக்கலாம். ஏது 1 கிலோ வச்சுக்கிட்டா அந்த ஆளு எல்லாத்தையும் டேமேஜா கொடுக்க தொடங்கறா. நீ அந்த ஆளுமே முட்டி தள்ளுறானாமா அவன். அண்ணா கரெக்டா இனிமே டாம் போன் வச்சிட்டான், அப்புறம் ஹீலே பண்ணல, இப்பதான் ஹீலே பண்றாங்க. ப்ரோ கமெண்ட்க்கு சொல்லுங்க ப்ரோ. தான் செத்துட்டாரா அவ்வளவுதான். டேமேஜ் 4 பேர் அடிக்குறாங்க ஹரி ப்ரோ. கடிங்க 4 பேரையும் புடிச்சு கடிங்க. அடிக்காங்கன்னு கடிங்க. என்ன நத்தி விட்டுறாருங்க. வாங்க இங்க வாங்க கட்லிஸ்ட் வாங்க அடிப்போம் வாங்க. ஏமலே நான் நம்ம தூக்கி விட்டுருக்கேன். அதுக்காக ஒரு பாராட்ட கூட செய்யலாமா நீங்க? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க ப்ரோ. நேர்ல பாக்குறானே எட்ட இடத்துல கடிச்சு வைக்கிறேன் பிளைண்ட் ப்ரோ. ஓகேவா? சரியா? உனக்கு பாராட்டு தானே உங்களுக்கு வேணும். நேர்ல பாக்குறப்ப எட்ட இடத்துல புடிச்சு கடிச்சு வைக்கிறேன் விடுங்க. அவ்வளவுதான். ஓகே பக்கா டீம் கை சுத்துதுங்க. இறங்கலாம் 2 ஆடு திட்டுங்க ப்ரோ. அவன் இதே இருக்கான் ப்ரோ. இருங்க ப்ரோ பாவம் செத்துருவான். என்னை மட்டும் திட்டுறீங்க? உங்களை திட்டக்கூடாது. வெட்டி இருக்கணும் பக்கத்துல இல்ல பக்கத்துல வெட்டி இருப்பேன். அப்படியே வாங்க டிராப் ஆன் லைன் டிராப் அடிச்சலாம். டிராப் வேணாம்டா, டிராப்ல தான் எனிமே சாவடிப்பேன். டிராப் மட்டும் தொடாத. கார்ல வந்துட்டான்டா எனிமி. வந்துட்ட பாத்து போறதே வந்துருவான் எனிமி. சில்லா கிராஸ் முன்னாடி வந்துட்டான். அரியனா ஏறாத ஏறனே டவுன் இல்ல மட்டும் கன்ஃபார்ம் பண்ணு. டேய் ஒன்னு சொல்லிக்கிற அரியனா அங்க இல்லவே இல்ல. அரியனா நீங்கனா வந்து காதோட டில் இழுத்துட்டுருவேன் சொல்லிட்டேன். வால் ஓடுறா. சூப்பர். மேல பேர் மேல டவர் அண்ட் ரைட் வந்து தடிக்குறான் பாத்து. பூச்சி மருந்து தூக்கம் வரேன். வந்து ரைட் மட்டும் வாங்க. எத்தனை பேரா இருக்கானுங்க? கல்லுக்கு மேல அடே கல்லுக்கு மேல ஒருத்தர் இருக்கானா? வேஸ்டா போச்சு. கல்லு மேல ஒரடி லெஃப்ட்ல இருக்கான் பாத்து. லெஃப்ட்ல இருக்கான். ப்ளேன் லெஃப்ட்ல இருக்கான். இந்த டவர்ட்ட அடிக்கிறீங்களா அவ்வளவுதான். அடே ஏறனே அடிச்சா டவுனானா? ஏட்டா போறேன். இவன் அடிச்சல மேல ஓடுறான். ஆமா இல்லன்டா. நான் ஓபன்ல போறேன். கீழ வந்து அடிக்கிறான்டா. கீழ வந்துட்டான். அதான் சொன்னேன்டா இங்க இருக்கானே. கீழ இங்க இருந்து ஒருத்தர் பிரிட்ஜ் மேல காப்பாத்துல இறங்க வந்தாரு. டோருக்கு அந்த வரான் பாத்து. வா வால் போடு. சூப்பர். அடே காப்பாத்து. யாருமே என்ன பேச முடியாது ப்ரோ. 1 கிலோ அடிச்சேன். காப்பாத்திடுங்க பிளைண்ட் ப்ரோ சீக்கிரம். எதுக்கு இந்த பொழப்பு தான் தெரியல ப்ரோ. ஐயோ உங்களை சொல்றேன். ரவுடி மாமா பாத்து பேசா. யார் இவரா? என்ன ப்ரோ இப்படி அடிக்குறானுங்க? அவ்வளோ இவனு செத்துறாதா? இவர் ஸ்கிட் அடிச்சு விளையாண்டு இருக்காரு. இரு அடிச்சார ஸ்கிட். நல்ல ஸ்கிட் பிளைண்ட் ப்ரோ பார்த்தேன். சரியான ஸ்கிட். கமான் வேணும்னா சூப்பர். வராம ஒரே ஒருத்தன் வராம பாருங்க. வெயிட் பண்ணுங்க. அங்கதான் நிக்கிறேன். மேல வெளில போவாதீங்க. பின்ன இருக்கான். ஷாட்னா மேல. ஐயோ எத்தனை பேர் இருக்காங்க? இதனா டிமிட்ரினா போட்டு போறான் விடு. ரெண்டு தாக் புடிங்க வந்துட்டேன் பிளைண்ட் ப்ரோ. உயிரை மட்டும் காப்பாத்திங்க வந்துட்டேன். ஏறனே போய் ஒரு தூக்கிட்ட பாத்துறா. சேஃபா ஆடுறா. எடுத்து ஓடுறான். பிளைண்ட் ப்ரோ ஓட கூடாது. வர வச்சு வந்ததுக்கு அப்புறம் சரியா நிக்கோனே.
இன்ன அடிக்கிறவன் தான் டீம்மேட், ஓடி போறவன் டீம்மேட் இல்ல. பிளைண்ட் ப்ரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ப்ரோ. நீ ஏதாவது பேசிட்டு திரும்பி தாருண்ணா, திரும்பிட்டாரு எங்க அண்ணன். யார் அவரா? இன்னும் 6 லேண்ட் பண்ணி வச்சிருக்க. அறிவுரை இங்க உள்ள இருக்க அறிவுரை அதெல்லாம் ப்ரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ப்ரோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ப்ரோ. சரியா? அட ஒரடி டேய் என்ன நீ சாவதற சம்பந்தமே இல்லாம இதே இவர் இங்க உள்ள வந்து செத்து நான் போயிருந்தேன்னு வெச்சுக்கியே என்ன கேள்வி கேட்டிருப்பாரு தெரியுமா? என்ன கேள்வி கேட்டிருப்பாரு? கேப்பேன், அப்படியே கேப்பேன். இஷ்டமே ப்ரோ, அவ்வளவு கஷ்டமா தான் அலைஞ்சு வராதீங்க ப்ரோ. அநியாயமா விட்டு போயிட்டாரு ப்ரோ. வராதீங்க, நாளைக்கு வராதீங்க. அவ்வளவு கஷ்டமா தான் நாளைக்கு வராதீங்க. அண்ணா டீம்கா அண்ணா அரியண்ணா தனியாடாதண்ணா. யார் நானா? என்ன தூக்கிட தட்சிணம் தூக்கி விட நீ. இந்த பாரு என்ன பண்ற இப்போ? எனக்கு நான் எதை வேணா ஏத்துக்கொண்டா, ஆனா டீமுக்கா ஆடாதே. அப்ப தனியா ஆடாதனா டீமுக்கா ஆடு நீ சொல்ற பாத்தியா? அதை தான்டா என்னால ஏத்துக்க முடியல. டே என்ன தூக்கிட நான் உறுதியா சொல்றேன். நான் லான்ச் அடிச்சு நான் உள்ள போறதுக்குள்ள அவன் செத்துருவான். வேணா பாருங்க, உறுதியா எனக்கு தெரியும் அது. ஆனா பெட்டு நீங்க பெட்டு போட்டு பெட்டு இல்லையா? சரி நீ முதல்ல உள்ள பாரு. அப்படி சொல்லுங்க, நான்லாம் செட்டிங்கா இருப்பேன். வண்டி எதுக்கு இருக்கு? வண்டி எல்லாம் எடுக்க முடியல. பிளைண்ட் ஒரு எடுக்க முடியலங்க. அடுத்து அங்க போற வண்டி எடுக்குது. இப்ப இங்க ஒருத்தர் வரான் தெரியுதா? வர மாட்டாரா? நம்ம எல்லாம் போயிட்டு ஒரு நாள் தூக்கிட்டு மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு பிளான் போட்டோம், ஞாபகம் இருக்கா? டேய் இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குடா. ஏன்டா டேய் அண்ணா மனசு விட்டுறாதண்ணா. டேய் வண்டி வரேன் பாரு. நம்பர் வண்டி பிளான் ஒருத்தன் கவர் நிக்கிறான். கவர்ல ஏய் 200 காயின்டா புடிச்சு வரா வந்துட்ட ஒருத்தன். நான் தூக்கறேன். நீதானடா? ச்சே ப்ரோ டுமாரோ EPP கிரிக்கெட் மேட்ச் வாட்ச் பார்ட்டி இருக்குமா ப்ரோ? நாளைக்கு போறோம் ப்ரோ வாட்ச் பார்ட்டிக்கு. இருக்குது ப்ரோ. நமக்கு அது பிரைவேட் வாட்ச் பார்ட்டி ப்ரோ, நான் மட்டும் இருப்பாங்க. நேரா பிக்கப் பண்ணிக்கோ. வண்டி வேணுமா? இந்த வண்டி வேணுமா உனக்கு? ஹரினா வேற வண்டி எடுத்து போய்க்க. நானா இந்த வண்டி தான் அடி விடாது கொஞ்சம் பார்த்தனா. ஹரினா இந்த வண்டி இல்லையா? சி அந்த பால் வண்டி எங்க அங்கேயே போட்டு வந்துட்டியா? அப்பர் வண்டி மாட்டி கம்னா வா, இல்லைன்னா போ. அந்த பால் வண்டி ரயில் வண்டி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க போயிட்டு. நீ கூட்டி போலாம். நடந்து வந்து சாவுங்க, அப்பதான் திட்ட முடியும். சத்தியமா சொல்றேன்டா. சேலஞ்ச் முடிக்க முடியாதா? இல்ல அறிவு அதெல்லாம் சொல்லணும். அறிவு சொல்லி மனசுக்குள்ள நினைப்பீங்களா? நான் சொல்ல மாட்டேங்க, மனசுக்குள்ள நினைப்பீங்க. என்ன அறிவு? ஏய் ரைட் லெஃப்ட்ல இருக்கான். நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அறிவு. அண்ணா உனக்கு லெஃப்ட்ல பாருண்ணா. ஏய் இருடா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மைண்ட் ப்ரோ, அதனால தான் சொல்றேன். நான் செத்துறேன். அண்ணா வரான் கீழ பாரு. என்னை காய வச்சு இவன் கிட்ட சுள்ள போய்ட்டான் ப்ரோ. அடிச்சா சூப்பர். யார் பஸ் என்னை காய என்னை படையில வச்சுட்டு அவன் உள்ள போயிட்டான் ப்ரோ எனிமிக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஏறி வராங்க. சாவ போறான்றது முன்னாடி ஏய் இங்க தான நாக்கா இருக்கா? அந்த இதுக்குடா வா இது போற. அந்த வாள அவன் போட்டான்னு நினைச்சனா. சர்க்குரி ப்ரோ இவன் ஸ்கிரீனை என்னதான் பாக்க சொல்ல அறி ப்ரோ. சாவ போறான்னு சொல்றது முன்னாடியே சொல்லிட்டான். டிஃபரண்டா சொன்னா அதுவும். டேய் ஃபுட்ஸ் காட்டுனே இருக்கு, எங்க இருக்கான்னு தெரியல. எனக்கு காட்டவே இல்ல. இப்ப காட்டுச்சுனா. ஏய் நான் பாட்டேன். ப்ரௌன் எங்க இருக்கான்? இங்க. நான் செத்ததுல இருந்து 3 பேர் வராங்க பாரு. அடி அவ்வளவு சூப்பர். நீங்க லூட் எடுத்துக்கறேன். ஏ டப்பா வந்துடுறா காயின் தெரியல. டப்பா வந்து முடிச்சக்கன்ற. சை நான் இத வேணா லக்கி வானவா. நான் செத்ததுல இருந்து 3 பேர் வருவாங்க. எங்கடா செத்த நீ? மேப்ல எல்லா பக்கமும். இல்ல 2v6 தான். 2v6 தான் மேட்ச் எடுங்க. அடா என்ன லைட்டா அடா இங்க அடா டேய். ஏய் கோப்புல மாட்டேங்கடா. டவுன் கில்ல மட்டும் கன்ஃபார்ம் பண்ணு. ஏய் ஒரே நிமிஷம் போட்டு ஒரு மாதிரி இருக்கு.
வெயிட் பண்ணா கீழ இருந்து வரானுல இல்ல எவனுமே வரல. ஆனா இங்க வா. கீழ அந்த பக்கம் மேல போயிட்டு அவங்கதான் 3v2 ரைட் ஒருத்தர்கான். இங்கனா 2v1 ப்ரோ. ரைட்ல ஒருத்தர் சார்ஜ் பண்ணு ப்ரோ. டோப்பு பண்ணா. இங்க தான் போறோம். வர்றாங்க மேல வர்றா. டவுன்ரா பைத்தியக்காரா. உருக்கல சாத்த கொண்டாந்து வச்சு மறந்துட்டான். இங்க வரான் பாரு. ஏய் ஸ்கோப் வேற மாட்டே. ஏய் ஸ்கோப். ஏய் ஏனா அண்ணா ஏதோ ஆயிடுச்சுனா. வரான் பாருண்ணா. ஒருத்தன் கீழே தான் இருக்கான். ஏய் வந்தான் முன்ன. ஆடா பாடி. செத்து மயிரா போச்சு. முதல் டவுன் கொடுத்துறான். 9 12 13. சாட் டப்புனு. ஓ 4 இருந்து 13 எவ்வளவு? 13. Free Fire India is set in a virtual world, and it's not based on the real world. Don't worry if you're eliminated. Spawn awaits. ப்ரோ 33 கில் மட்டும் அடிங்க ப்ரோ. 469 கூட வேணாம் ப்ரோ. இன்னும் ஒரு 25 நிமிஷம் நம்ம தான் ப்ரோ இருக்கு. எவ்வளவு நிமிஷம் காய்ச்சி இருக்குது எனக்கே தெரியல. 45க்கா ஸ்டார்ட் பண்ணோம். எத்தனை மணிக்கு மேட்ச் முடிச்சு வந்தோம் தெரியலையா? கவனிக்கலையா? 38 சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன். 38 தானா? 38 தான் நினைக்கிறேன். 38 அதோ. எவ்வளவு நேரம்? 30. அப்ப எவ்வளவு நேரம் இருக்கணும் மேட்ச் முடிச்சு வந்து? எவ்வளவு நேரம் டைம்? Battle Royale. அத்த கூடாதா? இதுனே தெரியல. என்ன எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு தெரியல. 33 கிலோ அடிக்கும். 37ஆ? என்ன டிராக்டர் ஏன்டா? என்ன எங்க டீம் வரணும்? 2-3 டீம் வரணும். பீக்கு போனா டேய் கிறுக்கா. 2 டீமுக்கோசரம் இங்க வருவியாடா? அங்கதான்டா கில் கிடைக்கும். இங்க எல்லாம் ஓடிடுவானுங்கடா. யாரா நீ எல்லாம்? டேய் மூளையை கழட்டி இதுல வச்சுக்கோடா. ஜட்டியில வச்சிருக்கான் ப்ரோ. பாக்கெட் ஜட்டியில வச்சிருக்கான் ப்ரோ. சரியா? பாக்கெட் ஜட்டியில வச்சானா கூட எடுக்கலாமா? நம்ம கட் ஜட்டியில வச்சிருப்பான் போல. எடுக்கவே முடியாது. அதை வைக்கவும் முடியாது அங்க. Got a gun. முப்பத்தேழு ஆகுதா? லாஸ்ட் கேம் ப்ரோ. இது லாஸ்ட் கேமா ப்ரோ? லாஸ்ட் கேம்ல இல்ல ப்ரோ. இன்னும் கேம் இருக்கு ப்ரோ. டைமிங் மட்டும் பாருங்க. மேட்ச் முடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? 19 நிமிஷம். அப்பனா என்ன 30 நிமிஷம் இருக்கு ப்ரோ. 30 நிமிஷத்துக்கு பாக்குறதுக்கு இல்ல இருங்க. கரெக்டா நானே பாக்குறேன். ஏய் நவீன் எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு பாரு. 1.25 மணி நேரம் கணக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாரு. இன்னும் Go for the arsenal. கீழே போட்டாச்சு. பீக் வரீங்களா? வரேன் பாடுறேன். அதே அப்புறம் ரைட் எடுத்து அப்படியே பீக் வாங்க. நான் பீக்கில் தான்டா இருக்கேன். வாடா. 40 மினிட்ஸ் ஆச்சா? இன்னும் 25 நிமிஷமா? 1.25 மணி நேரம் இருக்குன்னா நான் இன்னும் 45 நிமிஷம் இருக்கணும். 1 மணி நேரம் தான் இருக்கேவா? 1.25 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சாமாடா வந்து பைத்தியம். அதான் அப்போ இன்னும் 35 நிமிஷம் இருக்குல்ல? ஆமா. பாத்து வாடா. டேய் வா அடிச்சறனே. சீக்கிரம் வாணே தூக்கு. இல்லடு. உன்னை தூக்குனா கூட பரவாயில்ல. கில் எடுக்க சொல்லு. அந்த அறிவு இருக்காது. இங்க பின்னாடி இருந்து அடிக்கலாம் பாரு. ஏறனே 5 வரா. கில்ல கன்ஃபார்ம் பண்றா. நாக்கு வச்சறனா. எடுத்தாச்சு. இதா இருக்கா? ஆர்மியான நேரம்.
ரெண்டு பேர் பின்னாடி தரிக்கிறான் பாருங்க. ஒரு டேமேஜ் ஒரேடி உனக்கு. ஒரேடி. அவன் தூக்கு. டவுனுங்க. Enemy spotted. யார வண்டில வரான்? எனிமி வண்டில வரான். புஷ் காடுது. உட்கார்ந்திருக்கான். சரி. வெளியே வரேன். எங்கிட்ட வரான்? உள்ள போச்சு. ப்ரோ பரவாயில்ல மக்களே 10 மினிட்ஸ் வர ஆடுங்க. ஓகே ப்ரோ ஆடு 10 மணி வர இல்ல வேணாம் ப்ரோ. 35 நிமிஷம். எடுக்கிற நிமிஷத்துலயே அடிச்சிரும். இந்த மேட்ச் மாட்டினா உண்டு. இட்லிஸ் போறேன். நான் போட்டுருக்கேன் ஆல்ரெடி. அது நான் தான் போட்டேன். அப்போ டவுன் வச்சிருந்தா மிஸ்லர். அவன் தான் இட்லிஸ்ட். ஆஃப்லைன் ரடே இட்லிஸ்டா. M4 M3 இருக்கு. வரேன். எடு வண்டி எடு, நான் பைக்ல வரேன். இங்கே இருக்க பாருங்க, ட்ரோன் ஓட்டுறேன் முன்னாடி. இதோ முன்னாடி வர பாறா ரைட்ல. 45 டேமேஜ் பக்கம் போயிடுச்சு. இல்ல 10 தான் போகுது. வெஸ்ட் வச்சுக்கறான். நல்ல வெஸ்ட். 3 பேர். நீ மட்டும் தான் இருக்கு அடி. டவுன். ஃபைட் ப்ரோ பீக்ல. இதா இங்க வாங்கடா அடி போடுறாங்கடா. வந்துட்டேன். Down. சூப்பர்ண்ணா. Thanks. நோ தின்னா பாரு ரவுண்ட் ஓடிட்டான்டா. இருக்கா. இங்க தான் ஃபுட்ஸ் காத்து பாருங்க. ஃபுட்ஸ் வந்து தலைக்கு மேல தான் இருக்கான். வாங்க. காட்ல போ. அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கான் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கான். மூலையில தான் உட்கார்ந்திருப்பான். மேலே கீழ குஸ்தானா? மேலே குதிக்கல. மேலே ஏறி குதிச்சிட்டு இருக்கான். தோ இங்க உட்கார்ந்திருக்கான் பாரு. ஆமா பாத்து. போய்ட்டோம். பீக்ல 2-3 ஸ்குவாட் அடிச்சிட்டு இருக்கு. அந்த பீக் போலாம். போடா வரண்டா. போய் வண்டி ஏறா. ஒரு M590 கேம் ப்ளே கொடுங்க ப்ரோ. M590 சும்மா எடுத்து சொல்ற வேண்டியதான். என்ன இப்படி நிறுத்தி வச்சுக்கிறேன். டேய் மயிர் 2 கிலோ அதெல்லாம் அடிச்சேன். சாவுச்சுறோம் நான் பல்லு மயிர் போட்டேன். முன்ன இல்லடா. நான் இங்க பேசிட்டு இனிமே இல்ல. நீங்க வண்டிய வராம எல்சி பிட் வராம. ப்ரோ இப்பலாம் பாக்குறேன் தான் என்ன எடுத்து வச்சிருக்காரு ப்ரோ. டேமேஜ். பிளைண்ட் ப்ரோ நான் எனிமியா அடிக்கிறேன் நினைச்சேன் பிளைண்ட் ப்ரோ. உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ. உனக்கு தேவை கில்லு. மேல தெரிக்கிறான். பீக்ல தெரிக்கிறான் பாரு. பீக் வந்து. பிளைண்ட் நான் பக்கத்துல வந்து இறங்கிக்கிறேன். டேய் ஐப்ரோ என்ன. Thanks. நச்சியாலேடா. யாரு இது? நான் தான்டா அது தர்குரி. கீழ இருந்து டேமேஜ் ஹரி ப்ரோ இறங்கி அடி அவன் டேமேஜ் தான். நான் உனக்கு வால் போட்டு. இங்க 3 பேர் காணடா. மொத்தம் இங்க 3 பேர் காணடா இந்த வீட்ல. இந்த வர ஹரி ப்ரோ. I need equipment. ஏண்டா. இந்த வீட்ல 3 பேர் பிளைண்ட் ப்ரோ அங்க போறேன். வாங்க. இது வா ஹரி போ. இல்ல அங்கே இருக்கு அங்கதான் ப்ரோ. அந்த வீட்ல ப்ரோ நீங்க இருக்கிற வீட்ல ப்ரோ. அத சொல்லல தெளிவா. நேட் வெளிய ஏன்டா பாரு. உன்ட நான் பாக்க இந்த பக்கம் தாடு. என்ன வாங்க. கீழ குஸ்தானா? இது சம்ப டேமேஜ். வெயிட் பண்ணு. பொறுமையா அவசரம் இல்ல. வேற ஸ்குவாட் வருது. ஹரி ப்ரோ ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்படியே போய் ரிவைவ் பண்ணேனே. வண்டியிலே போயிட்டான்.
சூப்பர் ஹரி ப்ரோ. பாத்தீங்களா? பாத்துட்டு அவ்வளவு ஒரு டவுன் வச்சு அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு டவுன் வச்சு பேக்கப் கொடுத்துருங்க. அண்ணா இட்லி அண்ணா இட்லி போடு. இரு வண்டியை லெஃப்ட் திரும்ப முடியாம கஷ்டப்பட்டு போட முடியல, அவைலபிள் இல்ல. நம்ம வண்டி எதை எடுத்துட்டு போன மாதிரி அப்படிங்களா? உங்களுக்கு வேணும் சொந்தமா வண்டி எடுத்துக்கோங்க ப்ரோ. ஏய் அவ்வளவுதான் நச்சி பைத்திய மாதிரி பண்றேன். காப்பாத்தலாம் கில்ல அது என்மிதா என்மித் அந்த கில்ல அரீனா ஃபோர்ஸ் பார் போ ஸ்குவாடா நான் சொல்றேன். வாங்க ப்ரோ டவுன் ப்ரோ 2 டவுன் ப்ரோ இங்க சீக்கிரம் 2 டவுன் வச்சிங்க பாரு. கில்ல பரவாயில்ல ரெஸ்பான்ஸ் உள்ள டவுன் பின்னாடி ஒரு டவுன் எடுத்துட்டியா? 2 டவுன் இங்க தான் கடந்துச்சு ரெண்டுமே. ரிவே பண்ணுங்க அறுத்தற. 2 டவுன்ல இல்ல ஒரு டவுன் தான். 2 டவுன் கடந்துச்சு ப்ரோ. அவன்ட்ட இல்ல ரிவே ப்ரோ. ரெண்டு பேருமே டவுன் பண்ணி எப்படி தப்பிப்பா? எங்க தான் வர வெண்டிங்ல இருக்கான். ஓட காட்டுறாரு. எப்படி गाइस டவுன் அப்ப வச்சா எப்படி गाइस தப்பிப்பானே? மேல ஏறறா பாரு. வேலை நினைச்சா எனக்கு இதா இருக்கு गाइस. நீங்க அதெல்லாம் சேவலாம பேசாதீங்க ப்ரோ. கபுல் வச்சு எடுத்துட்டு சுத்துறாரு ப்ரோ. 10 12 ப்ரோ 23 கிலோ ப்ரோ. இன்னொரு 10 கிலோ அடிக்கணும் ப்ரோ. சிம்பிள் ப்ரோ முடிச்சு விட்டுக்கலாம் வருங்க. வண்டி எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாரு அந்த ஆளு. யார் இந்த ஆளா? இப்பதான் ப்ரோ வர்ற வானத்துல இருந்து நானு வண்டி எடுத்துடா டேய். வாங்க ஹரி ப்ரோ ஆட்ல வந்து டீம் ரிவைவ் பண்ணுங்க ஹரி ப்ரோ. எரிமி டீம் சொன்னா ஹரி ப்ரோ. போலாம் நீ எங்க வர? ஓடு அங்கிட்டு ப்ரோ. பால் வண்டி இருக்கு பேச. எனக்கு கில் வேணும்னு பாக்குற இல்லனா உடைச்சு விட்டுருவேன் பிளைண்ட் ப்ரோ. எனக்கு சேலஞ்ச் பாக்குற இல்ல மயிரே வச்சு உடைச்சிட்டு போட்டு போயிடுவேன். தம்பி நமக்கு அந்த வண்டி இருக்குப்பா. நம்ம போலீஸ் வண்டியில தான் வருவோம் எப்பவுமே. வாடா டேய் எதுக்கு வந்தோம்னே தெரியாம இருக்கறவனே இங்க வா. பாரு கொஞ்சம் வண்டி பார்த்தேன். சரி எடுத்துரு அதை எடுத்துரு வா. இது போடா அங்க மேல உடைச்சு விட்டானே. ஆட்டோவா அது? எங்க தான் போறேன்? ஜீப். அப்புறம் என்ன எடுத்துட்டு வா. ஏய் பால் வண்டி இந்தடா ஃபேக்டரிக்குல பால் வண்டி இருந்ததடா. அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ள போய் டவுன் கொடுக்காத சொல்லிட்டேன். ஆமா இல்ல. நீ டவுன் கொடுக்காத சரியா? அண்ணா பாத்துக்கு வர மித்தத. வாடா தம்பி சீக்கிரம் வாடா. தம்பி தாக்க காப்பாத்த. ஹரி ப்ரோ என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். அண்ணா போட்டாங்க. ஏய் எப்படிடா? அண்ணா ஹரி ப்ரோ நான் வண்டில வந்த மாதிரி இன்னொருத்தர் வண்டில வந்திருக்காரு ஹரி ப்ரோ. அடி அவன் அடிச்சு சீக்கிரம் தூக்கு வா. ஏய் சீக்கிரம். ஏய் அப்போ என்னடா அண்ணன் எது கெட்டவத்துல இருந்து தெரியும். பேசுற மயிர்னா கேட்டுச்சு எனக்கு. அப்படியே அண்ணன் நம்மள அண்ணனை லைட்டா தூக்கி விட்டுறேன். ஐயோ 600 ஏன்டா 300 இருக்குடா. 300 இருக்குடா. இல்ல 300 ஏன் இப்ப தூக்கினா என்ன செட்டா போயிட்டு மேல இறங்குறானே ஹரி ப்ரோ. மேல போனா ஃப்ரெஷ்ஷா இறங்குறானே ஹரி ப்ரோ. ப்ரோ நீ ஒரு லூஸ்கு ப்ரோ. நான் உன்னை நம்பிட்டு மேல வாத்தம் பாரு. நான் ஒரு லூஸ்கு. இங்க வா டேய் இங்க வாடா லூஸ்கு டேய். டேய் லூஸ்கு டேய். கிரட்டோஸ் லூஸ்கு இங்க வா. டேய் இங்க பாருடா உயிர். இருனா வந்துட்டேனா? இந்த பாரு. ஏய் உள்ள இருக்கான்டா வெளியில இருக்கான்டா. உட்கார்ந்திருக்கான் பாரு. முன்னாடி காணு ஃப்ரெண்ட் ப்ரோ. அங்கேயே இறங்காத இறன்னு. எத்தனை பேர் பாக்குறாங்க? காட்டவே இல்ல. லாங்ல தான் இருக்காங்க. 3 பேர் தான் மொத்தம். கிரௌண்ட் ஸ்டாப் பச்சை வீட்ல ஒருத்தன் மேல ஒருத்தன் ஓட்டான். கீழே 2 பேர்.
கோல்டன் கேஜ் ஈஸ்போர்ட்ஸ் அழிஞ்சு போச்சு ப்ரோ. எல்சி போயிட்டான்டா அவன். இது போட்டு இதோ இங்கயா இங்கதான் வரணும் அவன். பூச்சதா இல்ல 10 17 23 29 இன்னும் 4 கிலோ. எல்சி இது எங்க இருக்கானே நானா? ஓ நௌரி அங்கட்டு. எல்சி பிளான் அந்த எல்சி பிளான். ஏய் ஓண்டி காட்டுடா கேட்டோ இவன் என்ன ஓண்டி காட்டுடா. ரைட்ல. டேய் இங்க ஓ அவன் லேடி அவன் லவர் ஆட்றக்கு ப்ரோ அடிச்சனே எமோட் போடுறான் பாத்தீங்களா? அவளாங்க 7 7 14 முகேல் 21 21 ஒரு 10 31 இன்னும் 2 3 கில் வந்தாடா. இது ரைட்ல ஒரே ஒருத்தன். ஏய் என்ன 2 கில்ரா விட்றாங்கடா. இந்த 2 கில் நம்ம தான் அடிக்கணும். என்ன லாங் ரேஞ்சில போறான் பர்றா. ஏய் ஒருத்த மேல ஒரு செங்காட்டான் ஒருத்தர் இருக்கற. சரியா? அவனுக்கு தான் அந்த கில் போறோம்னு நினைக்கிறேன். மேல சீக்கிரம் போங்க ப்ரோ நிக்க. நல்லது. என்ன முடிஞ்சு நான் 450 கில் கைஸ் கணக்கு. அப்பாடா. ஜோன் லிமிட் கிது 1000 போறான் ப்ரோ. ராஜா கிங் சப்ஸ்கிரைப் சேனல். மூமெண்ட் ஃபினிஷ் மூமெண்ட் ப்ரோ. நல்லது ப்ரோ நமக்கு எப்பவுமே சொல்றத விட செய்யறதுல தான் ப்ரோ கொஞ்சம். ஆமா கைஸ். வேணா விடு நான் டாக்ஸிக்கு 25 33 வந்துச்சா முடிஞ்சா சேலஞ்ச் முடிஞ்சா 450 கில். அப்பாடா 469 கில் நாளைக்கு வந்து அடிச்சுக்கலாம். 469 அடிச்சல ஒரு மேட்ச் தான வேணாமா? சரி டைம் ஆச்சுப்பா தம்பி. அப்படியே சிம்பிளா. சரி கைஸ் நான் போயிட்டு வரேன். அதே நாளைக்கு பார்க்கலாம். அதான் எங்க மாமா பவர் சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆமா மாமா செஞ்ச தவறுல இவ்வளவு நேரமா போயிட்டு இருந்துச்சு. என்ன அது நீங்க தேவல கருத்து பதிராதீங்க ப்ரோ. உங்க யாரா இருக்கு? ஏய் பை கைஸ் நான் போயிட்டு வரேன். பை பை. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் பை. நாளைக்கு இப்ப வாட்ச் பார்ட்டிக்கு வருவேன். நவீன் கமெண்டா. நவீன் என்னங்கறாரு? நவீன் 19 கில்ஸ் அடிச்சிட்டு போங்க. இல்ல 6 மணி நேரம் முடிஞ்சிரு. 6 மணி நேரம் கணக்குடா பைத்தியக்காரா. பாய் எஸ் நாளைக்கு வரேன். ஓகே நாளைக்கு வரேன். பாய் பீஸ். பாய்.